ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான கேன் அ பாய் அண்ட் அ கேர்ள் ஃப்ரெண்ட்ஷிப் சர்வைவ் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமே என்னோட குட் அனிமே லிஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் நம்பி பார்க்கலாம். கதை வேறு லெவலில் சூப்பராக போகும் அண்ட் ஆப்வியஸ்லி ரொம்பவே காமெடியாகவும் போகும். முடிஞ்ச அளவுக்கு நான் காமெடியாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேன் அ பாய் அண்ட் அ கேர்ள் ஃப்ரெண்ட்ஷிப் சர்வைவ் சீசன் 1 எபிசோட் 1. நம்ம ஹீரோ மிடில் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கான். அப்போ ஃப்ளவர்ஸ்லேயே செஞ்ச ஆர்னமெண்ட்டை வந்து நம்ம ஹீரோ வித்துட்டு இருக்கான். இன்னைக்கு என்னால் வெறும் 5 தான் வைக்க முடிஞ்சுது. 100 நான் எப்படி தான் வைக்க போறேனோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவன் கிளப் ரூமுக்கு போய் பார்த்தா ஒரு பொண்ணு அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹே எப்படி இருக்க நீ? யோ நாட்சுமி தானே, உன்னோட கடையை என்கிட்ட விட்டு இந்த ஸ்டோரை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து சொல்றா. இவகிட்ட கடையை விட்டா மட்டும் என்ன பொருள் எல்லாம் அப்படியே வித்துருமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சா. நிறைய பொருள் அந்த இடத்துல வித்துருக்கு. காசையும் அந்த பொண்ணு கொடுக்குறா. ரொம்ப தேங்க்ஸ் நம்ம ஹீரோ வைக்கப்படுறான். அந்த பொண்ணு ரொம்பவே க்ளோஸா இருக்கிறா. நீ இதே மாதிரி மொத்தமா 100 ப்ராடக்ட்டை விற்கணும்ல அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கவா. அது எப்படி உனக்கு தெரியும் நம்ம ஹீரோ கேட்கறான். சயின்ஸ் கிளப்ல இருக்கிற சாட்டோ சொல்லிதான் கேள்விப்பட்டேன்னு வா சொல்றா. என்ன மாதிரி அழகான பொண்ணு கேட்கற ஒத்துக்கோயன்டான் தான் அவன் மொழி இருக்கு. கண்டிப்பா நான் பண்றதை கலாய்க்கதான் இவ அப்படி பண்றா அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிச்சு வச்ச ஆர்னமெண்ட் செய்யறது தான் என்னோட ஆசை. ஆனா பாரல எனக்கு ஸ்டடியான ஃபியூச்சர் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி 100 பொருளை நீ வித்தேன்னா உன் கடையை நீ ஓபன் பண்ணிக்கலாம் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க நம்ம ஹீரோ சொல்றான். வா சிரிச்சுக்கிட்டே காஃபியை நம்ம ஹீரோ மேல ஊத்திருத்தா. நினைச்சா நீ சிரிக்க தான் செய்வன், பட் நான் சீரியஸா தான் சொல்றேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம். இன்னும் எவ்வளவு வைக்கணும்னு இந்த பொண்ணு கேட்கறா. இன்னும் 68 இருக்கு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த ஹீமா வர இனுசா கிட்ட பிரச்சனையை விட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பா சொல்றா. இப்ப அப்படியே நம்ம ஹீரோவும் அவ்வளோ ஹை ஸ்கூல்ல இருக்கிறத காமிக்கிறாங்க. நீ இந்த போட்டோல போட்டுருக்க அதே நெக்லஸ் எங்களுக்கும் வேணும்னு சொல்லவும் யோ அப்படிங்கிற ஸ்டோரை போய் பாரு அப்படின்னு இந்த பொண்ணு சொல்றா. நம்ம ஹீரோவை ஆர்னமெண்ட்ஸ் விற்கிறதுக்கு ஒரு வெப்சைட்டே கிரியேட் பண்ணிட்டான். ஹீமாரிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவ தான் அதுல மாடலா எல்லாத்தையும் போடவும் நிறைய பேர் அதை ஆசைப்பட்டு வாங்குறாங்க. ஆப்வியஸ்லி இந்த மாதிரி ஒரு மைனரால கடை ஓபன் பண்ண முடியாது. ஸோ என் சிஸ்டர் தான் இதை எல்லாத்தையும் மேனேஜ் பண்றாங்க. இந்த மாதிரி ஃபிளவர்ஸை வச்சு செயின்ஸ் நிறைய ஆர்னமெண்ட்ஸ் செய்யறது எனக்கான ஒரு பிரைவேட் வேர்ல்டுக்குள்ள நான் இருக்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஒன்று செஞ்சு முடிச்சிட்டு இருக்கான். இன்னொரு கிரேட்டான பீஸை மேக் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி ஹீமாவரி நம்ம ஹீரோ வந்து கட்டி பிடிக்கிறா. எப்ப பார்த்தாலும் ஹீமாவரி நம்ம ஹீரோ கூட க்ளோஸாவே தான் உட்காந்துட்டு இருக்கா. என்னப்பா வைக்கப்படுறா, என்ன மாதிரி கியூட்டான கேர்ல அவன் கூட பழகிறது ரேர் தெரியுமா? இப்படிதான் இவ மனசுக்குள்ள நினைப்பா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உனக்கு லாங் ஹேர் இருந்துச்சு, இப்போ நீ ஷார்ட் ஆக்கிட்டா நம்ம ஹீரோ கேட்டா. ஷார்ட்டா இருக்கிறதா பிடிச்சிருக்குன்னு ஹீமாவரி சொல்றா. சரி சரியா கழுத்தை நெரிக்காத விடு அப்படின்னு நம்ம ஹீரோ கதறான். இது எங்களுக்கு எப்பவும் ரெகுலரா நடக்கிறதா. நான் வேலை பார்க்கறதோ ஹீமாவரி என்ன டிஸ்டர்ப் பண்றது. 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிளாஷ்பேக் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்னோட அந்த பொருளை சேல் பண்றதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். உன் கூட சேர்ந்து நானும் ஃபியூச்சர்ல ஒரு ஃபிளவர் ஸ்டோர் ஆரம்பிக்கிறேன். நீ அதை ஸ்லைன்ஸ் ரூம்ல உட்காந்து மேக் பண்ணும்போது நான் பாத்திருக்கேன். இவன் ஒரு தடவை உங்ககிட்ட பேச கூட ட்ரை பண்ணிருக்கேன், பட் நீ கண்டுக்கிடவே இல்லை தெரியுமா? ஃப்ளவர்ஸ்க்குலாம் பேர் வச்சு அதுங்க கூட பேசுறது கூட எனக்கு தெரியும்னு சொல்லவும் போச்சு. அதெல்லாம் இவ பார்த்துட்டா நம்ம ஹீரோ வைக்கப்பட்டு இருக்கான். அதனால தான் என் பிரதர் கிட்ட நான் ஹெல்ப் கேட்டேன்னு சொல்லுவேன். எனக்கு ஹெல்ப் கேட்டியா நம்ம ஹீரோ கேட்டா. ஒன்னும் இல்ல நம்ம சமாளிக்கிறா. உன் பொருளை நான் நிறைய பொண்ணுங்க கிட்ட வித்துருக்கேன். ஸோ பதிலுக்கு நீ எனக்கு கடமைப்பட்டிருக்க அப்படின்னு ஹீமாவரி சொல்லவும். சரி பதிலுக்கு என்ன வேணும் நம்ம ஹீரோ கேட்டா. உன்னோட கண்கள் அப்படின்னு வா சொல்றா. இவ தோடி எடுக்க போறால நம்ம ஹீரோ பயப்படுவோம். அந்த அர்த்தத்துல சொல்லல. நீ ஒர்க் பண்ணும்போது உன்னோட கண்கள் கான்சென்ட்ரேட்டடா ஷைனியா தெரியும். அதை நீ எனக்கு மட்டும் தான் காமிக்கணும். பதிலுக்கு உன்னோட அசசரிஸை நான் விற்கிறேன். ஏன்னா நம்ம தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஹீமாவரி சொல்றேன். ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் கோஆபரேஷன் அப்படிங்கிற மீனிங்ல தான் அதுக்குள்ள இருக்கிற ஃப்ளவரை நம்ம ஹீரோ அவளுக்கு ஒரு செயினா செஞ்சு கொடுத்துருப்பான். டேலண்ட் ஏஜென்சி என்ன வந்து கூப்பிட்டாங்கப்பா மாடலிங் பண்றியான்னு. பட் உன்னோட ஸ்டோருக்கு நான் மாடலா இருக்கிறதுனால முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஒரு வேளை நீ 30 வயசுலயே ஸ்டோரை ஓப்பன் பண்ணலான்னு வச்சுக்கோங்க. பேசாம நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு என்னோட பிரதர் சொல்லியிருக்கான் அப்படின்னு ஹீமாவரி சொல்லவும். உங்க அண்ணன் ஹீபரி ஆல்ரெடியே என்ன பிரதரின்ல இருந்தா கூப்பிடுறாரு. பட் நான் ஃபர்ஸ்ட் யாரையாச்சும் டேட்டிங் பண்ணுப்பா நம்ம ஹீரோ சொன்னா. நீ உன்னோட அந்த சைல்ட்ஹுட் கிரஷ் மேலேயே இன்னும் ஆர்வமா இருக்க. ஏதோ டூர் போனப்போ நீ பார்த்த அந்த பொண்ணு மேபி அவளுக்குலாம் யாராச்சும் பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்கும் அப்படின்னு வா சொல்லவும். உனக்கு ஏன் பாய் ஃப்ரெண்ட் இல்லை நம்ம ஹீரோ கேட்டா. ரொமான்ஸ்னா என்னன்னே புரியல, அதனால தான் என்கிட்ட கேட்குற பசங்க எல்லாத்தையும் நான் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீமாவரி சொல்லுவோம். அப்போ உண்மையிலேயே நான் கடை திறக்கிற வரைக்கும் நீ யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போறது இல்லையா நம்ம ஹீரோ கேட்கறான். தெரியலப்பா நான் ஒரு நோபல் ஃபேமிலிங்கிறதுனால பொலிட்டிக்கல் மேரேஜ் பண்ணி வைக்க வாய்ப்பு இருக்கு. வயசான கிழவனுக்கு கூட என்ன கட்டி கொடுக்கலாம் அப்படின்னு ஹீமாவரி சொல்லுவோம். இந்த காலத்துலயுமா அப்படிலாம் பண்றாங்க நம்ம ஹீரோ கேட்கறான். என் வாழ்க்கையே நாசமா போக போகுதுன்னு சொல்லுவோம். சரி நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வர வழி இல்லை நான் வேணா ஒன்னு நம்ம ஹீரோ சொல்ல வரப்போ நான் சும்மா சொன்ன ஏமாந்துட்டியா அப்படின்னு ஹீமாவரி நம்ம ஹீரோவை கலாச்சு விட்டுறதா. நம்ம ஹீரோவை ஆன்லைன் ஸ்டோர் பார்க்கும்போது ஒரு பிளாஷ்பேக்கை யோசிக்கிறான். ஐயோ எல்லா பசங்களும் ஒன்ன மாதிரியே இருந்தா நல்லா இருக்கும்பா. ரொமான்ஸ்னா என்னன்னு எனக்கோ தெரியாது உனக்கோ தெரியாது. அதான் உனக்கு இன்னும் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல. பேசாம நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமோ? நமக்கு 30 வயசு ஆகும்போது நம்ம சிங்கிளா இருந்தோம்னு வச்சுக்கோங்க. பேசாம நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீமாவரி சொல்றா. கரெக்டா ஏன் 30 வயசு வர அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா. என்ன நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி அப்பதானே நம்ம ஸ்டோரை ஓபன் பண்றதுல ஒர்க் பண்ண முடியும். வயசு ஆகும்போது நீ என்ன சூஸ் பண்ணும் சரியான வா சொல்லலாம். அடக்கமான பொண்ணு தான் விரும்புற நம்ம ஹீரோ சொல்லவோ. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பையனை ரிஜெக்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி ஹீமாவரி சிரிக்கிறா. சிஸ்டர் இன்னைக்குள்ள ஆர்டர் இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போய் கொடுக்க போட்டோஸ்னால நிறைய பேர் இப்போ இந்த பொருளை வந்து வாங்கிட்டு போறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சிஸ்டர் சொல்றாங்க. ஹீமாவரி உன் ஸ்டேட்டஸ்க்கு நீ அந்த யோ மாதிரி லூசரியா டேட்டிங் பண்ணிட்டு இருக்கான்னு கேட்குவா. அதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஹீமாவரி வந்து டென்ஷன் ஆகுற. ஒருத்த யாருக்குமே தெரியாது. கேர்ளால ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்க முடியுமா? கண்டிப்பா அது முடியும். எங்களுக்குள்ள இருக்கிறது ஒன்றும் ரொமான்ஸ் கிடையாது. நான் ஒன்னும் யோ கூட கிஸ் பண்றதுக்காகவோ படுக்கிறதுக்காகவோ அவன் கூட பழகலையே. ஒரு நாள் யோ அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கும் போது கண்டிப்பா நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா நாங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஹீமாவரி யோசிக்கிறா. புதுசா ஒரு பொண்ணை நம்ம ஹீரோ ஸ்கூல்ல பாக்குறான். ஆனா பொண்ணுங்க கிட்டே நான் போக மாட்டேன். ஏன்னா ஆப்வியஸ்லி அவங்க ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. பட் காதுல கம்ம
கம்மல் இருந்தா அது என்ன டிசைன்ல பிளான் பண்ணலாம், கழுத்துல நெக்லஸ் போட்டா அது எப்படி இருக்கும் நம்ம ஹீரோ மாடலா இவளை பார்த்துட்டு இருக்கான். அவ கையில ஆல்ரெடி நம்ம ஹீரோ செஞ்ச பிரேஸ்லைட் அவ போட்டிருக்கா. அது தெரியாம கீழே விழுந்த அந்த இடத்துலயே உடஞ்சிருது. செயின் மட்டும் கட் ஆயிருக்கு. நான் அதை ஃபிக்ஸ் பண்ணி தரட்டுமா நம்ம ஹீரோ போய் கேட்கறேன். நம்மளா அழகான பொண்ணுங்க கண்ணையே நான் அந்த மாதிரி பார்க்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு டென்ஷன்ல கத்தவும் சாரிங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பயந்து ஓடி இருக்கான். இங்க நடந்தது ஹீமாவரிக்கு மட்டும் தெரியக்கூடாது. அப்புறம் பஹான்னு சிரிச்சு இன்னும் விழுந்து விழுந்து கலாய்ப்பாளே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இவ கிளாஸ்ல பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஹீமாவரி டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. ஒரு கிரஷை கண்டுபிடிச்சு தரட்டுமான பா கேட்கவும் ஒன்னும் தேவையில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். அட என்னப்பா என் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணி ஹீமாவரி சொல்லவோ குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்காத நம்ம ஹீரோ கத்துனா டீச்சர் அதை பார்த்துட்டாங்க. இருபத்திட்டவோ ஹீமாவரி விழுந்து விழுந்து சிரிக்கிறா. நீ பல வருஷங்களுக்கு முன்னாடி பண்ண ஒரு பீஸை ஒருத்தங்க வச்சிருக்காங்களான்னு கேட்கவும் ஆமா பட் அந்த கஸ்டமர் எனக்கு தெரியாது நம்ம ஹீரோ சொல்றான். ஹலோ நாட் சோ அப்படின்னு நம்ம ஹீரோட இன்னொரு ஃப்ரெண்டு வந்து நிக்கவும் உனக்கு என்னடா வேணும் பொம்பளை பொறுக்கி நம்ம ஹீரோ கேட்கறேன். இப்படியாப்பா சொல்லுவேன் நம்ம சிரிக்கவும் என்ன மாகஜிமா என் ஃப்ரெண்டு பார்க்க எதுக்கு வந்திருக்கேன்னு கேட்கப்பா. அவன் எனக்கோ ஃப்ரெண்டு தான் சொல்லி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்கும் சொந்தம் கிடையாதுடா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். நீங்க ரெண்டு பேரும் மிடில் ஸ்கூல்ல டேட்டிங் போனீங்கல்ல என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்டா. ஆப்வியஸ்லி இவன் என் டைப் கிடையாது அப்படின்னு சொல்லி அவ சொல்றான். எதுக்கு நீ அவ்வளவு வருத்தன்னு தெரியலையா அப்படின்னு அவன் சொல்லுவோம். ஏன்னா நீ ஒரே நேரத்தில் 5-6 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்க பொம்பளை பொறுக்கி அப்படின்னு ஜன்னலுக்கு வெளியே கத்தவோ நீ மட்டும் என்னவா நீ ஒரு குரங்கு பொண்ணு அப்படின்னு சொல்லி மாகஜிமா கத்துறான். ஒருத்தர் குறை சொன்னது போதும் மாகஜிமா நீ எதுக்கு முதல்ல என்ன பார்க்க வந்த நம்ம ஹீரோ கேட்கறான். ஓ அதை மறந்து நீ வெண்டிங் மிஷின் கிட்ட ஒரு பொண்ணை பார்த்தலான்னு கேட்குவோம். உன் கேர்ள் ஃப்ரெண்டா நம்ம ஹீரோ கிட்ட இல்ல ஹே ரென் கொஞ்சம் இங்க வா அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிடுறான். என்ன வச்சு நீயா அப்படின்னு ஹீமாவரி பாக்குறா. அவகிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது இத்தனை நாள் நம்ம ஹீரோ தேடிட்டு இருந்த சைல்ட்ஹுட் கிரஷியா அந்த இனோச்சி தான். எலிமெண்டரி ஸ்கூல்ல ஹீமாவரி அந்த பொண்ணு கூட தான் படிச்சிருக்கா. ஸோ அதனால அவளுக்கு எனோச்சியை தெரியும். அண்ட் எனோச்சியோட ஓல்டர் சிஸ்டருமே ஒரு மாடல் தான். என் பிரதர் கூட தான் அவங்க ஒன்னா படிச்சாங்க அப்படின்னு ஹீமாவரி சொல்றா. ஹீரோ செஞ்ச அந்த பிரேஸ்லெட் வந்துட்டு எனோச்சியோட ஓல்டர் சிஸ்டர் வாங்கியிருப்பா. அவகிட்ட இருந்தா எனோச்சி கிட்ட வந்திருக்குன்னு சொல்லவும் அதுக்கோ வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த செயினோட மெயின் ஏரியால எந்த டேமேஜும் இல்லைன்னு சொல்லவும் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லுன்னு கேட்கவும் என்னாச்சு இவன் கொஞ்சம் பயந்த சுப்பாவா ரொம்ப ஷை டைப்பு. ஸோ இவன் கிட்ட பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி ஹீமாவரி கண்ணாடி காமிக்கவும் நான் இவ்வளோ கோவமாவா தெரியுறேன் அப்படின்னு சொல்லி அவ பாக்குறா. பொண்ணு என்ன இப்படி இருக்கா நம்ம ஹீரோ பார்த்தா ஸ்கூல்ல இருக்க மாதிரியே நீ இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி வலிக்க விழுந்துருக்கேன் ஹீமாவரி பகான்னு சிரிக்க போனா என்னாச்சு ஹீமாவரி மூஞ்சு பிடிச்சி அப்படியே தூக்கி இருக்கா. என்ன பிடிச்சி நெரிப்பா இன்னைக்கு அவ ஒருத்தர்கிட்ட நெறி படுறாளா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். நீ என்ன பிடிச்ச என்ன பதிலுக்கு நானும் உன்னை பிடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீமாவரி எனர்ஜியை பிடிச்சி காமெடி பண்ணிட்டு இருக்கா. அதை ஏன் முன்னாடியா பண்ணுவேன் நம்ம ஹீரோ கேட்கறான். அந்த மாதிரி பயப்படாத நீயும் வந்து ஜாயின் பண்ணு அப்படின்னு சொல்லி ஹீமாவரி நம்ம ஹீரோவையோ சேர்த்து கூப்பிடுறா. ஹீமாவரியை பிடிச்சி தனியா வச்சுட்டு இப்ப நம்ம ஹீரோ அந்த பிரேஸ்லைட்டை சரி பண்ண ஆரம்பிக்கிறான். இவன் ஒர்க் பண்ணும்போது இப்படிதான் சீரியஸ் ஆயிடுவானான்னு எனர்ஜி கேட்குவான். அவன் எப்பவும் இப்படிதான். இவன் நம்ம பேசுறது கூட அவனுக்கு கேட்காது. அவ்வளோ கான்சென்ட்ரேட்டடா ஒர்க் பண்றான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவா ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு வழியா ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ மண்டை ஃபுல்லா ஹீமாவரி குடுமையை போட்டு வச்சிருக்கா. எனர்ஜி நீயுமா கூட கூட்டு சேர்த்து இப்படி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கப்போ இது பக்கவா இருக்கு அப்படின்னு சொல்லி அவ பாக்குறா. மழை வரதுக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிளம்பிட்டான். நம்ம ஹீமாவரி நீயும் அவனும் மிடில் ஸ்கூல்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்லி எனர்ஜி கேட்கறா. யோவா லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி ஹீமாவரி கலாய்க்கிறா. மத்த யாருக்கும் கண்டிப்பா யோவோட அந்த சைடு தெரியாது. யோவோட டேலண்ட் அண்ட் ஒர்த்தனன் எனக்கு தான் தெரியும். கடைசி வரை நான் அவனை விட்டு போக மாட்டேன். அவன் கூடவே தான் இருப்பேன் அப்படின்னு ஹீமாவரி யோசிச்சுட்டு இருந்தா. ஹீமாரி உனக்கு ஒண்ணு தெரியுமா எங்க அம்மா சொல்லியிருக்காங்க சில ப்ராடக்ட்ஸ் நம்மளோட மனசையே மெல்ட் பண்ணிரும் அப்படின்னு எனர்ஜி சொல்லுவோம். என் ஃபேமிலி பிசினஸ் ஃபுல்லுமே கிராஃப்ட்மேன்ஷிப்பை பத்தி தான். இப்பெல்லாம் சில பேர் அதை ஆன்லைன்லயே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு ஹீமாவரி சொன்னா. உன்னோட பிக்சர்ஸ்ல இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டையும் நான் பார்த்திருக்கேன். அது எல்லாமே எதையோ ஒன்று ரெப்ரசென்ட் பண்ணும். அதை பண்றது எல்லாமே நாட்ஸுமே தானே அப்படின்னு வா கேட்கவும் யோவை பத்தி எனக்கு மட்டும் தான் தெரியும்னு நினைச்சேன். அவனோட ஸ்பெஷாலிட்டியை என்னால் மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும்னு நினச்சேன். நான் அரகண்டாக இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீமாவரி யோசிக்கிறா. இந்த இடத்துலையும் இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி ஹீமாவரி நம்ம ஹீரோவை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறா. பட் நம்ம ஹீரோவா தாங்கிட்ட மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறா. ஃப்ரெண்ட்ஸாகவே நார்மலாக இவங்க க்ளோஸாக தான் பழகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ சைல்ட்ஹுட் க்ரஷ் வர வந்துட்டா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அண்ட் மீ சீரீஸ்னு கேன் பாய் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஷிப் சர்வைவ் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமேல நிறைய விஷயங்களை மோஸ்ட்லி இன்டெரக்டாக தான் காமிச்சிருப்பாங்க. பட் சில விஷயங்களை நான் உங்களுக்கு டேரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஈவன் அது ஸ்பாய்லராக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேன் பாய் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஷிப் சர்வைவ் சீசன் 1 எபிசோட் 2. இப்போ நம்ம ஹீரோ வந்து அவனோட வீட்டில் இருக்கான். என்ன நைட் ஷிஃப்ட் ஒர்க் முடிஞ்சதா நம்ம ஹீரோ அவன் சிஸ்டர்கிட்ட கேட்குறான். பார்த்தா ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக தெரியுது நம்ம சிஸ்டர் கேட்கவும் சில மாற்றங்களை என்னால் ஹேண்டில் பண்ண முடியல நம்ம ஹீரோ சொல்லவும். ஸோ ஒரு பொண்ணு உங்ககிட்ட பிரேஸ்லைட்டை ஃபிக்ஸ் பண்ண கேட்டிருக்கா. இதை நீ இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கணும். அந்த பொண்ணை நீ புதுசாக மாடலாக வச்சு நிறைய மெட்டீரியல் பண்ணலான்னு கேட்கவும் அதுக்கு தான் ஹீமாவரி இருக்கால நம்ம ஹீரோ சொன்னா பத்தியா சொல்ல மாறேன். இப்போலாம் உன்னோட ப்ராடக்ட் சேம் வைப் தான் கொடுத்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அது டைம்ல ஃப்ரோஸ் ஆன மாதிரி ஒரு ரொமான்டிக் ஃபீலிங் இல்லை ஹார்ட் ப்ரோக்கன் ஃபீலிங். இந்த வைப்ல நீ ஏன் ப்ராடக்ட்ஸை கிரியேட் பண்ணக்கூடாது? கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே ப்ராடக்ட்ஸ் இருக்கணும்ல. உன் ப்ராடக்ட்ஸ் இப்படியே போச்சுன்னா உன்னோட சொந்த கடையை ஆரம்பிக்க முடியாது. அதுக்கப்புறம் நீ கன்வீனியன்ஸ் ஸ்டோர் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம சிஸ்டர் சொல்கிறா. சிஸ்டர் சொன்ன மாதிரியே எனக்கு ரெப்பிட்டேட்டிவ் கஸ்டமர்ஸ் கிடையாது தான். என்னோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் ஹீமாவரிக்கு இருந்தால் எப்படி இருக்குங்கிறத வச்சு தான் டிசைன் பண்ணுறேன் நம்ம ஹீரோவை யோசிக்கிறான். நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு மாஷிட்டோமா வந்துட்டு ரெனுக்கு தான் ஹெல்ப் பண்ணுறான்.
ஆக்சுவலி இந்த இனோச்சி ரெண்டுமே வந்துட்டு நம்ம ஹீரோவை லவ் பண்றா. அதுக்கு லவ் அட்வைஸ் கொடுக்கறதுக்கு தான் மாகஷிமா ட்ரை பண்ணிட்டு இருக்கான். வழக்கம் போல அவன் ஹீமாவரிய பார்க்கவும் சண்டையை ஸ்டார்ட் பண்றான். மாகஷிமா உங்க ஹெல்ப் எங்களுக்கு தேவைன்ற பொண்ணுங்க வந்து கூப்பிடுவோம். பொண்ணுங்க அவனை கூப்பிடுறாங்க. ஆப்வியஸ்லி நீ போய் தானே ஆகணும்னு சொல்லவோ சரி நம்மனும் கிளம்பிட்டான். ஒரு வழியா அந்த டிஸ்டர்பன்ஸ் போய் தொலைஞ்சிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லி ஹே இனோச்சி எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. பேசாம நம்ம என் பிளானை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹீமாவரி அவகிட்ட எதையோ சொல்றா. ஹே யோ இன்னைக்கு எந்த ஒர்க்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீமாவரி நம்ம ஹீரோவை போய் வழக்கம் போல டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா. நான் என்னோட டிசைனை மாத்தணும்னு என் சிஸ்டர் சொன்னாங்க. ரொமான்டிக் பேஷன் இல்ல ஹார்ட் பிரேக் இந்த மாதிரி கான்செப்ட்ல நான் டிசைன் பண்ணணும் நம்ம ஹீரோ சொல்றான். ஓ சிஸ்டர் சாக்குற இதைத்தான் சொன்னாங்களா? அவங்க சொல்றதுலயே ஒரு பாயிண்ட் இருக்கு. நீ கஸ்டமர் பெர்ஸ்பெக்டிவையும் யோசிக்கணும்ல அப்படின்னு வா கேட்கவும் பட் எனக்கு தான் ரொமான்ஸ் ஹார்ட் பிரேக் எதை பத்தியோ தெரியாதே நம்ம ஹீரோ சொல்றான். மேபி நீ ஒரு பொண்ணை டார்கெட் பண்ணு அப்புறம் அது உனக்கு ஈஸியா நடந்துரும். சரி டைம் வந்துருச்சு என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி வா காமெடி பண்ற. அப்படின்னா யாரையாவது கிஸ் பண்ண போறியா இல்ல 18+ பண்ண போறியான்னு கேட்குவோம். அப்படின்னா அது லஸ்ட் ஆச்சு அதுக்கு பேர் லவ் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். பெருசா ஒன்னும் டிஃபரன்ஸ் கிடையாது. பட் உனக்கு பிடிச்ச பர்சனை நீ லவ் பண்ற பர்சனை தான் நீ பண்ணணும்னு ஆசைப்படுவேன். என்னாச்சும் சைல்ட்ஹுட் கிறிஸ் தானே நீ அவளை கிஸ் பண்றதுக்கு நான் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணட்டுமான்னு வா கேட்கவும் இப்போ எதுக்கு அவளை இழுக்கிற நம்ம ஹீரோ கேட்டா அவளும் ஒரு மாடலா இருக்க ஏத்தவாதனப்பா இல்ல ஒன்ன மாதிரியே ஒரு ஆளுக்குல அவ அதிகமான்னு கேட்கவும் விரிச்சின்லாம் ஹெல்ப்லெஸ்ன்னு சொல்லி அவ என்ன பார்த்து நினைக்கிறாளா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு நான் அவளை அந்த மாதிரி பார்த்ததில்ல எந்த பொண்ணையும் பார்த்து எனக்கு கிஸ் பண்ணணும்னு தோணுதில்ல நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்போ என்ன கிஸ் பண்ண ட்ரை பண்ணி பார்க்குறியா அப்படின்னு ஹீமாவரி கேட்டா அது ஜஸ்ட் ரொமான்ஸ்ல இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம 2 பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். 2 பேருக்கும் கிஸ்ஸிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்னு வா சொல்லுவோம். ஒரு வகையில் நீ சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான். ஆனா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போதே என் கையை கொடுத்ததுக்கு அப்புறமா உனக்கு டிஃப்ரெண்டா ஏதாச்சும் ஃபீல் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கையா பிடிச்சிட்டு ரொம்பவே க்ளோஸ் ஆகுறா. பாப்பா ட்ரை பண்ணி பாப்பா அப்படின்னு சொல்லி அசால்ட்டாவா நம்ம ஹீரோவை கிஸ் பண்ற மாதிரி கூப்பிடுவோம். எனக்கு தெரியும் வழக்கப்பலை வாபா அப்படின்னு சொல்லி எனக்கு கலாய்க்குதா போறா இல்லையா இவ கண்ணனா இவ்வளவு சீரியஸ் பார்த்தே இல்லையே அப்படின்னு வெக்கப்பட்டுட்டே அப்படியே நம்ம ஹீரோவை இப்ப கண்ணை மூடுறான். அப்படின்னு சொல்லி அவ சிரிச்சிட்டே நம்ம ஹீரோவை கலாச்சிருக்கேன். இதெல்லாம் எதிர்பார்த்ததான் நம்ம ஹீரோவை சோகமாயிருந்தான். நான் இவ்வளவு கியூட்டை பத்தி அவனை எப்படி ஏமாத்தினேன் அப்படிங்கிறத மோஞ்சிலேயே தெரியுது நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறான். உன்னை இப்படி பண்ணதுக்கு சாரிப்பா வேணா பதிலுக்கு சண்டே நம்ம வெளியே போலாமா உன்கிட்ட நான் மீனா நடந்ததுக்கு பதிலுக்கு நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் சாட்டர்டே மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வா போறேன். ஹேமாவரியோட அண்ணன் தான் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அன்னைக்கு ஷோஷியை நான் நல்லாவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். என் பிரதர் இல்லாம நான் தானே பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான். நீங்க காசு ஸ்பெண்ட் பண்றது வேஸ்ட் நம்ம ஹீரோ சொன்னா மாடஸ்டி தான் வந்துட்டு எனக்கு பிடிச்சதே பிரதர் இல்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என் சிஸ்டரை விட நீங்க தான் என் அதிக பாசம் காட்டுங்க நம்ம ஹீரோ சொல்றோம். உன்னோட சிஸ்டருமே திறமசாலி தான் சொல்லுவோம். நீங்களும் என்னோட சிஸ்டர் கூட தானே ஸ்கூல் படிச்சீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க ஸ்கூல் படிக்கும் போது உன் சிஸ்டர் ரொம்பவே ஸ்மார்ட் நீயும் அவளே மாதிரி ஸ்மார்ட் தான் அப்படின்னு சொல்லி அவன் பாராட்டுறான். நீங்களே எங்க கூட ஜாயின் பண்ணலாம்ல நம்ம ஹீரோ கேட்கவும் எனக்கு கூட ஜாயின் பண்ணணும்னு ஆசை தான் பட் நான் இல்லைன்னா என் கம்பெனியில் வேலை ஒழுங்காக நடக்காது போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். ட்ரெஸ்ஸை போட்டு வேற லெவலில் கிளம்பி வந்திருக்கேன். நீ என்னப்பா நார்மல் ட்ரெஸ்ஸாக போட்டு வந்திருக்கேன்னு கேட்கவும் வாங்க கூட தானே வெளியே வந்திருக்கேன் என்ன பிரச்சனை நம்ம ஹீரோ கேட்டா நான் சொன்னல ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இன்னைக்கு வராங்க நீ இப்படி வந்திருக்கே அப்படின்னு ஹீமாவரி சொல்றா. பார்த்தா இனோச்சி ரெண்டு தான் வந்துட்டு வா கூட்டிட்டு வந்திருக்கா அப்படின்னா மாகஷிமாவும் வாரானா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் இல்லை அவனுக்கு ப்ராக்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டான்றேன்னு சொல்றா. அன்னைக்கு தான் என்கிட்ட நல்லா பேசினா வீடியோ கேமில் வர கேரக்டர் மாதிரி ரீசெட் ஆட்டாயில இப்போ ஏன் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறான்னு நம்ம ஹீரோ பார்த்தா யோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு ஹீமாவரி கேட்குறான். முடிவு பண்ணலாம் நம்ம ஹீரோ சொன்னா இவ்வளவு அழகான சூப்பரான மாடலை பக்கத்துல வச்சுட்டு இப்படி சொல்றியான்னு கேட்கவும் நான் தான் அந்த அக்சசரிஸை மேக் பண்றேன்னு பாட்டு சொல்லிட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகவும் இல்ல அதை ஆல்ரெடி அவளே கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லுவோம். அப்படியா நம்ம ஹீரோ பாக்குறேன் சரி பண்ணதுக்கு பதிலுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதான் அவளை நான் மாடலிங் கேட்டேன் அவ்வளோ ஓகே சொல்லிட்டான்னு சொல்லுவோம். பட் இவ்வளோ சடனா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க வரதுக்குள்ள ஏதோ மாடல் உனக்கு ப்ராடக்ட் இன்ஸ்பிரேஷனா இருக்கும் ஸோ என்னாச்சியை வச்சு சில அக்சசரிஸை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு கேட்கணும். எங்க அம்மாட்ட நான் பெர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு இனோச்சி தனியா கிளம்பிட்டா. இனோச்சியுமே ஒன்ன மாதிரியே ஷை டைப் தான் அவளை அப்படின்னு இதுக்கு ஒத்துக்கிட வச்சு நம்ம ஹீரோ கேட்டா அது ஒரு சீக்ரெட் அப்படின்னு சொல்லி ஹீமாவரி சொல்றா. குழந்தை முட்டாய் கடையை பார்த்த மாதிரி இவன் பண்றான்ல எனர்ஜியை தனியா விட்டுறாதான் ஹீமாவரி சொல்றா. என்ன கலர்ல வந்து கிறிஸ்டல் இவளுக்கு கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். ஸோ எனர்ஜியை மாடலா வச்சு பண்ணும்போது அவளுக்கு ஏத்த கலர்ல இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த மேட்சிங்கா இருக்கணும் நம்ம ஹீரோ பார்க்கவா அதுக்குன்னு அவளை ட்ரெஸ்ஸையும் மாத்த சொல்ல போறியா நீ ரொம்ப கிரீப்பி அப்படின்னு ஓடபோது தனியா விட்டு ஓடிடாத நம்ம ஹீரோ சொல்றான். இதை பார்த்து எனர்ஜி சிரிச்சிட்டு இருக்கா. சில நெக்லஸை ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். எனர்ஜியை ஓகே அப்படின்னு சொல்றா. நீ அவளுக்கு போட்டு விடுன்னு ஹீமாவரி சொல்லவும் அது அவளுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்காதான்னு கேட்டா இல்ல அப்படின்னு சொல்லி எனர்ஜி வெக்கப்பட்டே சொல்றாரு. நம்ம ஹீரோவா அவளோட கழுத்துல நெக்லஸை போட்டு விடுறான். எனர்ஜி செக்ஸியா இருக்காளான்னு ஹீமாவரி சொல்லுவோம். நம்ம ஹீரோ எனர்ஜி 2 பேரும் வெக்கப்படுறாங்க. எனர்ஜி டக்குன்னு ஹீமாவரியை பிடிச்சி தூக்கி இருத்தா ஆம்லெஸ் பிராங்க் தடுப்பாவிட விட்டுரு அப்படின்னு சொல்லி வா கத்துறா. இப்போ அசசரிஸோட கலரை ரெடி பண்ணியாச்சு. அடுத்து எந்த ஃப்ளவர்னு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ஃப்ளவர் ஷாப்புக்கு போறான். இது நம்ம அந்த டயத்துல இருந்து அது ஞாபகப்படுத்துது இல்லைன்னு எனர்ஜி சொல்லுவோம். எந்த டயத்துல நம்ம ஹீரோ கேட்டா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வா போயிருந்தா. கார்டன்லயே ரோஸ் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீமாவரி கேட்கவும் ரோஸ் அப்படிங்கிறது பியூட்டி வித் முள்ளுங்களோட இருக்கக்கூடியது. பட் எனர்ஜியாவா டிஃப்ரெண்ட் டைப் நம்ம ஹீரோ சொல்றான். சரி ஒன்னியவா அவளையோ கலாச்சதுக்கு நான் போய் ட்ரிங்க்ஸை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஹீமாவரி அங்கிருந்து தனியா கிளம்புற. அவங்க லவ்வுக்கு நான் சப்போர்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா நான் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி ஹீமாவரி யோசிக்கிறேன். ஹீமாவரியும் நீ எலமெண்ட்ரில இருந்தே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ கேட்கவும் எங்க அம்மாவோட ஸ்வீட் ஷாப்ல இருந்தா அவங்க வீட்டுக்கு டெலிவரி பண்றப்ப போனப்ப தான் நான் ஹீமாவரியை பார்த்தேன். ஃபர்ஸ்ட் கோல்டா இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரெண்ட்ஸ் ஆனோன்னு சொல்லுவோம். ஃப்ளவர் பிடிக்கும் நம்ம ஹீரோ கேட்கறான். இனாச்சியோ ஒரு ஃப்ளவரை சொல்றா. உனக்கு ஏத்த மாதிரி அது பெருசா இருக்க டபுள் மீனிங்ல நான் சொல்ல நம்ம ஹீரோ சொல்றேன். ரோலெட்ஸ் ஃப்ளவரை
ஏன் நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது, லவ் இது ரெப்ரசென்ட் பண்ணும் நம்ம ஹீரோ சொல்றான். இதை எந்த டெம்பரேச்சர்ல வளர்க்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கலர் மாறும். இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் உனக்கு கிரீப்பியா இருக்குல்ல. ஏன்னா பசங்க பேஸ்பால் கிரிக்கெட்னு ஸ்போர்ட்ஸ்ல தான் இன்ட்ரெஸ்ட் காமிக்கணும்னு சொல்லுவோம். உனக்கு ஏன் ஃப்ளவர்ஸ் எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி என்னோச்சி கேட்குறா. நீ என்னோட மாடல் அதெல்லாம் சரிதான், பட் உன்ட்ட எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணுமா நம்ம ஹீரோ கேட்டா. ஆமா சொல்லு அப்படின்னு வா கேட்கவும். என் ஃபேமிலியோட எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல பொட்டானிக்கல் கார்டன் போயிருந்தேன். அந்த இடத்துல தொலைஞ்சு போயிட்டேன். அங்கதான் என்ன மாதிரியே ஒரு பொண்ணை பார்த்தேன். அவ்வளோ ஃபேமிலியை வந்து தொலைஞ்சிட்டா. அந்த பொண்ணும் நானும் ஒன்னா சேர்ந்து எங்க ஃபேமிலியை தேடணும். அவ கூட சேர்ந்து நான் அந்த கார்டனை என்ஜாய் பண்ணேன். பதிலுக்கு அவளுக்கு ஒரு பூவையோ கொடுத்து விட்டேன். அபகரத்தமா அவ வச்சுக்கிறேன்னு சொன்னா. பட் வீட்டுக்கு வந்த அப்புறம் தான் யோசிச்சேன் அந்த பூ கண்டிப்பா வாடி போயிடும். அதுக்கப்புறம் தான் பிளான்ஸை பத்தி கத்துக்கிட்டு எதுவுமே வாடாத மாதிரி பூ ஒரு அசசரிஸ்குள்ள வச்சு ரெடி பண்ண ஆரம்பிச்சேன் நம்ம ஹீரோ சொல்றான். அந்த பூ ஒரு ஹைபிஸ்கஸ் தானே அப்படின்னு வா கேட்கவும். உனக்கு எப்படி தெரியும் நம்ம ஹீரோ கேட்கறேன். ஹேர் கலரை உனக்கு பிடிக்கும் நீ சொன்ன. அதுக்கப்புறம் தான் எனக்கு என் ஹேரையே பிடிக்க ஆரம்பிச்சது. உன்னோட ஃப்ளவர்ஸ் தான் அவளை கண்டுபிடிச்சதுன்னு சொல்லவும். அப்படின்னா நீ தான் அந்த ஹீரோ ஷாக் ஹைபிஸ்கஸ் அழகையும் நியூ லவ்வையோ ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ட்ரிங்க்ஸ் வாங்க போன ஹீமாவரி அதை அங்கேயே வச்சுட்டு ஓடி போயிட்டா நம்ம காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஃபோன் பண்ணாலும் அவ எடுக்க மாட்டேங்கிறா. இங்க என்னாச்சு நம்ம ஹீரோட்ட க்ளோஸ் ஆகி நம்ம ஹீரோ ஃபோன் நம்பரை வாங்கிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு நம்ம ஹீரோவும் என்னாச்சியே பேசியிருப்பாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி என் சிஸ்டர் ஒரு பிரேஸ்லைட் வாங்கிட்டு வரும்போது எனக்கு ஒரு பையன் ஃபேஸ் தான் ஞாபகம் வந்ததுன்னு சொல்லவும். அவ சொன்ன ஸ்டோரியை கேட்டவனே எனக்கு தெரிஞ்சிடுச்சு அவ யோவா தான் மென்ஷன் பண்றான்னு. அவளுமே இவனை தான் லவ் பண்றா. அவங்க லவ்வுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும். பட் யோவோட கண்களை இன்னைக்கு பார்த்த மாதிரி நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததுல இருந்து நான் தூரமா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஹீமாவரி சோகமாவரா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோக்கு இனோச்சி தான் வந்து சைல்ட்ஹுட் கிரஷ். அண்ட் இனோச்சியுமே ஆக்சுவலி நம்ம ஹீரோவை தான் லவ் பண்ணிட்டு இருக்கா. எபிசோட் 3 இப்போ நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டு இருக்கோம். இதான் என் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்னு நினைச்சு 2 நாளா எனக்கு தூக்கம் வரல. நம்ம ஹீரோ யோசிச்சா ஹீமாவரி ஒரு பக்கம் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா. எதுக்கு என் ஃபோனையும் எடுக்கலாம், ஏன் இவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றா நம்ம ஹீரோ பார்க்குறோம். அப்செட் பண்ணிட்டேனா எதுக்கு என்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸா ஓடுறா நம்ம ஹீரோ கேட்டா. ஹீமாவரி தள்ளி தள்ளி ஓடிக்கிட்டே இருக்கா. இங்க இனோச்சி என்னடா நம்ம ஹீரோட்ட வந்து க்ளோஸா பேசிட்டு இருக்கா. இவன் என்ன இப்போ ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழக ஆரம்பிச்சிட்டா நம்ம ஹீரோ பார்க்குறேன். எதுவும் பிரச்சனையானவா கேட்கவோ ஹீமாவரி தான் எதுக்கோ அவ ஓடிட்டே இருக்கான்னு சொல்ல குக்கீஸ் இருக்குன்னு இனோச்சி சொல்லவோ ஹீமாவரி குக்கீஸான்னு ஓடி வர போட்டு இனோச்சி அவளை பிடிச்சிருந்தா. இப்போ எல்லாருமே ஒன்னா தான் சேர்ந்து நடந்து போறாங்க. நான் யோ தானே பிரச்சனை பண்றேன் என்ன அப்படின்னு சொல்லி வா கேட்கறா. மறந்துட்டேன் ஐயோ நானே இதை மேக் பண்ண அப்படின்னு சொல்லி இனோச்சி நம்ம ஹீரோக்கு கியூட்டான குக்கீஸை கொடுக்குறா. தான் எனக்கு நல்லா பண்ண தெரியும், சரி அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லி அவ அவளோட கிளாஸுக்கு போறா. அவ இப்போ உன்னை யோனு கூப்பிட ஆரம்பிச்சிட்டா. காதல் போக்க ஆரம்பிச்சிட்டு போலியன் ஹீமாவரி கேட்கறா. அவனும் அவளை டேட்டிங் பண்ணலாம் நம்ம ஹீரோ சொல்லவும். அவ தானே உன்னோட ஃபர்ஸ்ட் கிரஷ்ன்னு கேட்டா. அங்க பேசினது நீ கேட்டுட்டு இருந்தான்னு எனக்கும் தெரியும் நம்ம ஹீரோவோ சொல்றான். நீ மால்ல இருந்து ஓடி போயிட்ட, நீ வித்தியாசமா இப்பெல்லாம் நடந்துக்கிற. அன்னைக்கு என்ன கிசிங் பிராக்டிஸ் பண்றேன்னு கிட்ட வந்து ஏமாத்துனு சொல்லவும். மாதிரி ரொம்ப வெக்கப்பட்டு இருக்கதை பார்த்துட்டு இவ என்ன இவ்வளவு கியூட்டா இருக்கா நம்ம ஹீரோ பாக்குறான். இங்க பாரு என்னோச்சிக்கும் எனக்கும் நடுவில் எதுவும் இல்லை. என்னோச்சி மேபி எனக்கு ஃபர்ஸ்ட் கிரஷா இருக்கலாம், பட் நான் அவளுக்கு நார்மல் பர்சன் தான். எங்களுக்குள்ளெல்லாம் எதுவும் நடக்காதுன்னு நம்ம ஹீரோ சொல்ல வரும்போது உண்மையிலேயே ஒரு முட்டாள் தான் அப்படின்னு சொல்லி ஹீமாரி நம்ம ஹீரோ வாயில ஜூஸை திணிச்சிட்டு போறேன். அவர் எப்பவும் என்ன டீஸ் பண்ணுவா, பட் இன்னைக்கு கொடுத்த ரியாக்ஷன் இப்படி நான் அவளை பார்த்ததில்ல நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். எத்தனால யூஸ் பண்ணி அந்த ஃப்ளவர்ஸோட கலர்ஸை நம்ம ஹீரோ பிடிச்சு எடுக்கிறோம். அந்த டோலிப்ஸோட கலர்னு கேட்கவோ இதை காய வச்சதுக்கு அப்புறமா நம்ம தனியா ஃபேப்ரிக் கலர் அடிப்போம் நம்ம ஹீரோ சொல்றேன். என்னோச்சி ஹீமாவரி என்ன டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்கிறியா நம்ம ஹீரோ கேட்கவும். என்னோச்சி ஹீமாவரியை டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்கிறேன். வழக்கமா முடிக்கிறத விட இன்னைக்கு நான் குயிக்காவே முடிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன். நான் ஒன்னும் அப்படி ஒன்றும் டீஸ் பண்றது இல்லையே அப்படின்னு சொல்லி ஹீமாவரி சொல்லவும். இருக்கிறதுனால தான் நீ என்ன கம்மியா டீஸ் பண்ற நம்ம ஹீரோ. அப்ப என்னோச்சி இல்லைன்னா நீ என்ன இந்த இடத்துல கிஸ் பண்ணிருவியான்னு வா கேட்கவும். அவ முன்னாடி எதுக்கு இப்போ இந்த டாபிக்கை எடுத்து அவ நம்மள கிஸ் பண்ணோம்ல நினைச்சுக்கிடுவான்னு கேட்கவும். கிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது நீ ஒத்துக்கிறியான்னு ஹீமாவரி கலாய்க்கிறா. 2 கிளாஸுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி என்னோச்சி அங்க இருந்து கிளம்பிட்டா. அவளை வச்சு என்ன லாக் பண்ணல, அவனுக்கு பதிலுக்கு அதாட்டா இதை பண்ண அப்படின்னு வா சொல்றா. கையை கொடுத்து எந்த இங்கே மாதிரி கூப்பிடுவோம். நம்ம ஹீரோ கையை கொடுத்தா டக்குனவா நம்ம ஹீரோவை பிடிச்சி இழுத்து எப்படியும் என்னோச்சி நம்மள கிஸ் பண்ணோன்னு தான் நினைச்சுக்கிடுவா. சோ மேலே நம்ம அதை பண்ணாலும் எந்த தப்பும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி ஹீமாவரி கேட்கவும். என்ன எக்ஸ்கியூஸா வச்சு நீ யாரையும் மேரேஜ் பண்ணாம இருக்க தானே ட்ரை பண்ற. இந்த மாதிரி விஷயத்துல ஜோக் பண்ணாதான் நம்ம ஹீரோ சொன்னா. லவ் பத்தி நீ அசசரிஸ் மேக் பண்றனா அந்த ஃபீலிங் உனக்கு தெரியணும்ல, சோ நீ ஏன் இதை என் கூட பண்ணக்கூடாது அப்படின்னு கண்ண மூடவும். உண்மையிலேயே நம்ம இதை பண்ண போறோமா இவ பஹ அப்படின்னு சொல்லி வழக்கு போல கலாய்க்க தானே போறா. ரொம்ப கியூட்டா இருக்கா. இவ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆனா நம்ம ஹீரோ கிட்ட நெருங்கவும் இந்த மாதிரி போன்ல டக்குனு அதை போட்டோ எடுத்துருத்தா. நம்ம ஹீரோ கிஸ் பண்ற மாதிரி கிட்ட வரதவா கேப்சர் பண்ணியிருக்கா. இதுக்கு தான் நீ இவ்வளோத்தையும் பண்ணியா, நீ என்ன ஓவரா டீஸ் பண்ற நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகுறான். கொஞ்சம் விட்டுருந்தா நான் அவளை கிஸ் பண்ணிடுவேன், நல்ல வேலை பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் தங்கிட்டு இருக்கவும். விட்டால் நான் தான் கிரீன் லைட் கொடுத்துட்டேன்ல, அதை பண்ண வேண்டியதானே அப்படின்னு வா யோசிச்சு சொன்னா நம்ம ஹீரோ கேட்கவும். இல்லை ஒன்றும் இல்லைன்னு சமாளிச்சுட்டு வா கிளம்புறா. அவளுக்கு என்கிட்ட இருந்து என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவரையும் இங்கே ஒரு மாதிரி கொஞ்சம் சோகமா போறா. என்னாச்சோ இப்பெல்லாம் பொண்ணுங்க கூட நீ ரொம்பவே பாப்புலர் ஆயிட்டேன்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் ரெண்டுக்கும் உனக்கு எவ்வளோ தூரம் போயிருக்கு, அவள் லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டாலான்னு கேட்க. என்னாச்சு எதுக்கு எனக்கு ப்ரப்போஸ் பண்ண போறா நம்ம ஹீரோ கேட்கறான். மேட் குக்கீஸ் எல்லாம் ஒருத்தனுக்கு கொடுத்தான்னா லவ் இல்லாம வேற என்னன்னு கேட்கவும். அது ஃப்ரெண்ட்ஷிப்பா கூட இருக்கலாம்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட. ஆப்வியஸ்லி இன்னொன்று லவ் தான்ப்பா பண்ண
பண்றா. அவ என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தேவையில்லாம பிரச்சனையை கிளப்பாதப்பா, ஆல்ரெடி ஹீமாவரி வர வியடா நடந்துக்கிறான்னு சொல்லுவோம். இன்னது ஹீமாவரி வியடா நடந்துக்கிறதாளா, கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுன்னு கேட்கவும், வழக்கத்தை விட இப்பெல்லாம் ரொம்பவே அவ க்ளோஸா பழக்கிறான் நம்ம ஹீரோ சொல்றான். ஓஹோ அப்படின்னு மாக்கஷிமாவோ புரிஞ்சுக்கிறான். அந்த டோலிப்ஸ்க்கு நம்ம ஹீரோ கலரிங் பண்ணிட்டான். 2 லவ் பேர்ட்ஸ்க்கு ஜோடி பொறுத்தா நல்லா இருக்குப்பா அப்படின்னு ஹீமாவரி இவங்களை கலாய்க்கிறா. இப்ப மாடல் மாதிரி அவ போஸ் கொடுக்கறதுக்கு இனோச்சியை போட்டோ எடுக்க ட்ரை பண்றாங்க. பட் எந்த போட்டோவோ செட் ஆகல அப்படிங்கறத ஹீமாவரி புரிஞ்சுக்கிறா. உன்னோட அப்புறமா நைட் பாக்குற கலெக்ஷனுக்கு தானே இவ்வளவு இத்தனை போட்டோ எடுக்க அப்படின்னு ஹீமாவரி கேட்கிறா. ஆக்சுவலி ஹீமாவரியை தான் இத்தனை நாள் நம்ம ஹீரோ வந்து பார்த்திருப்பான். இப்போ ஒரு புது மாடலையும் நம்ம ஹீரோ ஹீமாவரி மாதிரியே போஸ் கொடுக்க சொல்றதுனால தான் செட் ஆகல. நீ பார்க்க நைட் குயின் மாதிரி இருக்க, அதுக்கேற்ற மாதிரி போட்டோ இல்ல ஒன்னும் இல்ல. நம்ம ஹீரோ போனா ஹீமாவரி போயிட்டு எனர்ஜி காதல எதையோ சொல்லுவோம். அவ ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறா. நம்ம ஹீரோ அதை அப்படியே போட்டோ எடுத்துருக்கான்னு அவ ஏதோ ஒரு ஹோப்பை பிடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அவ பல நாள் கனவு நிறைவேறின மாதிரி தெரியுது. இந்த போட்டோ சூப்பர். நம்ம ஹீரோ பார்த்துட்டு அவ ஹீமாவரி அவாட்ட என்ன சொன்னு கேட்டா, ஒன்னு சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எனர்ஜி ஹீமாவரிய போய் அடிக்க போறா. அவ என்ன சொன்னா அப்படிங்கறத நமக்கு காமிக்கல. மாதிரியே சூப்பரா உன்னால போஸ்ட் கொடுக்க முடியுமா நம்ம ஹீரோ கேட்கறா. சரி அப்படின்னு அவளும் சொல்றா. கிட்ட நீ என்ன சொன்னா நம்ம ஹீரோ ஹீமாவரிட்ட கேட்கவும், அது ஒரு சீக்ரெட்னு சமாளிச்சிருச்சு. எனர்ஜி உண்மையிலே கியூட்டா இருக்கல. சரி அந்த டியூலிப்ஸை வச்சு என்ன பண்ண போறேன்னு கேட்கவும், அது கன்ஃபெஷன் ஆஃப் லவ் ரெப்ரசென்ட் பண்ணும். அவளுக்கு ஏத்த மாதிரி நான் இப்போ ஒரு அசசரியை செய்யணும் நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்படின்னா எனக்கும் ஒன்னு செஞ்சு தாப்பா அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. உனக்கு எதுக்கு ரொமான்டிக்கா சரி நம்ம ஹீரோ கேட்டா. ஒரு நாள் நான் லவ்ல விழும்போது யோஸ் ஆகணும் வா சொல்றா. அந்த ஒரு செகண்ட் ஹீமாவரிய வேற ஒரு பையனுக்கு விட்டு கொடுக்க எனக்கு தோணல. ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மேல நான் இப்படி ஒரு ஃபீலிங்கை வச்சிருக்க கூடாதுல்ல. போட்டிருக்கிற செயினை நம்ம ஹீரோ தான் செஞ்சு கொடுத்துருப்பான். இது ஃபார் எவர் ஃப்ரெண்ட்ஷிப்பை ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, எனக்கு ஒன்னால அப்படி ஒன்று செஞ்சு தர முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லியிருந்தான். அவன் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டான். அஃப்கோர்ஸ் நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். பட் சும்மா ஜோக்குக்காக தான் நான் கேட்டேன். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான், எங்களோட சில லைனை கிராஸ் பண்ண முடியாது. யோவோட கண்ணில் அன்னைக்கு அந்த லவ் தெரிஞ்சது. பார்க்கும்போது அவன் கண்ணை அந்த மாதிரி மாறணும்னு நான் ஆசைப்பட்டேன். 2 வருஷமா நாங்கள் பில்ட் பண்ண அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் எனக்கு தடையா இருக்குல்ல. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் யோ என்னை விட்டு போக மாட்டான்னு எனக்கு தெரியும். நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை காப்பாற்றிக்கிட்டு இந்த லவ் ஃபீலிங்கை நான் விட்டு கொடுக்கணுமா அப்படின்னு ஹேமாவரி கொஞ்சம் சோகமாகறா. நாட்ஸ் இந்த பிளேஸ் எக்ஸ்பென்சிவ் மாக்கஷிமா கேட்கவோ, பில்ல பே பண்ண போகிறது நான் தான் அப்படின்னு ஹீமாவரி சொல்றா. நம்ம ஹீரோ புதுசா ப்ராடக்ட் லான்ச் பண்ணிருக்கான். அதுக்காக தான் இவங்க எல்லாரும் செலிப்ரேட் பண்ண வந்திருக்காங்க. டோலிப்ஸை வச்சு நம்ம ஹீரோ ஒரு ஹேர் கிளிப்பை மேக் பண்ணிருக்கான். ஹேரன் இது வேற லெவல்ல இருக்குல்லன்னு மாக்கஷிமா கேட்கறான். ஆமான்னு அவ்வளவு சொல்றா. ஹீரோ வாட்ட கொடுக்க போவோ, ஓ சாரி கையை ஸ்லிப் ஆயிடுச்சு, நான் அதை போட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீமாவரி இவங்களை டிஸ்டர்ப் பண்றத மாக்கஷிமாவும் நோட்டீஸ் பண்றான். நீ ரென்னோட தலையில அதை மாட்டி விடன்னு கேட்கவும், ரென்னும் சாரி அப்படின்னு சொல்லிட்டா. மாட்டி விடு அப்படின்னு சொல்லி ஹீமாவரியும் மாக்கஷிமாவும் சொன்னாலுமே கூட நம்ம ஹீரோக்கு ரொம்பவே நர்வஸா இருக்கு. இருந்தாலும் நம்ம ஹீரோ அவங்க ஃபோர்ஸ் பண்றதுனால இதை பண்ணிருந்தான். ரொம்பவே அழகா இருக்கு, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நோச்சி ரொம்பவே ஹாப்பி. அப்புறம் பிரைவேட்டா பண்றதெல்லாம் இங்க பட்டாதிக்கு பண்ண மாக்கஷிமா கலாய்க்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போற, பேசாம இனோச்சியவே உன்னோட மெயின் மாடலா வச்சுக்கிறீங்க. 2 பேரோட பொருத்தமும் பக்காவா இருக்கு. இனோச்சி ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கிறா. ஆனா நம்ம ஹீரோ சொல்ல வரக்குள்ள எனக்கும் ஓகே தான் அப்படின்னு இனோச்சி சொல்றா. ஒத்துக்கிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீமாவரி டென்ஷன் ஆகுறா. மாக்கஷிமா இந்த மாதிரி மாடலிங்ல சில நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வரும். ஆக்சுவலா அதை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லுவான். அதை அவளால ஹேண்டில் பண்ண முடியும், நீ எதுக்கு அவளை மறட்டுற மாதிரி பேசுற அப்படின்னு மாக்கஷிமா ஹீமாவரிட்ட கேட்கறான். 2 பேரும் சண்டை போடாதீங்க நம்ம ஹீரோ சொன்னா. வாய மூடுன்னு அவங்க சொல்லிட்டு நிறைய ரிப்போர்ட் எழுதணும், நிறைய வேலை இருக்குப்பா, அதை அவளால பண்ண முடியாதுன்னு சொல்லுவோம். அந்த வேலைகளை பார்க்கதான் நீ இருக்கிய ஹீமாவரி, நான் ஜஸ்ட் அவள மெயின் மாடலா தான் இருக்க கேட்டேன்னு சொல்லுவோம். அவங்க அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்லன்னு கேட்டா. நம்ம ஹீரோவை ஹீமாவரி பார்த்தா நம்ம தான் அவகிட்ட ஃபர்ஸ்ட் கேட்டா. நான் ஒன்னதான் மாடலா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், பட் நீ இப்ப அடிக்கடி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. ரொமான்ஸை பத்தி பண்ணணும்னு ஃபோர்ஸ்ஃபுல்லா உனக்கு பிடிக்காத சில விஷயங்களை நீயே பண்ற. அந்த மாதிரி பண்றது எனக்கும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா தான் இருக்கு நம்ம ஹீரோ சொல்றான். என் ஹார்ட் அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தா நான் அவன் லவ்ல விழுந்துருவேன் அப்படிங்கிற அர்த்தத்துல நம்ம ஹீரோ சொல்றாரு. ஹீமாவரி இந்த விஷயத்துல நான் உனக்கு சப்போர்ட் பண்ண முடியாது நம்ம ஹீரோ சொல்லுவோம். கூல் டவுன் ஹீமாவரி, கூல் டவுன் ஹீமாவரி தனக்கு தானே சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவாட்ட பேச ட்ரை பண்ணுவோம். டென்ஷன் ஆகி நம்ம ஹீரோவோட தலையில வா தண்ணியை எடுத்து ஊத்திருத்தா. இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேல ஸ்ட்ராவை தூக்கி எரிஞ்சு, இனிமே என்கிட்ட பேசாத, இனிமே நான் உன் கூட பேச வருபல அப்படின்னு சொல்லி வா கத்தவும். நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி எங்க நம்ம ஹீரோமே வந்துட்டு ஹீமாவரியை லவ் பண்றேன் அப்படிங்கிற அர்த்தத்துல தான் சொல்ல வந்திருக்கான். பட் ஹீமாவரி அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டா. நம்ம ஹீரோவோட ஃபர்ஸ்ட் கிரஷ்ங்கிறதுனால நம்ம ஹீரோ அவளை லவ் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கான். தன்னை கண்டுக்கிட மாட்டானோ அப்படின்னு சொல்லி தான் ஹீமாவரி யோசிக்கும். ஹீரோ ஹீமாவரிக்கு மெசேஜ் பண்றான், பட் அவ ரிப்ளைவே பண்ண மாட்டேங்கிறா. எனர்ஜியை மெயின் மாடலா இருக்க சொன்னதுக்கு அவ இவ்வளோ டென்ஷன் ஆகிறா. நம்ம ஹீரோ யோசிக்கிறான், இந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட எல்லாம் நீ பேசுறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும், என்கிட்ட வந்து கெஞ்சு, இதை தனவா மோஞ்சி சொல்லுது. நம்ம ஹீரோ பாக்குறான், நான் உன்கிட்ட கெஞ்ச போறதுல நீ தான் என்கிட்ட கெஞ்ச போறேன்னு. நம்ம ஹீரோ அவளுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான சிப்ஸை தனியா சாப்பிட்டு, என்னால இதை தனியா சாப்பிட முடியல, யார்ட்டையாச்சும் ஷேர் பண்ணா நல்லா இருக்கும். நம்ம ஹீரோ அவளை பார்த்தா ஹீமாவரி மூஞ்ச திருப்பிக்கிறா. இவன் என்ன உண்மையிலேயே பேசப்ப போயிருவாளோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கொஞ்சம் ஷாக் ஆகுறான். நம்ம ஃபியூச்சர்ல ஒன்னா சேர்ந்து ஸ்டோரை ஓப்பன் பண்ண போறது இல்லையோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும் ஹீமாவரி அழ ஆரம்பிக்கிறா. யோ இப்படியா பேசுவேன், கிளாஸ்ல இருக்கிற எல்லாரும் நம்ம ஹீரோவை திட்டுறாங்க. ஹீமாவரி அவளுக்கு வந்து இமெயில ஃபார்வர்ட் பண்ணிருக்கா. பார்த்தா மாடலிங்கா அவளை நடிக்க கூப்பிட்டு ஆஃபரை வாட்ஸ்அப் பண்ணிட்டு அடுத்த வரமே டோக்கியோ போறான்னு அதுல போட்டிருக்கு. ஹீமாவரி இது உண்மையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவளை துரத்திட்டு ஓடுறான். அந்த மெசேஜ் அவ எனக்கு அனுப்புனா. ஹீமாவரி எங்க அப்படின்னு சொல்லி எனர்ஜி அவளை தேடி வந்திருக்கா. எல்லாமே
என்னால தானே சாரி நீ என்னாச்சு சொல்லவோ இது ஒன்றும் உன் ஃபால்ட் இல்லை நான் அவட்ட பேசுகிறேன் நம்ம ஹீரோ சொல்கிறேன். அவளுக்கு பிடிச்ச குக்கியவும் ட்ரிங்க்ஸையும் ட்ராப் ஆகி இவங்க செட் பண்ணி வைக்கிறாங்க. நீங்கள் எனக்கு தான் ட்ராப் செட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு தெரியும் நான் வரமாட்டேன்னு சொன்னவா டக்குடாத வந்து எடுக்க பார்க்குறா. ஹேமாவரி நான் சொல்கிறத கேளு நம்ம ஹீரோ சொன்னா நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவ ஓட ஆரம்பிக்கிறா. என்னோச்சி அங்கேயே நின்றதா பட் நம்ம ஹீரோ அவளை துரத்திட்டு போறான். என்னமோட்ட மாடலிங் பண்றதுல எதுக்கு இவ்வளோ அப்செட் ஆகிறா நம்ம ஹீரோ கிட்ட பலார்னவா அரைஞ்சிட்டு உனக்கு இன்னுமா புரியல அப்படின்னு சொல்லி ஹேமாவரி கேட்கவும் எமலா நீ தான் ஜூஸ் ஊத்துன கிளாஸ்ல அப்படி பண்ணது பார்த்தா தான் இப்போ டோக்கியோ வர போறேன்னு சொல்ற. அதனால என்ன டீஸ் பண்றதுக்கு நீ என்ன ஒரு டாய் மாதிரி தான் யூஸ் பண்ணி இருக்கல சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் விடு அப்படின்னு சொல்லி வா தள்ளி போகும்போது நம்ம ஹீரோ கைப்பட்டு நம்ம ஹீரோ கிரியேட் பண்ண அந்த ஃப்ரெண்ட்ஷிப் டாலர் உடஞ்சிருது. அலக்கார மாதிரி யூஸ் பண்றதுக்கு ஒரு சர்வெண்டா தானே என்ன பாத்திருக்க அசசரிஸை உனக்கு ஃப்ரீயா செஞ்சு கொடுக்குற ஒருத்தன் அப்படிதானே நம்ம ஹீரோ கேட்கவும் ஹேமாவரி கண் கலங்குறா. நீயும் அப்படிதானே என்ன ஒரு ஹெல்பர் கேலா தானே பாத்திருக்க அப்படின்னு வா கேட்கவும் அப்படி இல்ல நம்ம ஹீரோ சொன்னா அப்புறம் எதுக்கு எனர்ஜி உன்னோட மெயின் மாடல் ஆக்குன அசசரிஸ் எடுப்போட ஃபர்ஸ்ட் ரைட்ஸ் என்னோடதா தான் இருந்துச்சு நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருந்த எனர்ஜியை லவ் பண்ற அதனால தானே இப்போ அவ்வளோ நம்பர் 1 ஆக்கிட்ட. லவ்னா என்னன்னு எனக்கும் தெரியும் நானும் ரீசெண்டா தான் கண்டுபிடிச்சேன் நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருங்க நான் உன்னோட செகண்ட் சாய்ஸா இருக்க விரும்பல. நம்ம ஹீரோவோட அந்த செயினை தூக்கி அவ இறந்துட்டாங்க இருந்து போயிருத்தா மாக்கஷிமா அங்க வரவோ என்ன தனியா விட்டுற நம்ம ஹீரோ சொல்றான். நீ தானே மெனமோட்டவன் என் மெயின் மாடலா இருக்க சொல்லி ஆரம்பிச்சேன்னு கேட்கவும் ஏன்னா 2க்கு இருக்கிற ஒரே சான்ஸ் அது மட்டும்தான் நீ அவளோட லவ்வுக்கு சப்போர்ட் பண்றான்னு எனக்கு தெரியும் நம்ம ஹீரோ சொல்றான். ரொமான்ஸுங்கிறதே ஒத்துமையா இருக்கிறதோ ஒன்னா இருக்கிறதோ இல்ல அந்த விஷயம் பிரேக் ஆகாம பாத்துக்கிறதுன்னு சொல்லவும் அதை நீ சொல்றியா நம்ம ஹீரோ கேட்கறான். நீ அப்படி பேசினதுல ஹேமாவரி ஒரு தேர்ட் வீல் மாதிரி ஃபீல் பண்ணிருப்பான்னு சொல்லவும் பட் நாங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே நம்ம ஹீரோ கேட்டா. ஹேமாவரிக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் லவ்வுக்கும் பிடிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் நீ நினைக்கிற பெருசா எதுவும் வித்தியாசம் கிடையாது. இப்போ நீ கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ரொமான்ஸ்லயோ ஃப்ரெண்ட்ஷிப்லயோ இல்ல உனக்கு எது ரொம்ப முக்கியமா அதுலதான் நீ ஃபோக்கஸ் பண்ணணும். நான் ஒத்துக்கிறேன் ஹேமாவரியும் உன்னியமும் பிரிக்கிறதுக்கு தான் நான் அந்த மாதிரி சொன்னேன். டோக்கியோ போயிருவான்னு நான் எதிர்பார்க்கல அவளுக்கு அவளை இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஃபீலிங்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அவரை மட்டும் இப்போ டோக்கியோ போனோம்னா எல்லாம் தன்னால தான் நடந்ததுன்னு ரெண்டுமே ரொம்ப அப்செட் ஆகும் கடைசியில் எல்லாமே பிரச்சனையில தான் போய் முடியும் அப்படின்னு மாக்கஷிமா சொல்லவும் நீ உண்மையிலேயே ரொம்ப நைஸ் பர்சன் நம்ம ஹீரோ மாக்கஷிமாவை பார்த்து சொல்றேன். நீ ஹேமாவரியை மறந்துட்டு ரென் கூட க்ளோஸா இல்ல ஒன்றும் இல்லை இன்னொச்சி மாதிரி உனக்கு ஒரு நல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்க மாட்டா அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நம்ம போகவும் பட் நம்ம ஹீரோ ஹேமாவரியோட செயின் தான் பார்க்குறேன். நீ உண்மையிலேயே டோக்கியோக்கு போறியா அப்படின்னு கேட்கவும் ஆமா என் ஒருத்தி யாருக்கு தெரியுதோ அவங்களுக்கு தான் நான் தேவை என் வார்த்தை தெரியாதவங்க கூடலாம் நான் இருக்க போறதில்ல அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஹீரோ இத்தனை வருஷமா அசசரிஸ் மேக் பண்ணிருக்கும் போது யாருமே அவனை கண்டுகிட்டு இருந்திருக்க மாட்டாங்க பட் ஹேமாவரி நம்ம ஹீரோ லைஃப்ல வந்த அப்புறம் தான் நம்ம ஹீரோட அசசரிஸ் இவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்துருக்கு. அவ என் ஃபர்ஸ்டா இருக்கணும்னு நான் தான் அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். என் ப்ராமிஸை நான் கீப் பண்ணலன்னா நான் என்ன ஒரு ஆளு கண்டிப்பா அவ டோக்கியோ போனா பாப்புலர் ஆவா ஈவன் அவ கூட இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி நினைச்சபடி லைஃப் போகாது என்னோட ட்ரீம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு முடிவெடுக்கிறா. ஐயோ நீ ஒரு முட்டா என்னோட ஃபேக் கிரையிங் இந்நேரம் அவன் மேல ஒர்க் ஆயிருக்கோ அப்படின்னு யோசிக்கிறா. நான் ஃபேக்கா தான் எழுதேன் அப்படின்னு சொல்லி ஹேமாவரி தன்னைத்தானே ஏமாத்திக்கிறா. பட் அந்த நெக்லஸ் உடஞ்சதை அவ யோசிக்கும் போது திரும்பவும் அவ கண்ணில் தண்ணி வருது. நான் அவனை புதுசா ஒரு நெக்லஸ் செய்ய சொல்லிக்கலாம் ஹேமாவரி ப்ளீஸ் என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்லி அவனை கெஞ்ச விடுவோம். அதுக்கப்புறமா மாசத்துல ஒரு நாள் ஹேமாவரி அவன் என் கூட மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணும் டோலிப்ஸ்ல வர வச்சு எனக்கும் ஒரு ஆக்சசரிஸ் அவனை மேக் பண்ண சொல்லணும். அப்புறமா என் கூட அவன் கிசிங் ப்ராக்டிஸ் பண்ணும். இந்த கண்டிஷன்ஸ்க்குலாம் அவன் ஒத்துக்கிடுவான் கண்டிப்பா அவன் மன்னிப்பு கேட்பான்ல அப்படின்னு சொல்லி ஹேமாவரி யோசிச்சா. நம்ம ஹீரோ ஹேமாவரியா கண்டுக்கிடவே மாட்டேங்கிறான். இந்நேரம் அவன் அழுதுகிட்டு என்கிட்ட வந்து கெஞ்சணுமே அப்படின்னு சொல்லி ஹேமாவரி கடுப்பாவரா. பட் நம்ம ஹீரோ என்னடான்னா டோட்டலி அவளை இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நான் டோக்கியோ போறேன்னு சொன்னது உண்மையிலேயே அவனை ரொம்ப அப்செட் பண்ணிடுச்சோ அப்படின்னு ஹேமாவரி யோசிக்கிறா. சோஷியல் மீடியால போய் ஏதாச்சும் பண்ணலாம் நம்ம ஹீரோ பார்த்தா நோச்சி கூட நம்ம ஹீரோ போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கிற போட்டோவா போட்டிருக்கா. நோச்சியை வச்சு நம்ம ஹீரோ அந்த நியூ ப்ராடக்டையும் லான்ச் பண்ணியிருக்கான். உன்னால எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு நம்ம ஹீரோ சொன்னதை யோசிச்சவா ஆள ஆரம்பிக்கிறா. ஹேமாவரி என்ன அதுக்குள்ள வீட்டுக்கு வந்துன்னு கேட்கவும் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கணும் அப்படின்னு சொல்றா. ஒரு வாரமா நீ யோ கிட்ட பேசவே இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் கேட்கவும் அவ கையை ஸ்லிப் ஆகி கத்தை கீழே விழுந்துருது. அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவ கேட்டா. உன்னை சுத்தி இருக்கிற யோவோட ஆறா கம்மி ஆயிட்டு இருக்குன்னு சொல்ல மாதிரி நடந்ததை ஒத்துக்கிடவோ அப்படின்னா அவன் உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கிறதுக்காக நீ டோக்கியோ போவன்னு அவனை பிளாக்மெயில் பண்ணிருக்கியா. இனுசாக்கா ஃபேமிலி மெம்பர் நீ இப்படி இந்த மாதிரி பண்ணலாமா. மிடில் ஸ்கூல்ல அவன் அசசரிஸ் வைக்கிறதுக்கு நீ ஹெல்ப் கேட்ட ஞாபகம் இருக்கா. அந்த மாடல் எனச்சி காலில் போய் விழுந்த காலை லிக் பண்ண அவ சொன்ன மாதிரியே பாடுன எல்லாத்தையும் உனக்காவதா பண்ண. எனக்கு தெரியும் நீ என்னோட பிக் சிஸ்டரை வந்து வெறுக்கிறேன்னு அப்படின்னு சொல்லி ஹேமாவரி சொல்றேன். நான் அவ்வளோ வெறுத்து இவ்வளோத்தையும் நான் பண்ணதுக்கு காரணம் யோவோட டேலண்ட் மேல எனக்கு நம்பிக்கை இருந்ததுனால தான் நீங்க 2 பேரும் சேர்ந்து ஸ்டோர் ஓப்பன் பண்ணீங்கன்னு நினைச்சேன். எப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறியே எதுக்கு இப்போ அவன் உனக்கு போர் அடிச்சு போயிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்ல நான் அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு வா சொல்றா. அவன் மாடலிங் பிசினஸ் நல்லா போகணும்னு என் ஃபீலிங்ஸ் என்னால சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாதுன்னு வா சொல்லுவோம். உனக்கு முக்கியமானது ரொமான்ஸா இல்ல யோவா நீயா முடிவதுன்னு சொல்லுவோம். ரெண்டும் சேம் தானே அப்படின்னு வா கேட்டா. ரெண்டும் டிஃப்ரெண்ட் தான். ஒரு சிவில் சர்வெண்டா கவர்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ணும்போது பில்டிங் ரோடுன்னு கேட்டும்போது சில பீப்புளோட ஹவுசஸ் நான் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கேன். பட் இப்போ நான் அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணலன்னா ஃபியூச்சர்ல 100 வருஷம் கழிச்சு இந்த டவுனால சர்வைவ் ஆக முடியாது. ஈவன் நான் செத்தப்பற கூட இப்போ செஞ்ச நான் ஆக்ஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும். விஷயத்தை விட்டு கொடுத்துட்டு பெரிய விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு ஹேமாவரி அண்ணன் சொல்லுவோம். என் அண்ணன் சொன்ன பாயிண்ட் எனக்கு முழுசா புரியல. பட் எனக்கு முக்கியமான விஷயத்த நான் இழக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவ
யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேசலாமான்னு மெசேஜ் பண்றா. நம்ம ஹீரோ பேசணும் அப்படின்னு சொல்றான். நான் அந்த ஏஜென்சிக்கு போவேனான்னு முடிவு பண்ணிட்டேன். உங்களை பிளாக்மெயில் பண்ண தான் நான் அதுக்கு அப்ளை பண்ணேன் அப்படின்னு சொல்லிடலாமா அப்படின்னு யோசிக்கிறேன். நீ பேசணும்னு சொன்னல என்னதுன்னு கேட்கவும் உங்ககிட்ட நான் ஒன்று கொடுக்கணும் நம்ம ஹீரோ கொடுக்குறான். இது ஸ்கூல் வித்ட்ராவல் ஃபார்மா, நீ ஸ்கூலை விட்டு நிக்க போறியா அப்படின்னு வா கேட்கவும் சாரி தப்பானதை கொடுத்துட்டு நம்ம ஹீரோ வாங்கினா ஸ்கூலை விட்டு நிக்க போறேன்னு வா கேட்கவும் நானும் எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்க கூட டோக்கியோ வந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். மாகஷிமா சொன்னா எது எனக்கு முக்கியமா அதுல ஃபோக்கஸ் பண்ணுன்னு, நீ தான் எனக்கு முக்கியம். அது தங்குறது அவ்வளோ ஈஸி இல்லை. அங்கே கிடைக்கிற சின்ன சின்ன வேலையை பார்த்துட்டு எப்படியாச்சும் நான் சர்வைவ் ஆயிருப்பேன். ஃப்ளவர் அசசரிஸை மேக் பண்ண எனக்கு டைம் இருக்காது தான், பட் ஆனால் நீ இல்லாத ஃப்ளவர் அசசரிஸ் எதுவுமே எனக்கு நல்லா இருக்காது. நீ இல்லாமல் என்னால் அதை மேக் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல. ஃப்ளவர் அசசரியை மேக் பண்ணலன்னா நான் ஒருத்தலையும் நம்ம ஹீரோ கேட்குறேன். பிடிச்ச மூவி பார்த்து ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும் நான் ஒன்றும் டோக்கியோ போல கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவோம். உன் ஃபேன்ஸு உன் ஒருத்தர் தெரிஞ்சவங்க கிட்ட போறேன்னு சொன்னியா, அது என்னாச்சுன்னு கேட்டேன். என் டைப்ல க்ளோஸாக வந்து நிற்கிற என் ஃபர்ஸ்ட் கிஸ் என் வைஃப்ல ஜூஸாக இருந்து இப்படி இருக்கக்கூடாதுன்னு தள்ளி வந்துருத்தேன். நோச்சி மாடலிங் பண்ணுறதுல எனக்கு பிரச்சனை இல்லை, பட் நான் தான் உன்னோட மெயின் மாடலாக இருக்கணும்னு சொல்லவும் நம்ம ஹீரோவோ சரி அப்படின்னு சொல்லி அந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறேன். சரி நீ என்கிட்ட ஏதோ கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னு கேட்கவும் பார்த்தா நம்ம ஹீரோ புதுசாக ஒரு ஃப்ளவரிஸில் ரிங்கை மேக் பண்ணியிருக்கான். நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, மற்ற பீப்புளோட நீ எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறத நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். மன்னிச்சிட நம்ம ஹீரோ சொல்லவும் கொஞ்சம் திரும்ப அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சவா திரும்பவும் நார்மலாக கையில் நீயே இந்த ரிங்கை மாட்டி விடு அப்படின்னு சொல்றா. ஸோ இது பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பை ரெப்ரசென்ட் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லி கேட்கவும் உள்ளுக்குள்ள இருக்கிறத பத்தி சொல்ல எனக்கு தைரியம் வரல. நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். சாகியோ நம்ம சிங்கிளா இருந்தா நீ என்னதான் சூஸ் பண்ண சரியா அப்படின்னு ஹீமாவரி கேட்கவோ கண்டிப்பா நம்ம ஹீரோ சொல்றோம் ஆசைப்படுறது நாங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும் தான், அதே நான் பண்றேன் அப்படின்னு ஹீமாவரி யோசிக்கிறேன். பொண்ணுங்க ஹீமாவரி கிட்ட நம்ம ஹீரோ பத்தி வந்து கேட்கறாங்க. எல்லாம் எப்படி போச்சுன்னு ஒருத்தங்க மெசேஜ் பண்ணுவோம். உங்க ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்ஸ். நம்ம ஹீரோ ஒரு டீச்சருக்கு மெசேஜ் அனுப்புறான். பர்பிள் டோலிப் சீடை நீ அதுக்குள்ள வச்சிட்டல அவங்க கேட்கவும் நம்ம ஹீரோ யோசிக்கிறா. ஹீமாவரி கிட்ட உண்மையை சொல்ல எனக்கு தைரியம் வரல. அந்த ஃப்ளவரோட சேர்த்து அதுக்குள்ள நான் பர்பிள் டோலிப் சீடையோ வச்சேன். அதோட அர்த்தத்தை நான் அவட்ட சொல்லல. மேபி அவ ரிஜெக்ட் பண்ணிருவாளோன்னு எனக்கு பயம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ அந்த டோலிப் வந்து லவ்வை ரெப்ரசென்ட் பண்ணும். வரைக்கும் நம்ம ஹீரோ செஞ்ச அந்த ரிங்ல வந்துட்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு ஃப்ளவரை ரெப்ரசென்ட் பண்றதோட சேர்த்து லவ்வை ரெப்ரசென்ட் பண்ண மாதிரியே ஒண்ணு வச்சோம். நம்ம ஹீரோவோட லவ் ரிங்க தான் வந்துட்டு ஹீமாவரி இப்ப கையில போட்டிருக்கா. பட் ஹீமாவரிக்கே அதோட அர்த்தம் என்னன்னு தெரியாது. பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கதான் சொல்றான் போல அப்படின்னு சொல்லி ஹீமாவரியும் தப்பா புரிஞ்சுக்கிறா. என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து சீசன் 1 எபிசோட் 5. இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியை தான் காமிக்கிறாங்க. இந்த வயசுல எல்லாருமே படம் பார்த்துட்டு கேம் விளையாடிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் நம்ம ஹீரோ மட்டும் ஃப்ளவர்ஸை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான். ஐயோ லஞ்சுக்கு டைம் ஆயிடுச்சு சொல்லி நம்ம ஹீரோ டக்குன்னு கிளம்பும் போது ஐயோ வா நம்ம ஒன்னா சேர்ந்து லஞ்ச் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஹீமாவரி வந்து கூப்பிடுறா. நான் தனியாவே சாப்பிட்டுக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்ல வரவோ இந்தான் வாயில வா ஜூஸ் திணிச்சிருத்தா வா இல்லையா அழகான பண்ணுவான் கூட சாப்பிட வரன்னு சொல்லியிருக்கேன். மூடிட்டு வாடா இப்படிதான் அவ மூஞ்ச வச்சிருக்கா. நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீ இன்னுமா அவன் கூட பழகிட்டு இருக்க ஹீமாவரி அப்படின்னு ஒருத்தன் வந்து பார்க்கவும் யோ மாரி ஒரு பையன் எல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டப்பாடு ஹீமாவரி சொல்றான். கரோக்கிக்கு போற வாரியான்னு கேட்கவோ ஹீமாவரி நான் வரல அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அங்க இருந்து போயிருந்தா. ஐயோ ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு அப்படிங்கிறதுனால அந்த சர்க்கிள் கூட தான் அவ ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இருக்கு. அவங்க சொல்றது கரெக்ட் தான். நீ ஏன் கூட இருக்கிறது உனக்கு ஓகே தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். என்னப்பா இப்படி கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோவை கிச்சன் கட்டிட்டு ஏன் இப்படி கேட்கற அப்படின்னு வா கேட்கவும் ஸ்டேட்டஸ் கிளாஸ்ன்னு சில விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றான். அவங்க சொன்னதெல்லாம் கண்டுக்கிடாதா, அவனுங்க யாருனே உனக்கு தெரியாது, அவனுங்க தான் உண்மையிலேயே ரொம்ப மோசமானவனுங்க, சும்மா காசுக்காக என் கூட பழகுறானுங்க. சோ அந்த மாதிரி ஆளுங்க சொல்றதெல்லாம் நீ கண்டுக்கிடாதா அப்படின்னு ஹீமாவரி சொல்றா. நீ பாப்புலர் வேர்ல்ட சேர்ந்தவா, நான் அப்படி கிடையாது, என் கூட சேர்ந்தா உனக்கு தான் பிரச்சனை வரும்னு வா சொல்ற. அந்த பாப்புலர் கிரௌடு இந்த பையனை பத்தி ஆல்ரெடி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை வச்சுட்டா அடுத்து எனக்கு கொக்கி போட்டுட்டு இருக்கான். நீ சொல்ற அந்த பாப்புலர் கிரௌடு பாக்குறதுக்கு அழகா இருக்கிற எல்லா விஷயங்களும் பியூர் கிடையாது. அழகான விஷயத்தோட பியூரான விஷயம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு ஹீமாவரி சொல்றா. சோ ப்ராமிஸ் பண்ணு நம்ம எப்பவுமே ஃபார் எவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். நீ அவளை எப்பவும் லவ்ல விழக்கூடாதுன்னு வா சொல்ல. எப்படி லவ்ல விழுமா, ஏன்னா நாம பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சே நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோவை வெக்கப்பட வைக்கதா அவ இப்படி பண்ணிருக்கா. அதை போட்டோ எடுத்து வச்சுக்கிறேன். இனிமே இந்த மாதிரி பசங்க என்கிட்ட வந்தாங்கன்னா உன்னையா பாய் ஃப்ரெண்டா அவங்க கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிருந்தேன் அப்படின்னு ஹீமாவரி சொல்லுவோம். மாதிரி ஒருத்தன் எல்லாம் அவங்க நம்புவாங்களா நம்ம ஹீரோ கேட்டா. அப்ப இனி நம்ம ஒன்னா சேர்ந்து கை கோர்த்து போவோம், நீயும் அதை தானே விரும்புற அப்படின்னு சொல்லி அவ கலாய்க்கிறா. பட் 2 வருஷம் கழிச்சு நான் அவ மலை லவ்ல விழுந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறா. இப்போ ரியல் டைமை காமிக்கிறாங்க. ரிங்குக்குள்ள வச்சிருந்த சீடை பத்தி நான் அவட்ட சொல்லியிருக்கணும், என் சான்ஸ் மிஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சா. இப்போ ஹீமாவரி அங்க வரா. டீனியா கிரீப்பியா ஸ்மைல் பண்றேன்னு ஹீமாவரி கேட்கறா. நம்ம ஹீரோ ஹீமாவரியா கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணலாம் ட்ரை பண்றா. பட் அது ஏதோ ஒர்க் ஆகல. நம்ம ஹீரோட ரிங்க வா திரும்பவும் கலத்திலேயே நெக்லஸ் மாதிரி மாட்டிக்கிட்டா. பெல்ட் கரெக்டா இருக்கா நம்ம ஹீரோ க்ளோஸ் ஆகிறப்போ இல்ல தேவையில்ல அப்படின்னு வா சொல்லியிருந்தா. ரோசப்ல இவ்வளவு கியூட்டா இருக்காலே நம்ம ஹீரோ வெக்கப்படுறான். தூங்கும் போது அவ அந்த ரிங்க போட்டிருந்திருப்பா. என் ப்ராடக்டவா தூங்கும் போது இருக்கு அப்படித்தானே நீ யோசிக்கிறேன்னு சொல்லி அவ கிண்டல் பண்றா. நான் அவ்வளவு விரும்புறேன்னா வாயா டேட்டிங் போவா அப்படின்னு வா கலாய்க்கவும் உனக்காக என் கரியரே விட்டுட்டு டோக்கியோட நான் ரெடியா ரியலைஸ் பண்ணிட்டேன், எனக்கானவா நீ மட்டும்தான், நீ ஆசைப்பட்டா நம்ம டேட்டிங் போலாம். சும்மா சொன்ன நீ பாத்தியா உடனே எப்படி கலாச்சா நம்ம ஹீரோ சொன்னா. நீ கலாச்சதுக்குலாம் நான் ஒன்னும் ஏமாறல, உனக்கு அது அவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லி அவ நார்மலா நிக்கவும் உன்னை வெக்கப்பட வைக்க முடியலையா நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். ரெஸ்ட் போயிட்டு வந்துட்டு தான் ஹீமாவரி போறா. அந்த மாதிரி பண்ணுவான்னு எதிர்பார்க்கல, அதுவும் அவ்வளோ க்ளோஸ் அப்லையா அப்படின்னு சொல்லி ஹீமாவரி உள்ள போய் வெக்கப்பட்டு இருக்கா. என்னாச்சு வந்துட்டு ஹீமாவரி கூட நீ பேசவே மாட்டேன்னு மெசேஜ் அனுப்பியிருக்கா. நாட்சமே டீச்சர் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கூப்பிட்டு விடுறாங்க. மிட் டர்ம் எக்ஸாம்ல பேப்பரை பிளாங்க் அவுட்டியான்னு ஹீமாவரி கேட்கறா. 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தா, நீ வேற டோக்கியோ போறேன்னு சொல்லியிருந்தா நிறைய பிரச்சனை ஓடிச்சு. இல்ல வர சண்டே என்ன எக்ஸாம் ரீமேக் பண்ண வைக்கிறேன்னு சொல்லி
சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸாம்ல நான் பாஸ் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை நம்ம ஹீரோ சொல்றான். இது எல்லாமே என்னால தானே சாரி அப்படின்னு ஹீமாவரி சொல்லிட்டு யோ அப்படிங்கிற ஸ்டோருக்கு பின்னாடி நீ தான் இருக்கன்னு ஆளுங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. உன் கூட இருக்கிற ஒரு போட்டோவை தெரியாதனமா அதுல அப்லோட் பண்ணிட்டேன்னு சொல்லவும் இதுல என்ன பிரச்சனை இருக்கு நம்ம ஹீரோ கிட்ட நீ பாப்புலர் ஆயிடுவா அப்புறம் பொண்ணுங்கெல்லாம் ஒன்னு சுத்தி வர ஆரம்பிச்சிருவாங்க. எனர்ஜி கூட நடந்த மாதிரி நிறைய பொண்ணுங்க கூட நான் சண்டை போட வேண்டியது இருக்குன்னு சொல்லவும் ஹீமாவரி நான் திரும்பவும் சொல்றேன் அந்த ரிங் அது உனக்கானது மட்டும்தான் வேற யாருக்கோ கிடையாது. நீதான் என் நம்பர் 1 மாடல் நம்ம ஹீரோ சொல்லவும் நீ எனக்கு யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டியா நம்ம ஹீரோவை விளையாட்டாவா சவுட்ல அடிச்சிருந்தா ஏன்டி அடிச்ச நம்ம ஹீரோ கேட்டா இவ்வளவு ரொமான்டிக்கா பேசினா என் மனசு என்னத்துக்காகவும் அவ பேசிட்டு இருக்கும்போது எனர்ஜி எல்லாத்தையும் பாத்துறதா எப்போ வந்தா நம்ம ஹீரோ கேட்கவும் சுத்தி பொண்ணுங்களா வந்துருவாங்கன்னு ஹீமாவரி பேசும்போதே வந்துட்டேன்னு வா சொல்லிட்டு என்ஜாய் பண்ணுங்க வா ரோபோட் மாதிரி கிளம்புறா. எனர்ஜி உன்னை எதுக்கு அவாய்ட் பண்றா நம்ம ஹீரோ கேட்டா நிறைய நடந்துருச்சுன்னு ஹீமாவரி யோசிக்கிறா. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ எக்ஸாம்ஸ் இருக்கு இன்னொரு பக்கம் எனர்ஜியும் நம்ம ஹீரோவை லவ் பண்றா. பட் என்னோட ஓன் ஹாப்பி எண்டிங் நான் எழுதணும் அப்படின்னு ஹீமாவரி யோசிச்சுட்டு மாகஷிமாவை போயிட்டு மீட் பண்றேன். அப்படி பண்ண ஹீமாவரி கேட்கவும் ஏன்னா அப்பதான் எனர்ஜிக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு அவன் சொல்றான். பட் யோ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நிச்சயமா எனக்கு பிடிக்கும் தான் ஆனா நான் அவளுக்கு அவனை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஹீமாவரி சொல்றதுக்கு சாரி பட் கண்டிப்பா இது ஓ வழியில போகாது. நான் சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு உனக்காக டோக்கியோ வரேன்னு சொன்னப்பவே நீ அவனை கூட்டிட்டு போயிருந்திருக்கணும். நீ உன்னோட சான்ஸை மிஸ் பண்ணிட்ட கண்டிப்பா அதுல ஜெயிக்க போறது ரெண்டா அப்படின்னு மாகஷிமா சொல்றான். ஓ அப்படியா அதையும் பாத்திரலான்னு ஹீமாவரி சொல்லவும் நீ எல்லாம் இப்ப எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மாகஷிமா போறான். எக்ஸாம் பத்தி என் பிரதர் கிட்ட சொன்ன படிக்கிறதுக்கு அவன் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்கான். ஒரு வருஷம் கழிச்சு எங்க வீட்டுக்கு வரப்போல அப்படின்னு ஹீமாவரி கேட்கிறா. லாஸ்ட் டைம் உங்க தாத்தா பண்ணதை நான் மறக்க மாட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான். மருமக பேரன் ஹை ஸ்கூலுக்கு போனது கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு ஒரு பேனரே வச்சிருந்திருக்காரு. ஒர்க்கு போயிட்டாங்க தாத்தாவோ ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு பிரதர் அவளை பார்க்க போயிருக்கான்னு சொல்லவும் உங்க அண்ணன் தானே ஹெல்ப் பண்றாங்கன்னு சொன்ன நம்ம ஹீரோ கேட்கவும் அவன் உனக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டான கூட்டிட்டு போறா. அப்படின்னா வீட்டுல யாருமே இல்ல நம்ம தனியா இருக்க போறாமா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆயிட்டு பாருங்க. அவரோட அண்ணன் வீட்டுல தான் இருந்து நம்ம ஹீரோவை வெல்கம் பண்றாங்க. நம்ம ஹீரோவை கலாச்சிட்டா உங்க ஒர்க்கை நீங்க பார்க்க போலியா நம்ம ஹீரோ கேட்கவும் என்னோட கான்ஃபரன்ஸ் ஒரு ஸ்டாஃப் அட்டென்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஹீமாவரிக்கு எனக்கு ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு நீ ஸ்டோர் ஓபன் பண்ணணும்னா உன் ஸ்டடீஸ்ல எந்த இன்டர்ஃபியரன்ஸும் இருக்கக்கூடாது. எக்ஸாம்ல அடுத்து நீ பண்ண போற எல்லா எக்ஸாம்க்கும் நான் இப்பவே உன்னை தயார்படுத்தியிருந்தேன். ஹை ஸ்கூல் பாடம் எல்லாத்தையும் நீ மாஸ்டர் பண்ணிட்டேன்னா இனி எக்ஸாம்ஸை பார்த்தே கவலைப்பட தேவையில்ல உன்னோட அசசரிஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணலான்னு சொல்லவும் சாரிப்பா நீயே தனியா படிச்சுக்கோ நம்ம ஹீரோவை தனியா மாட்டி விட்டுட்டு ஹீமாவரி கிளம்பியிருந்தா. பிரதர் ஒன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டானோ நைட்டு கேட்கவா அப்படி இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ற ஹெல்ப்ல தான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன் நான் பாஸ் பண்ணிடுவேன் நம்ம ஹீரோ சொல்லவும் இந்த ஹீமாவரி யுக்காட்டால இருக்கா அதை நம்ம ஹீரோ அழகா இருக்காளேன்னு பாத்துட்டு இருக்கான். அவன் அதை கழட்டவா ஃபுல்லா பாக்குறியான்னு வா கலாகிறா. வீட்டுக்குள்ள ஹாட் ஸ்பிரிங் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். உன் துணியை கழட்டிட்டு உள்ள பாப்பா அப்படின்னு வா சொல்றா. சரி நம்ம ஹீரோவை கிளம்பும் போது ஹீமாவரி எதுல உட்காந்து குளிப்பா இல்ல அப்படிலாம் யோசிக்க கூடாதுன்னு நம்ம ஹீரோ யோசிச்சா ஹீமாவரியும் உள்ள வந்துருத்தா. எதுக்கு வந்தா நம்ம ஹீரோ கேட்டா ஆப்வியஸ்லி உனக்கு முதுகு தேய்ச்சி விடதான் இதுலதான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியல ரிலாக்ஸேஷனுக்காச்சும் ஹெல்ப் பண்றேன் நானும் போய் ட்ரெஸ் கழட்டிட்டு வந்துருந்தேன் அப்படின்னு சொல்லி வா போறா. போல இவா என்ன டீஸ் பண்றா. அதுக்கப்புறம் பகான்னு சரிப்பா ஏமாற மாட்டேன் நம்ம ஹீரோ சொல்லிட்டு சரி ஓகேவா ஹெல்ப் பண்ண அக்செப்ட் பண்ணிக்கிறேன் எனக்கு முதுகு தேய்ச்சி விடு நம்ம ஹீரோ சொல்லவோ அப்படின்னா சரி நான் ட்ரெஸ் கழட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வா போறா. வா பகான் தான் வந்து சிரிப்பா கண்டிப்பா இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருந்தா அவளும் உள்ள வந்துருந்தா கண்ணை மூடிக்கோ அப்படின்னு வா சொல்றா. உண்மையிலேயே வந்து வா தேய்ச்சி விடவோ நம்ம ஹீரோ ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டே அப்படியே கண்ணை திறந்து பார்த்தா ஹீமாவரியோட அண்ணன் தான் வந்து நிக்கிறேன். ஹீமாவரி திரும்பவும் கலாச்சிருக்கா. ஹீமாவரி சொன்ன மாதிரியே தான் அது போச்சுன்னு சொல்லவும் நீங்களும் சேர்ந்து அப்படி பண்றீங்க நம்ம ஹீரோ கேட்கறான். தனியா இருக்கும்போது ரெண்டு பேரும் இப்படிதான் பண்ணுவீங்களான்னு அவங்க அண்ணன் கேட்கவும் அப்படிலாம் ஏதோ நடந்ததில்ல நம்ம ஹீரோ சொன்னா. நீங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க சண்டை போட்டு திரும்ப ஒன்னா சேர்ந்துட்டீங்களா அதுலயே எனக்கு சந்தோஷம் அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியுமா நம்ம ஹீரோ கேட்டா அவரி ரொம்ப செல்லமா வளர்ந்தவா மன்னிப்புலாம் கேட்க மாட்டான்னு நினைச்சா பட் சேர்ந்துட்டீங்கன்னு சொல்லுவோம். ஆக்சுவலி நான் தான் அவட்ட மன்னிப்பு கேட்டேன் நம்ம ஹீரோ சொல்றேன். ஹீமாவரி மேல எந்த தப்போ இல்லையே நம்ம ஹீரோ சொல்லுவோம். என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றியா அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் கேட்கறான். எங்க அண்ணன் மட்டும் வந்து கிடைக்கல இன்னத்துக்கு நானும் அவனை ஒண்ணா அப்படின்னு சொல்லி ஹீமாவரி பெட்ல படுத்து வைக்கப்பட்டு இருக்கா. ரொமான்ஸ்ல நிறைய திக் மொமெண்ட்ஸ் இருக்கு பட் அதுதான் என்ஜாயபிளா இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா. கதவை தட்டவும் நம்ம ஹீரோ தான் வந்துட்டான்னு நினைச்சிட்டு அவ்வளோ ரெடியா உட்காந்துருந்தா அவங்க அண்ணன் வந்திருக்கான். நம்ம கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு ஹீமாவரி அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்றாங்க. நம்ம ஹீரோவை ஸ்கூல்ல ட்ராப் பண்ண அவங்க அண்ணன் தான் கூட்டிட்டு போறாங்க. எக்ஸாம்ஸ்க்கு முடிஞ்சாலும் ஒன்னு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு சொல்லுவோம். அதுக்கு அழுதுட்டு இருக்கா நம்ம ஹீரோ கிட்ட ராத்திரி ஒழுங்கா தூங்கி இருக்க மாட்டான்னு அவங்க அண்ணன் சமாளிக்கிறாங்க. ஃபேமிலியோட ஸ்பெஷாலிட்டியை கைண்ட்னஸ் வச்சு மத்தவங்களை கொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறான். நீங்க ரெண்டு பேரும் ஏன் ஒன்னா கார்ல இருந்து இறங்குறீங்கன்னு எனர்ஜி கேட்கவும் நெஞ்சா மாதிரி வா வந்ததே தெரியல நம்ம ஹீரோ பாக்குறான். அவங்க அண்ணனை டிராப் பண்ணிட்டு போறான். நேற்று நைட் அவங்க வீட்டுல படிக்க தான் தங்கியிருந்தேன்னு சொல்லுவோம். எதுக்கு அவங்க வீட்டுல படிக்கணும்னு கேட்டா எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன் ரீடேக் எக்ஸாம் சண்டே வருதுன்னு சொல்லுவோம். நானும் நைட் உங்க கூட தங்கணும் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. எனர்ஜியுமே நம்ம ஹீரோவை தான் லவ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ ஹீமாவரி கூடயே நம்ம ஹீரோ க்ளோஸா இருக்கிறத பார்த்துட்டு எனர்ஜி இங்க கடுப்பாயிட்டு நானும் உங்க கூட நைட்டு படிக்க வரேன் அப்படின்னு சொல்றா. ஒரிஜினல் அனிமேஸ்ல நிறைய காமெடிஸ் இருக்கும் பட் என்னால அதை எக்ஸ்பிளனேஷன்ல வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்பரா காமெடியா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ டைம் இருந்துச்சு அப்படின்னா ஒரிஜினல் அனிமேவை ஜாப்பனீஸ்ல பாருங்க சூப்பரா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். எபிசோட் 6. நானும் உங்க கூட நைட் ஸ்டடி பண்ண வாரேன் அப்படின்னு எனர்ஜி சொல்லியிருப்பா. பையன் கூட ஈஸியா தங்குறேன்னு வா சொல்லிட்டாலே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அம்மாட்ட பெர்மிஷன் கேட்க தேவையில்லையா நம்ம ஹீரோ மெசேஜ் பண்ணுவோம். அதெல்லாம் நான் கேட்டுட்டேன் அப்படின்னு வா சொல்றேன். அம்மா இப்படி சொதப்பிட்டீங்களே நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ கடுப்புல இருந்தா ஏன்டா கிளாஸ்ல இருக்கும்போது எனர்ஜி கூட கடலை போடுறியா அப்படின்னு சொல்லி ஹீமாவரி மெசேஜ் பண்றா. மெசேஜ் பண்ணதோன்னு எனர்ஜி இல்லையா நம்ம ஹீரோ சொல்றா. எனக்கும் மெசேஜ் பண்ண அப்படின்னு சொல்லி ஹீமாவரி சொல்றா. பட் ஒரு பிரச்சனை எனர்ஜியோட சிஸ்டருக்கும் எங்க அண்ணனுக்கும் செட் ஆகாதுங்கிறதுனால ஃபேமிலி டிஎன்ஏவே எங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு எங்க அண்ணன் சொல்லிட்டான். ஸோ நைட் ஸ்டடி எங்க வீட்டுல வச்சு பண்ண முடியாது. வெளியே எங்கேயாச்சும் வச்சு படிக்கும் போது டீச்சர்ஸ் பார்த்துட்டாலும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி வா
சொல்றா. எனர்ஜி மட்டும் வரலன்னா நேற்று நைட்டு நடந்தது திரும்பவும் நடக்கணும்னு ஆசைப்பட்டியோன்னு கேட்குவான். அப்பெல்லாம் இல்லை நம்ம ஹீரோ கத்துனா. நாட்டுமே ஆல்ரெடி எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டு ரீடேக் எக்ஸாமுக்கு பெர்மிஷன் கொடுத்துருந்தா கிளாஸ்ல உட்காந்து போன் நோண்டியான்னு டீச்சர் திட்டுறாரு. இதை பார்த்து ஹீமாரி விழுந்து சிரிக்கிறா. யோங்கிற ஆக்சசரி ஸ்டோர் நீ தானே எல்லாத்தையும் செய்யற அப்படின்னு சொல்லி ரெண்டு பொண்ணுங்க நம்ம ஹீரோட்ட வந்து கேட்கறாங்க. ஹீமாரி இப்ப என்ன பண்றதுன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஹீமாரி தெரிஞ்சேதான் இத்தனை நாள் இதை மறைச்சிருக்கா. இவன் கூட சுத்தமாதே நம்ம யோசிச்சிருக்கணும். எங்களுக்கு ஒரு ஆக்சசரியை செஞ்சு தாயேன் அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. ரீடேக் எக்ஸாம் இருக்கு நான் பிஸி நம்ம ஹீரோ சொன்னா. நீ ஃபெயில் ஆயிட்டியா, நீ படிக்கிற பையன்லாம் நினைச்சோன்னு அந்த பொண்ணுங்க கேட்கவும் நாட் சோ எனக்கு சொந்தம் பண்ணுவேன் ஷோ அப்படின்னு மாக்கசிமா சொல்லவும் பொறுக்கி வந்துட்டான். அப்புறம் பார்க்கலாம் எக்ஸாம் முடிஞ்சோடனே நாங்க உன்னை வந்து மீட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க போறாங்க. இன்னைக்கு ஸ்லீப் ஓவர் எங்க நடந்தாலும் சரி நான் வர தயார் தான் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும் இவ ஏன் இவ்வளவு அடமெண்டா இருக்கா, இவ லவ்வுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி பெட்ரே பண்ணிருக்கேன், எனக்கு என் பிளேஸ்க்கு போக முடியாதுன்னு சொல்லவும் என்னாச்சு சோகமாகறா. சரி செய்யற விஷயத்த நீ தான் ஸ்கூல்ல லேக் பண்ணியாமே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மாக்கசிமாட்ட கேட்கவும் ஆமா அப்படின்னு நம்ம ஒத்துக்க எனக்கு அவ கன்வின்ஸ் பண்றியான்னு கேட்கவும் என்ன விஷயம் அப்படின்னு நம்ம கேட்டா நான் அவளுக்கு இந்த அட்வைஸ் கொடுக்கல, அவளை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு, ஒரு ரொமான்ஸ் அட்வைசரா நான் சொல்லாமே அவ இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டாளா, நீங்க ரெண்டு பேரும் நைட் ஒன்னா தங்குங்கன்னு மாக்கசிமா சொன்னா. என்னது அப்ப நீ எனர்ஜிக்கு அந்த ஐடியா கொடுக்கலையா நம்ம ஹீரோ கேட்கறான். கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லா உங்ககிட்ட இருக்கு சொன்னா பட் இவ்வளவு தூரத்துக்கு அவ மெச்சூர் ஆவா நான் எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம சிரிக்கிறான். பொண்ணுங்க அவன் கூட இருக்காங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருந்த நானே எப்படி ஒரு சிச்சுவேஷனை என்ஜாய் பண்ணதில்லப்பா, நீ கொடுத்து வச்சவன் நாட் சோ அப்படின்னு சொல்லி மாக்கசிமா சொல்றான். மாதிரி கூட அன்னைக்கு நீ சயின்ஸ் ரூம்ல ரொம்ப க்ளோஸா இருந்தது நான் பார்த்தேன், எனர்ஜியை பார்த்துட்டான்னு சொல்ல போச்சு. அன்னைக்கு டோரை லாக் பண்ணி இருக்கணும்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஏதாவது உனக்கு ஆப்ப வச்சுக்கிட்ட எனர்ஜியை நீயே சமாளி அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தான். இன்னைக்கு நைட்டு நம்மளோட ஸ்டடி குரூப் பேசாம அதை உன்னோட வீட்டுல வச்சுக்கலாம்ப்பா அப்படின்னு ஹீமாரி சொன்னா. வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுலயே முக்கியமா என்ன மட்டும் அவளை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொன்னா. ஆல்ரெடி நான் எனர்ஜிட்ட சொல்லிட்டேன், அவ்வளோ வாரன்னு ஒத்துக்கிட்டா. ப்ளீஸ்ப்பா எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலன்னு ஆல்ரெடி நான் கெல்ட்டில இருக்கேன் ப்ளீஸ் அப்படின்னு வா சொல்ல. கவுன்சில வேலை இருக்குன்னு ஒரு பொண்ணு வந்து கூப்பிடுறா. எனர்ஜியை கூட்டிட்டு நீ முன்னாடி வீட்டுக்கு போனா பின்னாடியே வந்துருத்தேன் அப்படின்னு ஹீமாரி கிளம்பிடுத்தா. இது நானும் எனர்ஜியை மட்டுமா நம்ம ஹீரோ ஷாக் ஆகலாம். வீட்டுக்கு ஃபாஸ்டா ஓடி போய் குப்பையா இருக்கிற எல்லாத்தையும் ஃபாஸ்டா நம்ம ஹீரோ கிளீன் பண்ண ஆரம்பிச்சான். சிஸ்டர் எனர்ஜியை பார்க்காம இருந்தா போதும் சமாளிச்சிடலாம் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். காலிங் பெல் அடிச்சு ஓபன் பண்ணி பார்த்தா எனர்ஜி நார்மல் ட்ரெஸ்ல வேற லெவல்ல இருக்கா. உள்ளவா அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடுறான். கொஞ்சம் ஹேர் கிளிப்பை போட்டிருக்கா, அழகா இருக்காலே நம்ம ஹீரோ பாக்குறான். எல்லாம் ரோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற ஸ்டோர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுல யாரும் இல்லைன்னு சொல்லவும் மாதிரி வர நம்ம தனியா தான் இருப்போமா அப்படின்னு சொல்லி அவ பாக்குறா. ஒரு ரூம்குள்ள என்ன ஃபிளவர்ஸே இல்லைன்னு வா கேட்கவும் ஹீரோ ஒரு தனி இடத்தையே வச்சிருக்கான். இது என்ன அப்படின்னு சொல்லி வா கேட்கவும் செரி ஸ்பேஜஸ் ஸ்மெல் ரொம்பவே சூப்பரா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். அழகா சூப்பரா கிரியேட் பண்ணிருக்கேன்னு வா பாக்குறா. நேற்று விட்டதுல இருந்து படிக்க ஆரம்பிக்கிறேன், ஹெல்ப் தேவைன்னா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு நம்ம ஹீரோ சொல்றான். கவலையப்படாத நான் தான் ஸ்கூல்லயே செகண்ட் ரேங்க், உனக்கு எல்லாத்துலயும் ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க் யாரு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா அதான் அந்த மாக்கசிமா தான், அவனை என்னால வின் பண்ண முடியல அப்படின்னு எனர்ஜி டென்ஷனா சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ படிச்சுட்டு இருக்கும்போது கான்சென்ட்ரேஷன் வேற பக்கமா போகுது. எனக்கு தாகமா இருக்கு ஜூஸ் எடுத்துட்டு வர நம்ம ஹீரோ வெக்கப்பட்டு அங்க இருந்து கிளம்புறான். இந்த செரி சேஜ் ஸ்மெல் அவ மோந்து பார்த்துட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோவோட பெட் அவ பாக்குறா. வரி மாதிரி இல்லாம என்னமோட்ட ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கா. கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்ம ஹீரோ உள்ள போய் பார்த்தா என்னோச்சி நீ நம்ம ஹீரோ கேட்கவும் நீ நினைக்கிற மாதிரி இல்ல அதுல செரி சேஜ் ஸ்மெல் வருது அத்தா அப்படின்னு சொல்லவோ அத்துவா அந்த டீயை குடிச்சு பாரு நம்ம ஹீரோ கொடுக்குறேன். செரி சேஜ் பூ மாதிரியே தான் அந்த டீயோ ஸ்மெல்லா இருக்கு. இது நேற்று பெட்ல கொட்டிடுச்சு, பெட்ல அந்த ஸ்மெல் வந்திருக்குன்னு சொல்லுவோம். ஆடா ஆமான்னு திரும்பவா அவ பெட் எடுத்து மோந்து பாக்குறேன். பெட்ல என்னோச்சி ஒரு தினசா படுத்துக்கிட்டு ஐயோ ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ல வரையும் நம்ம ஹீரோவோ பேசாம இருந்தப்பவே ஆல்ரெடி என்னோச்சி நம்ம ஹீரோக்கு ப்ரப்போஸ் பண்ணிருப்பா. மாதிரி டோக்கியோ போறோம்னு சொன்ன அந்த டயத்துல வந்துட்டு என்னோச்சி தான் நம்ம ஹீரோக்கு ஃபிளவர்ஸ்ல ஹெல்ப் பண்ணிருப்பா. கடந்த 7 வருஷமா நான் ஒன்னதான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு என்னோச்சி சொல்லவும் அந்த டயத்துல நான் ஹீமாவரியை லவ் பண்றேங்கிற ஃபீலிங்ஸை ரியலைஸ் பண்ணலன்னா அவளுக்கு ஓகே சொல்லி இருந்திருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எனர்ஜி பெட்ல அப்படியே தூங்கிட்டு இருக்கா. இதோட 3வது மட்டுமா நம்ம ஹீரோ எனர்ஜியை ரிஜெக்ட் பண்ணிட்டான். அவ திரும்ப வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கா. டைம் ஆயிடுச்சு பா எந்திரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. அவ கொரில்லா கிரிப்பை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ வந்து கட்டி பிடிச்சிக்கிறா. நம்ம ஹீரோவோட சிஸ்டர் ஹீமாவையும் அங்க வந்துட்டாங்க. நினைக்கிற மாதிரி இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து என்ட்ரா பண்றேன்னு அவங்க சிஸ்டர் கேட்கவும் அவ தூக்கத்துல இருக்கும்போது அவ கொரில்லா கிரிப் ஸ்ட்ராங்கா இருக்கு என்னால வெளியே வர முடியல நம்ம ஹீரோ சொல்றான். சாரி என்ன மன்னிச்சிருங்க நான் தூக்கத்துல அப்படி பண்ணிட்டேன். எனர்ஜி சொல்லவும் நீ கொரேகாவோட லிட்டில் சிஸ்டர் தானே கேட்கவும் எனர்ஜியோட அக்காவை உனக்கு தெரியுமா நம்ம ஹீரோ கேட்டா. அவ நான் ஹீமாவரியோட அண்ணன் எல்லாரும் ஒன்னாதான் படிச்சோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சிஸ்டர் சொல்றேன். எங்க அண்ணன் எனர்ஜி ஃபேமிலி நேமையே சுத்தமா வெறுக்கிறான் அப்படின்னு சொல்லி ஹீமாவரி சொல்லுவோம். ஏன்னா அவங்க அண்ணனோட ஒரு வீக்னஸ் குறைஹாக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சிஸ்டர் சொல்றேன். சிஸ்டருக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு தெரியாது. என் சிஸ்டர் பாத்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் எனர்ஜி சொல்லுவோம். நீ என் முட்டாள் தம்பியை லவ் பண்ணல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சிஸ்டர் கேட்கவோ இல்ல நான் அவனை தான் லவ் பண்றேன்னு சொல்றான். நீ உங்க அக்காவும் ஒரே மாதிரி பசங்களை செலக்ட் பண்ணவே உங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சிஸ்டர் போற சிஸ்டர் ஒன்னு ரொம்பவே பொறுப்பா பாத்துக்கிறாங்களேன்னு எனர்ஜி கேட்க சிஸ்டர் ஒரு காலை பொறுப்பே இல்லாதவா அப்படின்னு எனர்ஜி டென்ஷன். அப்புறம் அவங்கள டீஸ் பண்ணிட்டு போனது நீங்க ஏன் கண்டுக்கிடவே இல்லைன்னு கேட்கவும் ஏன்னா எனர்ஜி இது என்கிட்ட 4வது தடவை ப்ரப்போஸ் பண்ணிட்டா நம்ம ஹீரோ சொல்றான். என்னதுன்னு ஹீமாவரி ஷாக் ஆகுறா. அண்ட் எல்லா டைமும் நான் அவளை ரிஜெக்ட் பண்ணிட்டா நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் இல்லாத டைத்துல அவ ப்ரப்போஸ் பண்ணாளா அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. அவனை லவ் பண்றான்னு தெரிஞ்சா அவளை கூட வச்சிருக்கேன் நீ அவளை அட்வான்டேஜா எடுத்துக்கிற மாதிரி தெரியலன்னு கேட்டதுக்கு அவ பிசினஸ் வேற ஃபீலிங் வேற நம்ம ஹீரோ சொன்னா. யோ நீ பண்றது நியாயமே இல்லை ஏன்னா அவ தானே உன்னோட ஃபர்ஸ்ட் கிரஷோ அப்படின்னு ஹீமாவரி சொல்லவும் எனர்ஜி டக்குனு ஹீமாவரியை குருலா கிரிப் பண்ணி சொன்னது உண்மையா நான் தான் ஃபர்ஸ்ட் கிரஷாட வா ஹாப்பி ஆவரா. நீ என் ஃபர்ஸ்ட் கிரஷ் தான் எனக்கு ஒன்னு பிடிக்கும் தான் பட் அதுக்கு நீ இப்போ அந்த மாதிரிலாம் இல்ல நம்ம ஹீரோ சொல்லவும் இதையும் நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ எழுதி
புரிய வைக்கிறா. நெக்ஸ்ட் டைம் ப்ரப்போஸ் பண்ணும்போது என் ஸ்ட்ராட்டஜியை இன்க்ரீஸ் பண்றா அப்படின்னு எனர்ஜி சொல்றா. படிக்க தான் வந்தோம். ஆமா நீ அவ்வளோ பேசிக்காம இருந்தீங்களே, பேசிட்டீங்களே நம்ம ஹீரோ கேட்டா. மாதிரி ஃபர்ஸ்டே என் லவ்வுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொன்னா, அதுக்கப்புறம் உன்னைய டோக்கியோ கூட்டிட்டு போக பார்த்தான்னு சொல்லி அவட்ட பேசாம இருந்தியா நம்ம ஹீரோ கேட்டா. ஆக்சுவலி நான் கோவப்படுறது தப்பு. 2 வருஷமா அவ கூட இருந்து உனக்காக எஃபோர்ட் போட்டிருக்கா. பட் 7 வருஷமா நான் உன்னை லவ் பண்ணியும் எந்த எஃபோர்ட்டோ போடல. உனக்கும் ஹேமாவரிக்கும் ஃபர்ஸ்ட் நான் நம்பர் 1 பர்சனா வரேன். அப்படி வந்துட்டோம்னா ஹேமாவரியும் எனக்கு திரும்ப சப்போர்ட் பண்ணுவா, நானும் யோ கூட சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. கன்னிங்கா பிளான் அதுவும் ஓப்பனா ஹேமாவரி முன்னாடியே சொல்றாளே நம்ம ஹீரோ பாக்குறேன். மெயின் மாடல்ங்கிற பொசிஷன் எப்போ உன்னோட தான் இருக்கும் ஹேமாவரி அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அப்பப்போ மாடலிங் பண்ணலாம்னு கேட்கவோ தாராளமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோ ஹேமாவரியோ சொல்றாங்க. ஹேமாவரி கிட்ட இருந்து நான் ஆன்லைன் பிசினஸ் கத்துக்கணும், என் ஃபேமிலியோட கேக் ஷாப்புக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எனோச்சி சொல்றா. இப்போதைக்கு எல்லாரும் ஒத்தமையாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. தப்பு பண்ணிட்ட, எனோச்சியோட லிட்டில் சிஸ்டர் உன் கூட ஜாயின் பண்ண விட்டுருக்க கூடாது. நீ அவ லவ்வுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு நீ துரோகம் பண்ணிட்டதா, ஆனா நீ எடுத்தது கரெக்டான முடிவு தான் அப்படின்னு சொல்லவும், நீயும் அவளோட சிஸ்டர் குறைகாவும் ஒன்னா சுத்துறீங்கன்னு சாக்கரா சொன்னாங்கன்னு சொல்லவும், குறைகா இப்ப எனக்கு எக்ஸைட்டா அவளை பத்தி பேசாத அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்றான். ஃபீலிங்ஸ்னால அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்தது. இப்ப யோ பாரு எக்ஸாம்ல ஒன்னால தான் ஃபெயில் ஆயிருக்கான். நீ பண்ற ஆக்ஷன்ஸ் யோவை தான் பாதிக்கும். இனுசுகா ஃபேமிலியா இருந்துட்டு நீ இந்த மாதிரி பண்ணாத. உன்னால அவன் ட்ரீம் ஸ்டோருக்கு சப்போர்ட் பண்ண முடியலன்னா சொல்லி இனுசுகா ஃபேமிலிக்குள்ள நான் அவனை தத்தெடுத்து நான் அவனுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்லவும், நான் என்னதான் பண்ணணும்னு சொல்ல வரேன் ஹேமாவரி கேட்கல. போய் சொல்றது நிறுத்த, அதை தான் நீ ஒரு எஸ்கேப் ரூட்டா வச்சிருக்க. நீ ஃபிக்ஸ் பண்ணலன்னா அந்த எனோச்சி சிஸ்டர் கிட்ட தோத்து போயிருவேன்னு சொல்லவும், சரி அப்படின்னு ஹேமாவரி சொல்றா. எனோச்சி சிஸ்டர் நான் நம்ம வீட்டுக்குள்ள விடல, உங்களுக்கு இன்னைக்கு சில பிரச்சனையை நான் கிரியேட் பண்ண பதிலுக்கு உனக்கு ட்ரீட் வைக்கிறேன் அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்றான். சூப்பர்ப்பா, எனக்கு பிளாக் சாக்லேட் வாங்கி தாமா, பொய் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க, பொய்னா எது கன்சிடர் ஆகும்னு கேட்கணும். இருந்தவே மாட்டல அவங்க அண்ணன் பிடிச்சி அவளை திட்டுறான். முதல்ல உனக்கு ஒழுங்கா நல்ல மார்க் எடுக்க தெரிஞ்சது, அப்புறம் எதுக்கு ஃபெயில் ஆனா அப்படின்னு சொல்லி டீச்சர் நம்ம ஹீரோவை திட்டுறாரு. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோவும் எல்லாத்துலயுமே 100 எடுத்து வச்சிருக்கான். ஸோ மாகஷிமா நம்ம ஹீரோ ஃபெயில் ஆனதுனால தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்திருக்கானா அப்படிங்கிறத இன்டெரக்டா நமக்கு காமிக்கிறாங்க. ஒரு பக்கம் எனர்ஜி விட்டு கொடுக்காம நம்ம ஹீரோ கிட்ட திரும்ப திரும்ப ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கா. பட் மாடலிங் வேற ரொமான்ஸ் வேறன்னு அதுலயும் இவங்க கரெக்டா இருந்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் கதையை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். Can a boy and a girl friendship survive season 1 episode 7? சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால யூனிஃபார்மில் எல்லாருமே சம்மருக்கான யூனிஃபார்மை போட்டிருக்காங்க. நல்ல வேலை எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம ஹீரோ போகிறேன். இப்போ எனர்ஜியோ டீமில் ஜாயின் பண்ணிட்டா ஒரு கிரியேட்டராக நான் என்னோட ப்ராடக்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு வரேன். சம்மர் யூனிஃபார்மில் இவா க்யூட்டாக இருக்காளே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்குறேன். நம்ம ஹீமாவரி நான் உனக்கு ஒரு போஸ்ட் பண்ண பார்த்தியா நம்ம ஹீரோ கேட்க, சம்மர் யூனிஃபார்மை ரசிச்சுட்டு அந்த டாப்பிக்கை மாற்ற எதையோ பேசுறியா அப்படின்னு வா கேட்குறா. கண்களை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் நான் எப்படி ஓப்பனாக சொல்கிறேன், அதே மாதிரி நீயும் ஓப்பனாக சொல்லு, தப்பில்லை அப்படின்னு வா சொல்கிறா. அப்படி பண்ணால் சுற்றி இருக்கிறவங்க தப்பாக நினச்சிக்கிட மாட்டாங்கன்னு கேட்க, என்ன தப்பாக நினைக்க போகிறாங்கன்னு ஹீமாவரி கேட்டா. நான் என்ன சொல்றேன்னு உனக்கு நல்லா தெரியும், நம்ம டேட்டிங் பண்றோமோன்னு அவங்க நினைப்பாங்க நம்ம ஹீரோ சொல்லவும், அவளை நான் வெக்கப்பட வைக்கலான்னு பார்த்தா கடைசியில் அவ ரியாக்ஷன் இப்படி இருக்கு, மேபி நம்ம டேட்டிங் போலாமோ அப்படின்னு சொல்லி அவ கிட்ட நெருங்கவும் நம்ம ஹீரோ கண்ணை மூடனா வெயிட் பண்ணு, இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ கண்ணை திறந்து பார்த்தா அவ நம்ம ஹீரோ தலையில அடிக்கவோ பதிலுக்கு நம்ம ஹீரோ அடிக்கிறான். ரொமான்ஸ்ல நான் இப்படி ஸ்டக் ஆயிருக்கிறது என்னோட தப்பு தாப்பா, ஒரு மெயின் மாடலா என்னால எதுவும் பண்ண முடியல அப்படின்னு வா சொல்றா. என்னோச்சிக்கு இன்னைக்கு பிராக்டிஸ் இருக்கிறதுனால வரல அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தா அவ வந்து நிக்கிறா. அவளுக்கு சைஸ் ரொம்ப பெருசா இருக்கே அப்படின்னு ஹீமாவரி சொல்றா. எனோச்சியை பார்க்கும்போது கொடுத்த ரியாக்ஷன் என்ன பார்க்கும்போது கொடுக்கலையடா, அவ மூஞ்சி இப்படிதான் வச்சிருக்கா நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறான். அடுத்து புதுசா ஒரு மாடலை கிரியேட் பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். அப்படின்னா ஒரு போட்டோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு ஹீமாவரி சொல்றா. ஹீமாவரி தான் மெயின் மாடல், அவளை வச்சுதான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நாட்ஸுமே இங்க தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி எக்ஸாம்க்கு முன்னாடி பார்த்தா அந்த 2 பொண்ணுங்க நம்ம ஹீரோவை பார்க்க வந்திருக்காங்க. அசசரிஸ் கிரியேட் பண்றேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருந்தல அப்படின்னு அந்த பொண்ணுங்க கேட்கறாங்க. ஹீரோவா அவன் செஞ்சு வச்சிருக்கிற அசசரிஸை இந்தாங்க ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் தரேன் அப்படின்னு கொடுத்தா, ரெடிமேடா இருக்கிறது வேணா புதுசா கஸ்டம் மேடா ஒன்று வேணும்னு கேட்கவும், எந்த மாதிரி அப்படின்னு ஹீமாவரி கேட்கறா. அண்ட் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும் பரவாயில்லையான்னு கேட்கவும், எனக்கும் என் பாய் ஃப்ரெண்டுக்கும் ஒரே மாதிரி செயின் வாங்கலாம்னு நினைச்சேன், எங்க லவ் ஆனிவர்சரி வருது அதுக்கு மேட்சிங்கா போடலாம்னு நினைச்சேன்னு சொல்லவும், ஒரே மாதிரி 2 மாடல் வேணும்ல நம்ம ஹீரோ யோசிக்கிறோம். ஓலா அதை பண்ண முடியும், கவலைப்படாதீங்கன்னு ஹேமாவரி சொல்றா. இதனால் வர கஸ்டமர்ஸ் கேட்கற மாதிரி நம்ம ஹீரோ எந்த பொருளையும் செஞ்சதில்ல, சோ இது புது ஆரம்பமா இருக்கும் அப்படின்னு ஹேமாவரி சொல்றா. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தா ஐயோ இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவானா அப்படின்னு சொல்லி என்னோச்சி அதை நோட்ஸ் எடுத்து வைக்கிறா. சரி அப்படின்னா நம்ம பிளான்ஸ் இன்வென்டரியில என்னெல்லாம் இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. ஜாப்பனீஸ் காரல் தான் இவங்களுக்கு கரெக்டா இருக்கும், மெச்சூர் ஸ்பிரிட் மெயின்டெனன்ஸ் இது ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. இது வயசானவங்களான வைப் மாதிரி தெரியலையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா, உங்க ஜோடியை பார்க்கும்போது இதான் கரெக்டா இருக்கும்னு தோணுச்சு நம்ம ஹீரோ சொல்றான். லாங் ரிலேஷன்ஷிப் அதை ரெப்ரசென்ட் பண்ணும், அவங்களுக்கு அதான் கரெக்டா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்லவும், ஒரு கிரியேட்டரா ஒப்பீனியனுக்கு நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லவும், சோகமா இருக்க ஏதோ ப்ராப்ளமானு எனர்ஜி கேட்டா, இவங்க எல்லாம் ஹை ஸ்கூலர்ஸ், நம்ம ப்ராடக்ட் எக்ஸ்பென்சிவா இருக்கும், அவங்களால காசை கொடுக்க முடியுமா நம்ம ஹீரோ யோசிச்சா, கொஞ்சமா வேணா டிஸ்கவுண்ட் கொடுப்போம் அப்படின்னு ஹேமாவரி சொல்றா. ஸ்கூல்ல உன்னை பத்தி தெரிஞ்சிருச்சு, நீ நிறைய பேர் ஒன்று வந்து பாப்பாங்க ஹேமாவரி சொல்லவும், கிட்ட ரொம்ப பாப்புலர் ஆயிருவா அப்படின்னு எனர்ஜி சொல்றா. ஐயோ ஹேமாவரி மாதிரி முட்டாள் மாதிரி பேசுறி, ஓ சாரி ஹேமாவரிய
எல்லாரையும் சொல்ற மாதிரி உன முட்டாள்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொன்னா ஹீமாவரி மாதிரி நீ என்ன ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டியா, நீ என்ன வச்சு ஹாப்பி ஆகுற அப்படின்னா இதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் கூட என்கேஜ் ஆகி அவங்க விருப்பப்படுற ப்ராடக்ட் செய்ய ஆரம்பிக்கலாம். இது ஒரு புது ஆரம்பமா இருக்கும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மேஜிக்கான ஜுவல்லை உங்களுக்கு செஞ்சு முடிச்சாச்சு, இப்ப செயினுக்கான அளவை நம்ம ஹீரோ எடுக்கிறான். பசங்களுக்கு கழுத்தை ஒட்டி செயினை போட்டாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எங்களுக்கு ஏற்ற மாதிரி மேட்சிங் செட்டை செஞ்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், அவ இப்பதான் ரொம்ப ஹாப்பியா இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த பாய் ஃப்ரெண்ட் சொல்றான். இங்க நம்ம ஹீரோவும் ஒரு வழியா அந்த பீஸ் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டான். ரெண்டு பேருக்குமே அது பெர்ஃபெக்டான மேட்சிங்கா இருக்கு. ரெடிமேட் அசசரிஸ் செய்யறது நீ தானே அப்படின்னு சொல்லி இன்னும் சில பொண்ணுங்கள்லாம் உள்ள வராங்க. உன்னோட அசசரிஸை போட்டா அவங்களோட கிரஷுக்கு பிடிச்சி போயிருமாமே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து கேட்கிறா. செயினை வாங்கிட்டு போனா அந்த பொண்ணு அவளோட ஃப்ரெண்டு தான் அட்வர்டைஸ் பண்ணிருப்பாங்க போலன்னு ஹீமாவரி சொல்றா. ஃபெமினின் ஜாப்பனீஸ் டிசைன்ல அந்த பொண்ணுக்கு ஒரு கிளிப்பை செஞ்சு கொடுக்குறாங்க. அதான் கண்டிப்பா என் பாய் ஃப்ரெண்ட் என்ன லவ் பண்ணிருவாள் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கறா. நம்ம கிரஷ் நம்ம மேல லவ்ல விழ வைக்கிற அந்த அசசரி ஸ்டோர் இதானான்னு இன்னும் நிறைய பொண்ணுங்க வராங்க. நிறைய காசு இருந்தாலும் பரவாயில்ல, நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துட்டு போயிருக்காங்க. உங்களுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த வாங்கிட்டு போன ரெண்டு பொண்ணுங்களும் ரொம்பவே ஹாப்பியா சொல்றாங்க. இப்பதான்ப்பா அசசரிஸ்லாம் ஒரு ரொமான்டிக் வைப்ல போய்கிட்டு இருக்கு அப்படின்னு ஹீமாவரி சொன்னா. அவ்வளோ அசசரியை செய்யறதுக்கு இடம் இல்ல, அதனால நம்ம ஹீரோ ஹீமாவரியோட வீட்டுல போய் அதை செய்ய போறான். ஹீமாவரியோட அண்ணனும் அதுக்கு பெர்மிஷன் கொடுத்திருக்கான். அடிக்கடி பாத்தீங்கன்னா உன் வீட்டுல தான் வந்து தங்கிட்டு போவேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம். கிளியர் கதைப்பா கொஞ்சம் ரெஸ்டட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவா அவ மடியில படுக்க சொல்றா. நம்ம ஹீரோவா அவளோட மடியில படுக்கிறான். எனர்ஜியா இருந்தா இந்த ஆங்கிள் அவ ஃபேஸ பார்க்க முடியாதுன்னு யோசிக்கவும், என்னடா யோசிக்கிறா அப்படின்னு வா கேட்கவும், ஒன்னும் இல்லையா வாமடி தான் பெஸ்ட்னு யோசிச்சு நம்ம ஹீரோ சொல்றா. கூட சேர்ந்து பிக்கப் லைன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு வா கேட்கவும், நான் வந்துட்டு ஒன்று கேட்கட்டுமா ஹீமாரி, மோட்டோக்கு ரொமான்ஸ் அசசரி செஞ்சு கொடுத்தப்போ உனக்கும் ஒன்று வேணும்னு கேட்டல நம்ம ஹீரோ கேட்கவும், ஏன் அதை கேட்கறேன் நீ ஏமல ரொமான்டிக்கா ஃபீல் பண்றியா அப்படின்னு சொல்லி ஹீமாவரி கேட்கவும், உன்னோட ஃபீலிங்ஸ் இருந்து நம்ம ஹீரோ பதிலுக்கு கேட்கறான். மாக்கஷிமா கூட நீ டேட்டிங் போன அப்புறம் ரொமான்ஸியா வெறுக்க ஆரம்பிச்சிட்டலன்னு கேட்கவும், ஆமான் ஹீமாவரி சொல்லுவோம். அப்புறம் அதுக்கு ஏன்டா ரொமான்ஸ் அசசரி கேட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டேன். அதுல பார்க்க கியூட்டா இருந்தா அதான் நானும் கேட்டேன் அப்படின்னு சமாளிக்கிறா. ஹீமாவரிக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சா அவளுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நான் நினைச்சேன். இப்போ அவளுக்கு பாய் ஃப்ரெண்டே இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் அவ ஈக்குவலுக்கு வரணும். எங்க ஸ்டேட்டஸ் கேப்பை நான் ஃபில் பண்ண எனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இந்த அசசரிஸ் தான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ தூங்கியிருந்தான். அவனோட கண்ணில் இப்பதான் பேஷன் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைம்ல ரொமான்ஸ்ன்னு சொல்லி நான் அவனை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. இந்த அசசரிஸ்லாம் அவன் ஃபோக்கஸ்டா இருக்கிறதுல என் கூட கம்மியான டைம் தான் ஸ்பெண்ட் பண்றான். இந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரிங்க என்கிட்ட இருக்கிற வரைக்கும் எங்களுக்குள்ள ரொமான்ஸ் இருக்காது. ஒருவேளை பாஸ்ட்டுக்கு என்னால திரும்ப போக முடிஞ்சா நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கிற அந்த டைத்துக்கே போகணும்னு கேட்டா நோன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி லவ் பண்ணிட்டு அதை மனசுக்குள்ளேயே வச்சிருக்கிறதும் ரொம்பவே ஹாப்பியா தான் இருக்கு. இதுதான் என் லைஃபோட ஹாப்பியஸ்ட் டேஸ்ன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஹீமாவரி யோசிக்கிறா. இன்னைக்கு ரெண்டு பொருளை நம்ம இன்னைக்கு விற்க போறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அழகான பொண்ணுங்களை பார்த்தா அப்ப நீ இங்கதான் இருப்பேன்னு தெரிஞ்சுட்டு வந்த அப்படின்னு மாக்கஷிமா நம்ம ஹீரோவை கலாய்க்கிறான். நீ ஹீமாவரி மாதிரியா அதிகமா அவனை தொட்டு தொட்டு பேசாத, அது ஸ்பெஷலா இருக்காது அப்படின்னு சொல்லி மாக்கஷிமா அவனுக்கு அட்வைஸ் கொடுக்குறான். அடுத்தவங்க லவ்வ ஃபோக்கஸ் பண்றதை விட்டுட்டு வா லவ்வ பாரு அப்படின்னு ஹீமாவரி வந்து மாக்கஷிமாவை கலாய்க்கிறா. அப்ப மாக்கஷிமா நம்ம ஹீரோவை தனியா கூப்பிட்டு பேசுறான். அந்த ரெண்டு பொண்ணுகிட்டயும் சொல்லிவான் பொருளை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணது நான் தான் அப்படின்னு மாக்கஷிமா சொல்றான். பாப்புலர் கிரௌடுக்குள்ள இருக்கிறது எப்படி இருக்குன்னு கேட்கவும், இப்ப பிசினஸ் ரொம்பவே போம் ஆயிடுச்சு தான் நம்ம ஹீரோ சொல்றான். 100% நல்ல விஷயம் நடந்தாலும் இதுல 200% கெட்ட விஷயமும் நடக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ நீ க்ளூலெஸ்ஸா இருக்கலாம், பட் ஆனா இப்போ நான் பண்ண சில விஷயங்கள் அதால உனக்கு பிரச்சனை வரப்போகுதுங்கிறதுனால முன்னாடியே வந்துட்டு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு மாக்கஷிமா சொல்லுவோம். ஏன் அப்படி பண்ண நம்ம ஹீரோ கேட்டா, ரெண்டுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், அவளுக்காக தான் இதை பண்ணேன், நான் செஞ்ச விஷயங்கள் சரிதான், கூடிய சீக்கிரமே நீ ஒரு நாள் புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு மாக்கஷிமா கிளம்பவும், மாக்கஷிமாவோட வார்த்தைகளை நான் லேட்டரா தான் ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பார்த்தா சரியா வத்தது நீ தானா அப்படின்னு சொல்லி டீச்சர் கூப்பிட்டு நம்ம ஹீரோட்ட கேட்கறாங்க. அதிக பிரைஸ்க்கு வச்சிருக்கேன் பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னு சொல்லுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் ஏத்துக்கிட்டு தான் இந்த கஸ்டமர் ஆர்டர் பண்ணாங்கன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஸ்டூடெண்டா நீ அந்த கடையை நடத்துறன்னு கேட்கப்போ, இல்ல லீகலா இது எல்லாமே என்னோட அக்கா பேர்ல இருக்குன்னு நம்ம ஹீரோ சொன்னா. ஓ உன்னோட சிஸ்டர் சாக்குறாவா, நீ கொஞ்சம் திறமையான பையன் தான், சோ இது எல்லாத்தையும் பக்காவா தான் பண்ணிருக்க. டீச்சரா உன் திறமையை நான் தடுக்க விரும்பல. எல்லா பேரண்ட்ஸும் என் பசங்க கிட்ட காஸ்ட்லியான பொருளை ஏமாத்தி வித்துட்டான்னு நினைக்கிறாங்க, அதுக்கும் நான் ஏதாச்சும் ஸ்டெப் எடுத்தாகணும். சோ இப்போதைக்கு நீ அசசரி செய்யறத பாஸ்ல வச்சுக்கோ அப்படின்னு டீச்சர் சொல்றாரு. எல்லார்கிட்டையும் நம்ம தெளிவா தான் சொன்னோம், எல்லாரும் பிரைஸை ஓகே சொல்லி தானே நம்ம எல்லாத்தையும் செஞ்சோம், நம்ம ஏமாத்தி வச்சுட்டோம், காஸ்ட்லின்னு அவங்க போய் சொல்றாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டீம் டென்ஷன் ஆகுறாங்க. என் பாய் ஃப்ரெண்டுக்கு என் மேல கிரஷ் வரும்னு சொன்னாங்க, அவன் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டான் அப்படின்னு வாங்கிட்டு போன ஒரு பொண்ணு டென்ஷன் ஆகுவோம். அவங்க காசுக்காக சும்மா ஏமாத்திருப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற பொண்ணு சொல்றா. ஹீரோ கண்ணு முன்னாடியே அவன் ப்ராடக்ட் போட்டு மிதிக்கிறாங்க. செய்யறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும், எவ்வளவு எஃபோர்ட் தேவை தெரியுமா அப்படின்னு ஹீமாவரி பிடிச்ச அந்த பொண்ணு திட்டா. அந்த அளவுக்கு ஒர்த் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க போறாங்க. ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஹீரோ லைஃப்ல இப்படி நடக்கிறதுனால நம்ம ஹீரோ ரொம்ப சோகமாகறான். பியூட்டிஃபுல்லா இருக்கிற எல்லா விஷயமும் பியூர் கிடையாதுன்னு ஹீமாவரி சொல்லியிருப்பா. சொன்னது சரிதான், ஒருத்தரை லவ் பண்ணலாம், பட் ஆனா அது பியூரா இல்லையாங்கிறது அதான் நான் ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோவோட கடையை பத்தி ஸ்கூலுக்குள்ள மாக்கஷிமா தான் பரப்பி விட்டுருப்பான். நம்ம ஹீரோவோட பிசினஸ்ல இந்த மாதிரி பிரச்சனை வரணுங்கிறதுக்காக மாக்கஷிமா பண்ணியிருக்கான் அப்படின்னு இப்போதைக்கு நமக்கு காமிச்சாலும் மாக்கஷிமா ஒரு வில்லன் கிடையாது. கதையை பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். Season 1 Episode 8.
நம்ம ஹீரோவோட சிஸ்டர் ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு விடுறாங்க. நம்ம ஹீரோ வித்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. தலாசியும் நாட்ஸுமே நான் ஏத்துக்கிட்ட சொல்ல, பட் நீங்க தான் கடை ஓனர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லவோ சாக்குறாவோ சரின்னு சொல்றா. நாங்க ப்ரமோஷன் பண்ணதுனால தானே உங்களுக்கு இந்த பிரச்சனை சாரின்னு இந்த பொண்ணுங்க வந்து சொல்றாங்க. இந்த சாரியா அவங்க யோ கிட்ட கேட்டிருக்கணும். பட் ஆனா அவங்க மேலேயும் எந்த தப்பும் இல்ல. அவன் வருங்கால வைஃபா நான் தான் போய் அவனை சமாதானப்படுத்தணும், கூட இருந்து சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவ போய் பார்த்தா இந்த மாதிரிலாம் அடிக்காத அப்படின்னு நம்ம ஹீரோ சோகமா கிளாஸ்க்குள்ள போறான். இருக்கிற அவனை சீரப் பண்ணும் அப்படின்னு ஹீமா அவரை யோசிக்கிறா. புரியுது, நீயே முன்னாடியே மன்னிப்பு கேட்டேன், இப்படிலாம் நடக்கணும்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், நீ கோவமா இருந்தனா என்ன வேணா அடிச்சுக்கோ அப்படின்னு மாக்கசிமா சொல்றான். அது எதையும் மாத்த போறது இல்ல, நீ இதை எதுக்காக செஞ்சங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீ என்னடா இவ்வளவு மெச்சூரா மாறிட்ட அப்படின்னு மாக்கசிமா ஷாக்கா பிளான் ஒர்க் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். ஹீரோ நினைச்சு ஹீமா வரை என்னச்சு ரெண்டு பேரும் கவலைப்படுறாங்க. மேபி ஒரு வாரத்துக்கு அவனை எங்கேயாச்சும் வெளியே கூட்டிட்டு போவோம், அவனை ஃபர்ஸ்ட் நார்மல் படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஹீமா வரை சொல்றா. இப்போதைக்கு அவனை அப்படியே தனியா விட்டுறேன்னு எனோச்சி சொல்றா. ஏன்னா நம்ம லவ் பண்ற ஒரு விஷயத்தினால நம்ம அஃபெக்ட் ஆனா அது ரொம்பவே காயப்படுத்தும், அந்த வழி எனக்கு தான் தெரியும்னு எனோச்சி சொல்லவும், சிச்சுவேஷனும் அந்த மாக்கசிமாவில தானே வந்துச்சு. ஹீமா தானே லவ் அட்வைசரா அவன் வந்துட்டு முன்னாடியே இதை பத்தி சொல்லியிருப்பான்ல அப்படின்னு ஹீமாவரி கேட்கவும், எனக்கு இதை பத்திலாம் எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்றா. ரிட்டர்னான அசசரிஸை நம்ம ஹீரோ வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான். என்னோட யோன் நீ நினைக்கிற அளவுக்கு வீக் கிடையாது அப்படின்னு ஹீமாவரி சொல்லவும், இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லி எனோச்சி டென்ஷன் ஆகுறா. ரீசேல் பண்ண முடியாது, பட் அதுக்குன்னு வெட்டுறாத தளர்ந்து போகாத அப்படின்னு ஹீமாவரி சொன்னா. நம்ம அவங்கள ஸ்கேம் பண்ணிட்டோம்னு அவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க, கடன் இருந்தா இந்த மாதிரியே பிரச்சனை வரும்ல நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஏன் வீக்கெண்டுக்கு எங்கேயாச்சும் வெளியே போக கூடாது எனோச்சின்னு கேட்கவும், எனோச்சியும் ஆமான்னு சப்போர்ட் பண்றா. அவருக்கு போய் ட்ரெஸ் எடுத்துட்டு அப்படியே அசசரிஸ்க்கு தேவையானதை வாங்கிட்டு வருவோம்னு சொல்லிக்கிற வரைக்கும் இனி நான் அசசரிஸே பண்ண போறது இல்ல நம்ம ஹீரோ சொல்லியிருந்தான். சும்மா ஜோக் பண்ணாதப்பான்னு ஹீமாவரி சொன்னா. தான் சொல்றேன், ஸ்டூடெண்டா இருந்துட்டு பிசினஸ் மேனாக ட்ரை பண்ணிருக்க கூடாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், டீச்சரே தான் சொல்லிட்டார்ல ஆன்லைன் ஷாப்ல எந்த பிரச்சனையும் இல்ல, அதை நீ கண்டினியூ பண்ண வேண்டியதுன்னு நான் கேட்டேன். அந்த கடைக்கு ஓனர் நான் தான் இப்ப தெரிஞ்சுட்டு எல்லாரையும் மூஞ்சிக்கு பின்னாடி பேசுவாங்க, மொத்தமா இதை விட்டு போறான்னு சொல்லலையே, ஜஸ்ட் என் கிராஜுவேஷன் முடிக்கிற வரைக்கும் சொல்லவும் கொஞ்சம் பொறுமையா யோசிப்பா. இந்த ஜோச கொடி அப்படின்னு கொடுக்கவும் வேணா நம்ம ஹீரோ தடுக்கலாம். தெரியாம அது நம்ம ஹீரோ மேல கொட்டி இருக்கு, ஃபால்ட் தான், நீ தான் எல்லாத்தையும் நிறுத்தலான்னு சொன்னேன். நீ அசசரிஸை மேக் பண்ணும்போது உன் கண் தான் இருக்கிறதுலேயே பிரைட்டஸ்டா இருக்கும், உனக்கு தேவையான ஹெல்ப் எதுனாலும் நான் பண்றேன், இதை நிறுத்தாத அப்படின்னு சொல்லவும், அசசரிஸை நான் மேக் பண்ணலைன்னா நான் ஒர்த்லெஸ் அப்படி தானே நம்ம ஹீரோ கேட்கவும், நான் அப்படி சொல்லல, நம்ம ஸ்டோரை ஆரம்பிக்கணும்லன்னு கேட்கவும், ஸ்டோரை ஓப்பன் பண்றது என்னோட ட்ரீம், ஃபோர்ஸ் பண்ற ரைட் யாருக்கோ கிடையாது நம்ம ஹீரோ சொன்னா. இது அவனுக்கு முக்கியம் இல்ல, நம்ம தூர போடலான்னு போகும்போது அவளால அதை போட முடியல. ஹிமாவரி அங்க இருந்து போயிருந்தா. இப்போ எனர்ஜி மட்டும் தான் நம்ம ஹீரோக்கு சப்போர்ட்டுக்கு கூட உட்காந்துருக்கா. ஹிமாவரி டின்னர் ரெடி ஆயிடுச்சுன்னு அவங்க அண்ணன் வந்து கூப்பிடுறான். ஏன் என்னோட ட்ரெஸ் மாத்துல அப்செட்டா இருக்கியான்னு கேட்கவும், கிராஜுவேஷன் வரைக்கும் யோ இனி அசசரிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான்னு சொல்லவும், அவன் சோகமா இருக்கும் போது நீ அவனை இவ்வளவு புஷ் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லவும், பட் இதுதான் யோவோட பேஷன், ஒருவேளை அவன் அதை இழந்துட்டான்னா அப்படின்னு ஹேமாவரி கேட்கவும், இப்பதான் உனக்கு எல்லாமே புரிய வந்திருக்கல, யோவா அந்த மாதிரி பண்ணது கரெக்டான விஷயம் தான், பொய் சொல்லாதன்னு சொன்னது ஒன்ன நீயே ஏமாத்திக்கிடாதன்னு தான் சொல்லியிருந்தேன். பட் ஆனா இந்த டயத்துல நம்மளால எதுவும் பண்ண முடியாது, ஸோ இப்போதைக்கு நீ அவன் கிட்ட எதுவும் பண்ணாத. இந்த மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணும்போது அவனே தான் அதுல இருந்து எந்திரிச்சு வரணும், அப்பதான் அவன் இன்னும் ஸ்ட்ராங்காகவும் கிரியேட்டிவாகவும் வருவான். நான் ஃபியூச்சர்ல அவனுக்கு இதை விட பெரிய ப்ராப்ளங்கள்லாம் வரலாம், ஏன்னா ப்ராப்ளம் ஆனாலே ப்ராப்ளம் தானே, அப்ப இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்குலாம் அவன் உடஞ்சு போக கூடாது. பட் அவனோட பார்ட்னரா நீ பண்றதுக்கு சில கடமைகள் இருக்கு. ஃப்ரெண்டா யோ ஒன்னு ரொம்பவே ஸ்பாயில் பண்ணி வச்சிருக்கான், அதே மாதிரி தான் அவன் சரிஸ்னு வரும்போது நீ அவனை ரொம்பவே ஸ்பாயில் பண்ணி வச்சிருக்க, வந்துட்டா நீ இல்லாம அவன் கண்டிப்பா அதை பண்ண மாட்டான். திரும்ப எந்திரிச்சு வர்றது உன்னோட கையில தான் இருக்கு. உண்மையிலேயே யோக்கும் உனக்கும் டெஸ்டினி ஒன்னா இருந்ததுன்னா கண்டிப்பா அவன் உனக்காக இதுல இருந்து மீண்டு வருவான் அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்லிருக்கான். அவ்வளவு தூரம் பேசிருக்க கூடாதுன்னு நம்ம ஹீரோ சாரி கேட்கவும், என்ன எனர்ஜியும் உங்க அக்கா சாக்கராவோ சொன்னாங்க, ஒர்க் பண்ணுவியான்னு கேட்கவும், இல்ல நான் ஒர்க் பண்ண மாட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஓகே, அதை தான் நீ ஆசைப்படுறேன்னா எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல, கிராஜுவேஷன் வரைக்கும் எப்ப நீ என்கிட்ட பேசாத, நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுன்னு சொல்லவும், இதை பண்ணதுக்கு நான் தான் சாரி கேட்டெல்லாம் நம்ம ஹீரோ சொன்னா, ஆனா கிராஜுவேஷன் முடிகிற வரைக்கும் நீ குட் பண்ண போறேன்னு தானே சொல்றது, நம்ம ரெண்டு பேரோட கனவு தான், பாதியில விட்டுட்டு போறது என்ன பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லங்கிறத சொல்ற மாதிரி நான் எனர்ஜி மாதிரி ஆப்டிமிஸ்டிக்கா கைண்டாலாம் நடந்துக்கிட்ட எனக்கு தெரியாது, நான் ஓனாவே கடையை ஆரம்பிச்சுக்கிடுவேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. ஸ்கூல் முடிஞ்ச அப்புறம் நம்ம ஹீரோ ஸ்கூல்ல உட்காந்து சீரிஸை மேக் பண்றது இல்ல, பட் ஹீமாவரி அந்த போக்கள் எல்லாம் பாத்துக்கிட்டு அவ அந்த வேலையை இன்னும் கண்டினியூ பண்றா. இப்போ எனர்ஜி நம்ம ஹீரோ கூட க்ளோஸ் ஆகி நம்ம ஹீரோக்கு சப்போர்ட்டிவா இருக்கா. நம்ம ஹீரோக்கு வீடியோ கேம் பிடிச்சிருக்கு, அவ்வளவு சேர்ந்து நம்ம ஹீரோ கூட ட்ரை பண்றா. அட்லீஸ்ட் அதுல ஒரு பர்சனை கொன்ன அப்புறம் தான்ப்பா நிம்மதியா ஃபீல் ஆகுதுன்னு எனர்ஜி சொல்றேன். எனக்கும் தான் நம்ம ஹீரோ சொல்லவும், நீ நல்லாவே போய் சொல்ற, சீரிஸை மேக் பண்ணும்போது உன் முகத்துல இருக்கிற சந்தோஷம் கேம் விளையாடும் போது இல்லன்னு சொல்லவும், அதெல்லாம் போன வாரம் வரைக்கும் தான், இப்போ எனக்கு கேம் தான் பிடிச்சிருக்கு நம்ம ஹீரோ சொல்லவும், அசசரிஸ் உனக்கு சாதாரண விஷயமா இருந்தா 2 வருஷம் ஹீமாவரி கூட சேர்ந்து நீ அதை பண்ணிருக்க மாட்டேன், 2 பேருக்கும் நான் நம்பர் 1 ஆகணும்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், உண்மையிலேயே எரிச்சலை தான் உண்டு பண்ற எனோச்சி அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா, நீ என்கிட்ட ஓப்பனா பேச ஆரம்பிச்சிட்ட, ஹீமாவரிக்கு க்ளோஸ் ஆகுற மாதிரி எனக்கு இப்பதான் ஃபீல் ஆகுது, நீ போய் சொல்லும் போது ஆப்வியஸ்லி என்னால கண்டுபிடிக்க முடியும், இப்பெல்லாம் பேசினா உன்னை வரத்து நானும் தனியா போயிருவேன் பாக்குறியா அப்படின்னு எனர்ஜி கேட்கவும், உன்ட்ட நான் ஒன்னு கேட்கலாமா நம்ம ஹீரோ கூட்டிட்டு போய் ஒரு அசசரியை காமிக்கிறேன், ஹீமாவரிக்காக பண்ணியான்னு கேட்கவும், ஃபர்ஸ்ட் நான் இதை ரியலைஸ் பண்ணல, பட் ஆனா நான் எந்த அசசரியை மேக் பண்ணாலும் அது ஹீமாவரிக்காக பண்றது மாதிரி தான் இருக்கு, யாரும் ஃபர்ஸ்ட் என்ன கண்டுக்கிடல, ஹீமாவரி மட்டும் தான் என்ன கண்டுக்கிட்டா, அவளை என் கூடவே வச்சிருக்கணும் தான் நான் அசசரிஸே பண்ண ஆரம்பிச்சேன், பண்ற எல்லாம் ஒரே மாதிரி இருக்குன்னு என் சிஸ்டர் சொன்னாங்க, அதனாலதான் புதுசா ரொமான்டிக்கா ஹார்ட் பிரேக்கிங்கா ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சேன், கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்னால இதை பண்ண முடியல, ஹீமாவரிக்காக மட்டும்தான் என்னால இதை பண்ண முடியுது, இது நான் கஸ்டமர்ஸ்க்கு பண்ற துரோகம் அப்படின்னு நம்ம ஹீரோ, அதனாலதான் அசசரிஸ் பண்றதை விட்டுலாம்னு நினைச்சு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ தேவையில்லாம ஓவர் திங்க் பண்றியோன்னு எனக்கு தோணுது, நீ எனர்ஜி சொல்லவும், நீ ரொம்பவே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான், நான் என்ன ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுன்னு கேட்கவும், அவளுக்கோ ஹெல்ப் பண்ற, பேண்ட்லயோ
மனசுலயும் இருக்கு. நான் ரிஜெக்ட் பண்ண அப்புறமா எப்படிதான் அவ்வளோ ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கியோ நம்ம ஹீரோ கேட்டேன். என் ஃபேமிலி ஸ்டோருக்கு நான் ஹெல்ப் பண்ணும் பிடிச்சி பண்ணல. பேண்டுமே வந்துட்டு என் ஃப்ரெண்டு கூப்பிட்டாலேன்னு போனேன். அப்பப்பா அதான் கட் அடிச்சுட்டு வந்துட்டேன். ஹீமாவரி கிட்ட எனக்கு தோத்து போக விருப்பம் இல்லை. நான் மட்டும்தான் உன்னை வச்சுக்கிடணும்னு நினைக்கிறேன். கேட்க உனக்கு இது கிரீப்பியா இருக்கலாம், பட் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நீ என் பேரை சொல்லும் போது வால் ரொம்பவே பிரைட் ஆகும் அப்படின்னு வா சொல்றேன். இந்த டைம் இது ப்ரப்போஸ் பண்றலன்னு என்னோச்சி கேட்கும். பட் சாரி நம்ம ஹீரோ சொல்லி ஹீமாவரிக்காக பண்ற ஆக்சசரிஸ் மத்தவங்களையும் ஹாப்பியா ஆக்குச்சுன்னா அதுல எந்த தப்பும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆக்சசரிஸ் பண்றதுல உனக்கு விருப்பம் இல்லாம வேற ஏதாச்சும் விருப்பம் இருந்தாலும் அதுலயும் நான் அவன் கூட ஜாயின் பண்ணுவேன். ஸோ நீ எதை சூஸ் பண்ண போற அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும் ஹீமாவரி இல்லாத ஒரு லைஃப் என்னால அதை யோசிச்சு பார்க்க முடியல நம்ம ஹீரோ சொல்லிட்டு சாரி என்ன மட்டும்னு சொல்லவும் இப்போ மேபி நான் ஹீமாவரியோட பின்னாடி இருக்கலாம், பட் கூடிய சீக்கிரம் கேட்ச் அப் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வா கிளம்புறா. வெளியாளுங்கெல்லாம் உள்ள அலோடு கிடையாது அப்படின்னு ஹீமாவரி சொல்லவும் நான் மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். நீ அக்சசரி மேக் பண்ணலன்னா மன்னிப்புலாம் கிடையாதுடா அப்படின்னு வா சொல்றேன். நான் உன்னை மன்னிக்கணும்னா நீ அதுக்கு மாசத்துல ஒரு நாள் ஹீமாவரி டே கிஸ் பிராக்டிஸ் அப்படின்னு ஆரம்பிக்கவும் முதல்ல அவன் சொல்ல வந்ததை தெளிவா கேளு அப்படின்னு சொல்லி எனர்ஜி பிடிச்சி திட்டுற. யோ நான் வந்துட்டு ஒரு உண்மையை சொல்லணும். டோக்கியோ போற நான் அவன்கிட்ட சொன்னது போய் தான். நான் உண்மையிலேயே டோக்கியோ போற பிளான்ல இல்ல. இதில் ஒன்று பிளாக்மெயில் பண்ணதான் அப்படி பண்ணேன்னு சொல்லவும் அது உண்மையோ இல்லையோ, பட் அக்சசரிஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு உன் கூட டோக்கியோ வர நான் ரெடியாக தான் இருந்தேன். நான் என் லைஃப்ல எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது நீ தான் ஹீமாவரி நம்ம ஹீரோ சொல்லவும் ஹீமாவரி தான் தலையில எடுத்து தண்ணியை ஊத்திக்கிற. பட் நீ அக்சசரிஸ் பண்றதை பாக்குறதுல தான் எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கும். திரும்பவும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு வா கேட்கவும் நான் இதை லேட்டரா தான் ரியலைஸ் பண்ணேன். ஒன்னு ஹாப்பி ஆக்கணுங்கிறதுக்காக தான் நான் அக்சசரிஸே பண்ண ஆரம்பிச்சேன். உனக்கு ஏற்ற மாதிரி தான் எனக்கு பண்ண முடியுது, கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி பண்ண முடியல. கில்ட்டியா ஃபீல் ஆகி தான் விட்டுலான்னு பார்த்தேன்னு சொல்லவும் நான் கூட இருக்கணும்னு நீ அவ்வளோ ஆசைப்படுறியா? சரி சரி நீ எவ்வளோ இவ்வளோ ஆசைப்பட்டதுனால நான் உன்னை மன்னிச்சு விடுறேன் அப்படின்னு வா சொல்றேன். வழக்கத்தை விட நீ ஏன் இவ்வளோ வைக்கப்பட்டு இருக்க நம்ம ஹீரோ கேட்கறான். உனக்கு நான் அவ்வளோ பிடிக்கும்னா என் கூட டேட்டிங் வரியா அப்படின்னு சொல்லி வா கேட்கறா. யாரு கூடனாலும் சரி, பட் ஓ கூட போக மாட்டேன் நம்ம ஹீரோ சொல்லவும் பஹாஹான்னு வாசரிச்சிட்டு இருக்கா. மர முடிய போகுது, எல்லா பிரச்சனையும் நார்மல் ஆச்சுன்னு பார்த்தா எனோச்சியோட சிஸ்டர் வந்திருக்கா. அவளை பிக் பண்றதுக்கு மாக்கசிமா போறான். நீங்க என்ன பார்க்க வந்திருக்கீங்களான்னு கேட்டா இல்ல உங்க ஸ்கூல்ல என்னோட நேமை யூஸ் பண்ண அந்த ஜூனியரை திட்டுறதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லுவோம். அப்ப நானும் அதுல ஜாயின் பண்ணிக்கலாமான்னு மாக்கசிமா கேட்கறேன். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. என்னோச்சியோட சிஸ்டர் குறைகா வந்திருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் தான் பிரச்சனைகளும் ரொம்பவே பெருசும் ஆக போகுது. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். சர்வைவ் சீசன் 1 எபிசோட் 9. இப்போ ஒரு ஃபிளாஷ்பேக் பண்ணி நமக்கு காமிக்கிறாங்க. மிடில் ஸ்கூல்ல ஹீமாவரியை தவிர்த்து நம்ம ஹீரோக்கு இன்னொரு ஃப்ரெண்டும் இருந்திருப்பான். அவன் ஹீமாவரி எங்க நம்ம கேட்டுட்டு இருக்கும் போதே ஹீமாவரி நம்ம ஹீரோவை பார்க்க வந்திருந்தா. விட்டுட்டு இன்னொருத்த கூட ஃப்ரெண்ட் ஆட்டியான மனசுல நினைக்கா போல நம்ம ஹீரோ நினைச்சு எது ஜாக்கெட்னு ஹீமாவரி கேட்குமோ அது அவன் சிஸ்டரோட தான் அப்படின்னு அந்த இன்னொரு பையன் சொல்றான். கிறிஸ்மஸ் எக்ஸிபிஷனுக்கு நம்ம ஹீரோ ஃபிளவர்ஸை வச்சு சில விஷயங்களை மேக் பண்றான். அது என்ன பண்ண போறான்னு ஹீமாவரி கேட்கறா. ஹீமாவரி உன் எக்ஸிபிஷனை பார்க்க வரமாட்டாலாம், அவளுக்கு சில பிளான்ஸ் இருக்குன்னு மென்ஷன் பண்ணான்னு அந்த இன்னொரு பையன் சொல்லவும் இல்லையா அவ கண்டிப்பா வரவேன்னு சொன்னா நம்ம ஹீரோ சொன்னா மே ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுப்பா. ஹீமாவரி கூட கிறிஸ்மஸ் அன்னைக்கு நான் தனியா இருக்கணும்னு நினைக்கிறான். அந்த பையன் ஹெல்ப் கேட்கறான். நம்ம ஹீரோவோ சரின்னு எக்ஸிபிஷனுக்கு யாரும் வரப்போறதில்ல, ஹீமாவரியும் வரப்போறதில்ல. நம்ம ஹீரோ யோசிச்சா நம்ம ஹீரோட டீச்சர் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஹீமாவரி எங்கன்னா அவங்க கேட்கவும் நடந்தது நம்ம ஹீரோவோ சொல்லிட்டு நான் இங்க தனியா இருக்கிறதுல எந்த தப்பும் இல்ல நம்ம ஹீரோ கேட்க சில சமயம் நீ ஒரு சீடை விதைக்கிறத விட 2-3 சீடை சேர்த்து வளச்சுன்னா அது இன்னும் பியூட்டிஃபுல்லா வளரும் அப்படின்னு அவங்க டீச்சர் சொல்லிட்டு போறாங்க. பார்த்தா ஹீமாவரி நம்ம ஹீரோ எக்ஸிபிஷனுக்கு வந்திருக்கா. இன்னைக்கு நான் எக்ஸிபிஷன் நடத்தவே இல்லை நம்ம ஹீரோ அவகிட்ட போய் சொல்லிதான் அவளை வேற இடத்துக்கு அனுப்பி வச்சிருக்கான். நான் அவங்க வீட்டுக்கு போனோம். சிஸ்டர் சாக்ரா தான் நீ எங்க இருக்கன்னு சொன்னாங்க. எதுக்குப்பா தேவையில்லாத அந்த செட்டப் எல்லாம் நம்ம காமெடியா என்கிட்ட ப்ரப்போஸ் எல்லாம் பண்ணா நானும் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஹீமாவரி சொல்லவும் நீ ஹாப்பியா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பையன் ஒன்னை யூஸ் பண்ணி என்கிட்ட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணிருக்கான். ஜெனூனான ஃப்ரெண்டு கிடைச்சா அதுல நான் ஹாப்பி ஆவேன், பட் இப்படி பண்றது எனக்கு அவனை சுத்தமா பிடிக்கல. எனக்கு நீ சீட்டிங் பண்ணாது சரியா? அண்ட் என்னைய ஹாப்பி ஆக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணாதன்னு ஹீமாவரி சொல்லிட்டு நம்ம ஹீரோட மெயின் பீஸை போயிட்டு பாக்குறா. சன்ஃபிளவருக்கு அர்த்தம் ஹீமாவாரி அப்படிங்கிறது தான். என் பேரோட அர்த்தத்தையா மெயின் டிவிஷனா வச்சிருக்கேன்னு கேட்கவும் அது ஜஸ்ட் கோ இன்சிடென்ஸ் நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். பட் நான் போய் தான் சொன்னேன், உண்மையிலேயே அதை ஹீமாவரிக்காக தான் செஞ்சேன். அதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. நான் ஒன்னை மட்டும் தான் பார்ப்பேன், வேற யாரையோ பார்க்க மாட்டேங்கிறது தான் அதுக்கான அர்த்தம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது ஒருவேளை நான் வேற யாரையாச்சும் லவ் பண்ணா உன்னை தனியா விட்டு போயிருவேன், எனக்கு அதுல விருப்பம் இல்ல, நம்ம கடைசி வர பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம், நீ என்ன மட்டும் தான் பாப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணும் சரியா அப்படின்னு சொல்லி ஹீமாவரி கேட்க தவிர எனக்கு வேற எந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சோ இந்த மாடல் பார்க்க எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா 10க்கு 5 தான் கொடுப்பேன், ஏன்னா இதுல ஏதோ மிஸ் ஆகுற மாதிரி எனக்கு தோணுது, இதை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணா ஃபர்ஸ்ட் எனக்கு தான் காமிக்கணும், ப்ராமிஸ் பண்ண அப்படின்னு வா கேட்டிருப்பா. ரியல் டைமுக்கு கொண்டு வந்திருந்தாங்க. இந்த வேர்ல்டுல நிறைய பேர் அழகா இருக்காங்க, அந்த லிஸ்ட்ல ஏன் நானும் வந்திருக்கணும், இந்த மாதிரி அழகான பொண்ணுங்களுக்கும் சில கவலைகள் இருக்கு அப்படின்னு ஹீமாவரி யோசிக்கிற. வழக்கம் போல நம்ம ஹீரோ போய் அவ வம்பளுக்கலான்னு பார்த்தா நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆயிருந்தான். கண்டிப்பா எனோச்சிக்கு தான் அவன் டெக்ஸ்ட் பண்ணுவானோ அப்படின்னு சொல்லி ஹீமாவரி சந்தேகப்பட்டு போது போனை பார்த்துட்டே நடக்காத ரோட்டை பாரு இல்ல என்ன பாரு அப்படின்னு வா சொல்றா. சம்மர் பிரேக் எதுவும் பிளான் பண்ணிருக்கியா? நம்ம தனியா வெக்கேஷனை என்ஜாய் பண்ணலாம், நீயும் நானும் மட்டும் தனியா சம்மர் நைட்டு அப்படின்னு வா சொல்லவும் நம்ம ஹீரோ வைக்கப்பட்டு அவளை திரும்பி பாக்குறான். நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானப்பா, என்ன தப்பு இருக்குன்னு வா கேட்கறா. இல்ல உனக்கு எம்மல எதுவும் ஃபீலிங்ஸ் இருக்கான்னு கேட்கவோ கண்டிப்பா இல்ல நம்ம ஹீரோ சொல்லியிருக்கான். டக்குன்னு வந்து எனோச்சி அவளை குருலா கிரிப்பு போடுறா. நம்ம ஸ்லீப் ஓவருக்கு நான் காத்துட்டு இருக்கேன்னு சொல்லி எனோச்சி நம்ம ஹீரோவை கூட்டிட்டு
போறா, இவன் ஏன் இப்பெல்லாம் எனர்ஜி கூடயே போறான் அப்படின்னு சொல்லி ஹீமாவரி கடுப்பா வயல ஓட்டி விட அப்படின்னு எனர்ஜி கேக்குறா. இங்கதான் யாருமே இல்லையா ஆக்டிங் எதுக்கு நம்ம ஹீரோ கேட்டா, ஹீரோவை இப்ப ஹீமாவரியை லவ் பண்றதுனால வழக்கம் போல அவ க்ளோஸா இருக்கிறது நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. எனர்ஜி கிட்ட தான் நம்ம ஹீரோ ஹெல்ப் கேட்கறான். இந்த பாயிண்ட்ல ஹீமாவரி என்னோட ரைவல், பட் நீ அவளை லவ் பண்றேன்னா டைரக்டா ப்ரப்போஸ் பண்ணி தொலைய வேண்டியதானே அப்படின்னு எனர்ஜி கேட்டா. அவளை லவ் பண்றதா, பட் ஃபர்ஸ்ட் என் ஸ்டோரை ஓபன் பண்ணி ஆகணும், எங்க லவ் அதுக்கு இடைஞ்சலா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உன்னோட லவ் அண்ட் உன்னோட ட்ரீம் ஸ்டோர் ரெண்டுத்துலயும் நீ ஃபோக்கஸ்டா இருக்கிறதா எனக்கு பிடிச்சிருக்குன்னு எனர்ஜி சொல்றேன். ஹீமாவரி கிட்ட பழகன்னு வைக்கப்பட்டு இருக்கேன்னா எனக்கு இன்னும் சான்ஸ் இருக்குன்னு எனர்ஜி நினைக்கிறா. மாகஷிமா டோர்னமெண்ட் வரப்போதுங்கிறதுனால ரொம்பவே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஷாப்பிங் போலாமா அப்படின்னு ஹீமாவரி வந்து கட்டிப்பிடிக்கவும் நம்ம ஹீரோக்கு ரொம்பவே வெக்கமா இருக்கு. சம்மருக்கான ஸ்விம் செட் வாங்க போலான்னு ஹீமாவரி சொல்லவோ, டேட்டிங் போற பையன் கிட்ட தான் நீ இதெல்லாம் கேட்கணும், ஏன்ட்ட கேட்காத நம்ம ஹீரோ சொன்னா. லாஸ்ட் இயர் செலக்ட் பண்ணப்போ நீ தானே கூட வந்து, அப்ப அந்த லாஜிக் எங்க போச்சுன்னு ஹீமாவரி கேட்கறா. அப்போ எனர்ஜியவோ கூப்பிடலான்னு சொன்னா, அவளையும் நான் கூப்பிடலான்னு தான் இருந்தா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ எனர்ஜியை கூப்பிட்டா நம்ம ஹீரோக்கும் அதே கொரில்லா கிரிப் தான். அவ ஸ்விம் சூட் வாங்க போறா, அதுக்குன்னு என்னவோ சேர்த்து கூப்பிடுறியா, என்னவோ சேர்த்து ஸ்விம் சூட்ல பார்க்க ஆசைப்படுறியோன்னு எனர்ஜி கேட்கவும், கண்டிப்பா அவ நட்டீஸ் பண்ணி பகான்னு கலாய்ப்பா, அதுக்கு நீ கூட வந்தா நல்லா இருக்கும் நம்ம ஹீரோ யோசிக்கிறா. இதை சாக்கா வச்சு என்ன ஸ்விம் சூட்ல பார்க்க பாக்குற, நீயும் மத்த பசங்க மாதிரி தான், எனக்கு பேண்ட் பிராக்டிஸ் இருக்கு, நீயே தான் ஓனா சர்வைவ் ஆகிக்கிடணும் அப்படின்னு எனர்ஜி சொல்லியிருந்தா. இப்போ நம்ம ஹீரோ ஹீமாவரி கூட தனியா தான் வந்திருக்கா, ரொம்பவே வெக்கப்பட்டு இருக்கான். நீ ரொம்ப வெக்கப்படுற போலியும் ஹீமாவரி கேட்கவும், இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நிக்கிறான். அவ டச் பண்ணாலே நம்ம ஹீரோக்கு வெக்க வரும்ன்றதுனால அவ டச் பண்ணாதபடி நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆகிறான். ரொம்ப லேவேடா இருக்கிற ட்ரெஸ் அவ எடுக்க மாட்டா, நார்மலா தான் இருக்கு, ஓகே நம்ம ஹீரோ சொல்றான். இதுல ஸ்கின் ஒன்னும் அதிகமா தெரியாது, எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தா. ஐயோ உனக்கு ஒண்ணு தெரியுமாப்பா, இந்த இடத்துல வேற யாரோ ஒரு ட்ரெஸ்ஸை வச்சுட்டு போயிருந்திருக்காங்க, அது ரொம்பவே குட்டியா இருந்ததா, அதை தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், நீ பாக்குறியா அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. அப்படின்னு ஹீமாவரி கேட்கவும், கண்டிப்பா அவ பகான் தான் பண்ண போறா, நான் ஏமாற மாட்டேன் நம்ம ஹீரோ நினைச்சா. ஹீமாவரி கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட இழுக்கவும், யாட்டால அது தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஓடி போயிருந்தான். நான் பையன் குடி மாதிரி ஓடி வந்துட்டு அவ பப்ளிக்ல எப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோ வீட்டுல போய் பார்த்தா குறைகா நம்ம ஹீரோவை தான் பார்க்க வந்திருக்கா. எனர்ஜி ரென்னோட சிஸ்டர் தான் இவ. உங்களுக்கு மாகஷிமாவையும் தெரியுமா நம்ம ஹீரோ கேட்டா. என் பக்கத்து வீட்டுக்காரன் தான் அப்படின்னு சொல்றா. சொல்ல மறந்துட்டேன், ஹீமாவரியை நான் வச்சுக்கிடட்டுமா அப்படின்னு குறைகா கேட்கறா. டேய் பொம்பளை பொறுக்கி இங்க வாடா அப்படின்னு சொல்லி மாகஷிமாவை ஹீமாவரி விசாரிக்கிறா. என்ன பார்த்தாலே ஏதோ வைரஸ் பாக்டீரியா மாதிரி தள்ளி போயிட்டு இருக்கான், என்னதான் பிரச்சனைன்னு கேட்கவும், அவனுக்கு ரெண்டு பிடிச்சிட்டு என்னமோ அதான் அவனை அவாய்ட் பண்றான்னு மாகஷிமா சொன்னா. ஹீமாவரி அவனை அடிக்க போறா. என் பேட்டை கொடுன்னு கேட்கவும் அவளும் கொடுத்துருதா. உண்மையை சொல்லணும்னா நான் எதுவுமே பண்ணல, என்ன நான் பண்ண வேண்டிய வேலையா நீ குறைகா பாத்துக்கிடுவா, உங்க லவ்வுக்கு இதுதான் எண்டு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஹீமாவரி எங்க ஏஜென்சிக்கு அப்ளை பண்ணியிருந்தா, நாங்களும் அவளை செலக்ட் பண்ணி கூப்பிட்டா, அவ டோக்கியோ வரதா இருந்தது உனக்கு தெரியலன்னு கேட்கவும், அதனால பிரச்சனை வந்திருந்தா சாரி நம்ம ஹீரோ சொன்னா. அவ இஷ்டத்துக்கு வாரன்னு சொல்லிட்டு கடைசியில வரலான்ட்டா. அவளுக்கு சான்ஸ் வாங்கினா சிஇஓவை கன்வின்ஸ் பண்ணி கடைசியில வேணான்னு சொன்னதுனால லாஸுக்கு நான் தான் பணத்தை கட்டினேன், அதனாலதான் உன்கிட்ட பிசினஸ் பேச வந்திருக்கேன், நீ தான் ஹீமாவரி கிட்ட பேசி எங்க ஏஜென்சிக்கு அவளை திரும்ப வர சொல்லணும், உனக்கான ஸ்டோரை ஓபன் பண்றதா கேள்விப்பட்டேன், நான் ஒன்னும் இதை ஃப்ரீயா பண்ண சொல்ல, உனக்கு காசு தர, நீ ஹீமாவரியை கன்வின்ஸ் பண்ணி என் கூட ஏஜென்சிக்கு அனுப்பி வைக்கிறியா, நிறைய மாடல்ஸ் இருந்தாலும் அவளே மாதிரி அழகான பொண்ணு எனக்கு கிடைக்கலப்பா, உன்னோட அசசரிஸ்க்கும் மாடல் தேவையில்ல, வேணா வேற மாடல் அரேஞ்ச் பண்றேன்னு குறைகா சொன்னா. போதும் நிறுத்துங்க, ஹீமாவரி ஒன்னும் பொருள் கிடையாது, நீங்க வாங்கிட்டு போறதுக்கு ஓபன் பண்றது ஹீமாவரியோட கனவோ சேர்த்துதான் நம்ம ஹீரோ சொன்னா. ஓ அப்படின்னா உனக்கு அவ அவ்வளவு முக்கியமா, ரொம்ப நல்லதா போச்சு, அவளை மாதிரி ஒரு டேலண்டான சூப்பர் ஸ்டாரை நீ உன் ஸ்டோருக்குள்ள கட்டி போட்டு தடுக்க பாக்குறலன்னு கேட்கவும், நான் ஹீமாவரி டேலண்ட்டை தடுக்கிறேன்னா நம்ம ஹீரோ கேட்டா. பின்ன மொக்க அசசரிஸை பண்ணிக்கிட்டு கடையை நீ அப்படியே ஓபன் பண்ணுவேன்னு கேட்கவும், ஹீரோவாலையும் பதிலுக்கு எதுவும் பேச முடியல. ஃப்ரெண்டோட டேலண்ட் இந்த மாதிரி கிரஷ் பண்றதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்பா, எனக்கு தெரியும் நீ அவளை லவ் பண்ற, அதனால தானே அவளை விட உனக்கு மனசு வரலன்னு கேட்கவும், அப்படிலாம் இல்ல நம்ம ஹீரோ சொன்னா. நீயுமே அவ கூட சேர்த்து டோக்கியோவா அடுவான் ட்ரீம் நீ விட்டு கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு வா சொல்றா. அது ஒரு வகையில சரிதான், ஹீமாவரி அந்த இடத்துக்கு போனா பாப்புலர் ஆவா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஹீரோக்கு என்ன பதில் சொல்லன்னு தெரியாம முழிச்சிட்டு நிக்கவும், போதும் அப்படியே நிறுத்து, என்னோட நாட்ஸ்வை நீ மென்டலி டார்ச்சர் பண்ண பாக்குறியா, குறைகான் ஹீமாவரி வார்த்தையை சொன்ன உடனே நீ இங்கதான் வந்திருப்பேன்னு கெஸ் பண்ணி நான் வந்துட்டேன், என்னோட யோவை ஒன்னு தொட விட மாட்டேன்னு சொன்னா. நான் பிசினஸ் தான் பேசிட்டு இருந்தேன்னு குறைகா சொல்றா. அப்புறம் ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க நம்ம ஹீரோ அவன் சிஸ்டர்ட்ட கேட்டா. அவங்க ரெண்டு பேருமே எக்ஸ் லவ்வர்ஸ் அப்படின்னு உங்க அக்கா சொல்றா. என் சிஸ்டரால உனக்கு லாஸ் ஆயிடுச்சு, காசை நான் தரேன் அப்படின்னு சொல்லி ஹீமாவரி அண்ணன் சொன்னா. ஒரு வீடியோ எடுத்து குறைகா காமிக்கிறா. கான்பிடண்டா பேசினவன் முட்டி போட்டு சாரி கேட்கறான். இன்டர்நெட்ல போஸ்ட் பண்ணிடுமான்னு கேட்கவோ வேணா அப்படின்னு சொல்லி அவன் கெஞ்ச ஆரம்பிக்கிறான். முடிஞ்சா என் போன்ல இருந்து இப்ப எடுத்து டெலிட் பண்ணிக்கோ அப்படின்னு குறைகா சொல்லவோ, ஒரு ஸ்டிக்கை வச்சு அவனும் கஷ்டப்பட்டு எடுக்கலாம் அப்படின்னு போனா அவளே தூக்கி போடவும் அவனை பிடிச்சி அதை டெலிட் பண்ணலான்னு பார்த்தா நிறைய போன்ஸ்ல பேக்கப் வந்திருக்கேன் அப்படின்னு காமிக்கிறா. இவ்வளவு பண்றதுக்கு இவங்க ரெண்டு பேரும் திரும்ப ஒன்னு சேர்ந்துடலாம் அப்படின்னு சாக்குறான்னு நினைக்கவும், வாய்ப்பே இல்லை அப்படின்னு உங்க ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல சொல்றாங்க. குறைகா நீ பண்றது சரின்னு நீ நினைக்கலாம், பட் மத்தவங்களை இந்த மாதிரி புஷ் பண்றது எப்பவுமே தப்பு அப்படின்னு சொல்லி சாக்குறா அட்வைஸ் பண்றா. இதனாலதான் சாக்குறா இருக்கிற இடத்துல நான் இருக்க விரும்பல, ஓவரா அட்வைஸ் பண்ணுவா. சரி ஓகே என் மனசை நான் மாத்திக்கிட்டேன், சம்மர்ல நீ உன்னோட மாஸ்டர் பீஸை பண்ணு, அது பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுச்சுன்னா நான் ஹீமாவரியை வாங்கிட்டே விட்டுட்டு போறேன், அவளால ஏற்பட்ட நஷ்டத்தையும் நீங்க எனக்கு எதுவும் தர வேணாம், ஹீமாவரி ஒரு ஹை ஸ்கூலர், கண்டிப்பா அவளால காசு தர முடியாது, அவளோட கடன் அடைக்கிறதுக்கு நீ ஒரு மாஸ்டர் பீஸை பண்ணு அப்படின்னு குறைகா சொல்லுவோம். அப்ப நீ ஹீமாவரியே இந்த கடனை வச்சு பிளாக்மெயில் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டல அப்படின்னு சாக்குறா கேட்கறா. அவரையே அந்த கடன்ல இருந்து காப்பாத்துற ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி யோ கிட்ட மட்டும்தான் இருக்கு அப்படின்னு குறைகா சொல்லவோ, சரி நான் அந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவோ சொல்றோம். ஒருவேளை இதுல நீ தோத்து போயிட்டா ஹீமாவரியை எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு குறைகா கேட்கறா. மெமரிஸ் ஆஃப் சம்மர் தான் உன்னோட தீம், ஆகஸ்ட் முடிகிற வரைக்கும் டைம் இருக்குன்னு சொல்லிட்டு குறைகா கிளம்புறா. அசசரிஸ்
ரீசனா ஹீமாவரிக்காக மட்டும்தான் செய்கிறேன். என் டேலண்ட்டை நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஹீமாவரி நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டப்போ விளையாட்டா வந்து அந்த ஏஜென்சியில் அப்ளை பண்ணியிருப்பா. அதில் அவளுக்கு அப்ரூவலோ கிடைச்சிருக்கும். பட் உண்மையிலேயே அவள் அந்த ஏஜென்சிக்கு போகிறதாலாம் ஐடியாலாக அதை பண்ணல. பட் குறைகா தான் அவளை கம்பெனியில் குறைகா நம்ம ஹீரோவை சேலஞ்ச் பண்ணிட்டு போயிட்டா. மெமரிஸ் ஆஃப் சம்பர் தான் தீம். பிரதர் இது எல்லாமே ஒன்னால தான் சொல்லுவோம், நான் அதை ஒத்துக்கிறேன் ஆனா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன சொல்லவோ அவள் ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணிட்டு அவள் மூஞ்சில பணத்தை விட்டு ஏறி அப்படின்னு சொல்லி ஹீமாவரி சொல்றா. நீ டோக்கியோக்கு போறான்னு போய் சொன்னதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு அவங்க அண்ணன் திட்டுறான். ஹீமாவரியை வச்சு என் சிஸ்டர் யோவை மிரட்டுவான்னு எதிர்பார்க்கல. வீட்டுக்கு போனோன்னு எங்க அம்மாட்ட சொல்லி அவளை திட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி எனர்ஜி சொல்றா. குறைகா அவளோட நெகட்டிவ் எனர்ஜியை மற்றவங்களுக்கு சேனல் பண்ணி விட்டுருவா. அவள் பிளான் படி எதுவோ போகலன்னா அவள் எந்த எக்ஸ்ட்ரீம்க்குனாலும் போவா அப்படின்னு சாகுரா சொல்லவோ. ஒருவேளை நான் வேற எங்கேயாச்சும் ஓடி போயிட்டு அப்பா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஹீமாவரி கேட்கிறா. குறைகா கண்டிப்பா ரூல்ஸ் படி தான் நடந்துப்பா. வேணும்னே அவங்க ஃபியூச்சரை கெடுக்க அவங்க கடைக்கு எய்த்தாலேயே இன்னொரு கடையாவ ஆரம்பிப்பான்னு சொல்லுவோம். உன் திறமை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ கண்டிப்பா ஜெயிப்பா அப்படின்னு சொல்லி ஹீமாவரியோட அண்ணன் வந்து நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்றான். ஸோ எப்படினாலும் நம்ம ஹீரோ வின் பண்றது தான் இதுக்கு ஒரே ஆப்ஷன். நிறைய பீப்புளோட கைண்ட்னஸ்னால இத்தனை நாள் நான் ரொம்பவே ஹாப்பியா இருந்துட்டேன். இப்போ நான் புதுசா ஒன்று பண்ணோம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சரிவா நம்ம போய் சம்மருக்கான மெமரிஸை கிரியேட் பண்ணலான்னு ஹீமாவரி சொல்றான். ஜாலியா பண்றதுல அவன் ஃபியூச்சரே இதில் தான் இருக்குன்னு நம்ம ஹீரோ சொன்னா. கண்டிப்பா நீ வின் பண்ணுவான்னு தெரியும், இல்லைனாலும் ஏஜென்சியில ஜாயின் பண்ணிட்டு உடனே வெளியே வந்துருத்தேன். அப்ப நான் எந்த ரூல்ஸையும் பிரேக் பண்ணிருக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்லி ஹீமாவரி சொல்றான். நீ ஸ்கூலை விட்டு நின்றுவேன் நம்ம ஹீரோ சொன்னா. என் லைஃப்ல நீ என்ன பாத்துக்கிட மாட்டியா அப்படின்னு வா கேட்கறா. நீ தான் மேரேஜ் மாதிரில இதை சொல்ற நம்ம ஹீரோ சொன்னா. நான் ஒன்னும் அப்படி சொல்ல, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்க உன் கண்கள் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு வா சொல்லுவோம். இப்போ நான் உனக்காக வின் பண்றேன் நம்ம ஹீரோ சொன்னா. அப்படின்னு நம்ம ஹீரோவை வேணும்னே அவ டீஸ் பண்ணிருக்கா. இப்போ எனர்ஜி நம்ம ஹீரோவை மீட் பண்றதுக்காக வர வந்தவனே டக்குன்னு ஹீமாவரிய குருலா கிரிப் பண்றா. கண்டிப்பா நீ யோகா படிச்சு ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பா, அவனை கொஞ்சம் தனியா விடு அப்படின்னு வா சொல்றா. ஹிமாவரியோட அண்ணன் மாகஷிமாவை போயிட்டு மீட் பண்றான். சம்பந்தமே இல்லாத ஆள்லாம் திடீர்னு என்ன பார்க்க வந்திருக்கீங்களேன்னு மாகஷிமா கேட்கறான். குறைகா அவ ஆட்டத்துல ஒன்னு சேர்த்துக்கல போலியோ, நீ அவட்ட கெஞ்சியாவா ஒன்னு ரிஜெக்ட் பண்றாளன்னு கேட்கவும் வீடியோ வச்சு அவ அவங்களை மிரட்டினாலே அது எப்படி இருந்ததுன்னு மாகஷிமா கேட்கறான். அவ கேம்ல உங்களுக்கு நான் பிரச்சனையா இருப்பானு என்ன மிரட்டிட்டு போக தானே வந்தீங்கன்னு மாகஷிமா கேட்கவும் யோ அவனோட ஃபுல் எஃபர்ட்டி போட்டா கண்டிப்பா அவன் தான் வின் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். ஸோ அவன் பிராக்டிஸ்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கிளம்புறான். மெமரிஸ் ஆஃப் சம்மருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. நிறைய என்ஜாய் பண்றத போட்டோ எடுத்து அதை ஃபிளவர்ஸ் கூட ஆட் பண்ணி நம்ம எக்ஸிபிஷன் வைக்கலாமா அப்படின்னு ஹீமாவரி யோசிக்கிறா. இந்த ஐடியா நல்லாவே இல்லைன்னு எனர்ஜி சொன்னா. அப்ப நீ ஒரு ஐடியா சொல்லன்னு ஹீமாவரி கேட்கறா. எனக்கு தெரியலன்னு எனர்ஜி சொல்லியிருந்தா. ஒரு சூப்பர் சினாரியோ மைண்ட்ல வருது. 2 சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் கிளப் பிராக்டிஸ் முடிஞ்சு ஒன்னா நடந்து போயிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா மழை பெய்யுது. உன்னோட சட்டை நஞ்சு அது சீ த்ரூ ஆகுது. ஹீமாவரி கண்டினியூ பண்ணுவோம். நம்ம ஹீரோவில் ஸ்டாப் பண்ணிட்டு 18+ இன்வால்வ் பண்ணாதான் நம்ம ஹீரோ சொல்லியிருந்தான். என்னோச்சி கண்டிப்பா வா மைண்ட்ல இதே மாதிரி ஒரு சினாரியோ வந்திருக்குமேன்னு கேட்கவும் யோ கூட அந்த சினாரியோ இருந்தா எங்க இருந்தாலும் எனக்கு ஓகேன்னு சொல்றா. எனக்கு ஓகேதா அப்படின்னு ஹீமாவரி சொல்றா. கடைசியில இவங்க 2 பேர் கூடயும் சேர்த்து நம்ம ஹீரோ வெளியே போறான். மெமரிஸ் ஆஃப் சம்மர் அப்படிங்கிற ஒரு தீம்ல இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு அக்சஸரியை ரெடி பண்ணணும். 2 மாடல்ஸும் என்ஜாய் பண்றதை நம்ம ஹீரோ போட்டோ எடுக்கிறான். வழக்கம் போல எனர்ஜி ஹீமாவரியை ஒருத்தர் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹீமாவரி இப்போ எனர்ஜியை பிடிச்சி துரத்த ஆரம்பிக்கிறா. ஜாலியா என்ஜாய் பண்றாங்கல்ல. நம்ம ஹீரோ வயசானவ மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இது கியூட்டா இருக்குல்ல, இது சம்மர் மெமரிஸ்க்கு செட் ஆகும் அப்படின்னு அவங்க பார்த்தா இது இன்னும் பார்த்தல, எனக்கு ஏதோ மிஸ் ஆகுற மாதிரி தெரியுது நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஹே இது நியாயமே இல்லை, நான் தான் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி சின்ன பசங்க கேம் விளையாடிட்டு இருக்காங்க. நான் ஒரு இடத்த விசிட் பண்ண ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட டீச்சர் இருக்கிற இடத்த கூட்டிட்டு போறான். இது ஒரு ஃப்ளவர் அரேஞ்சிங் ஸ்கூல். இங்க தான் ஃப்ளவர்ஸ் பத்தி நான் கத்துக்கிட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான். ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப இந்த இடத்துக்கு வந்திருக்கல. வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்கூலை நான் ரொம்ப சீரியஸா எடுக்க ஆரம்பிச்ச டீச்சர் சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ இங்க வந்து இருக்கும் போது உள்ள அந்த சின்ன வயசு போட்டோவெல்லாம் அவங்க காமிக்கிறாங்க. அப்படின்னா எங்க மிடில் ஸ்கூல்ல ஹீமாரியோ அவன் கூட சேர்ந்து வந்தால அப்படின்னு சொல்லி எனர்ஜி பாக்குறா. இதுல உன்னோட முடி நீளமா அழகா இருக்கு, இப்பயும் ஷார்ட் பண்ணிட்ட அப்படின்னு எனர்ஜி கேட்கும். நீளமா இருந்தாதான் அவனுக்கு முடி பிடிக்கும் அப்படின்னு டீச்சர் சொல்றாங்க. அப்படியான்னு ஹீமாவரி கேட்கப்போ அப்படிலாம் இல்ல, ஷார்ட் ஹேர் உனக்கு நல்லா தான் இருக்கு நம்ம ஹீரோ சொன்னா. ஜியும் வெட்டலாமான்னு யோசிக்கிறா. இல்ல உனக்கு லாங் ஹேர் தான் நல்லா இருக்கு நம்ம ஹீரோ சொல்றான். சரி இங்க எல்லாரும் வந்துட்டீங்க, ஃபிளவர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றீங்களா அப்படின்னு கேட்கவும் எனர்ஜியும் நம்ம ஹீரோவோ சரின்னு சொல்றாங்க. அப்படி ஹீமாவரி வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தா. சின்ன வயசுல இருந்தே கிரியேட்டிவா ஒரு விஷயத்த பண்ணோம்னா அதுல எனக்கு சரியா வராது. இதே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா நான் அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுவேன். பட் கிரியேட்டிவ் விஷயங்கள் குக்கிங் ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட்லாம் கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஹீமாவரி யோசிக்கிறா. ஜீவா ஃபர்ஸ்ட் ட்ரைலயே அழகா பண்ணிருக்காளன்னு ஹீமாவரி பாக்குறா. இதை இப்படி பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ அவளுக்கு பிடிச்சி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீமாவரியோட லாங் ஹேரை பத்தி அவ யோசிச்சு பாக்குறா. அதுக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கு. ஸ்கூல்ல அவளோட ஹேர் டிஸ்டர்பன்ஸா நம்ம ஹீரோக்கு இருந்திருக்கும். சால்ட்ரிங் பண்ணும்போது அது எரிஞ்சு போயிருக்கும். நம்ம ஹீரோ ஒர்க்குக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு தான் ஹீமாவரி அதை ஷார்ட்டாக கட் பண்ணியிருப்பா. எனக்கும் லாங் ஹேர் இருந்து எனர்ஜி மாதிரியே நான் பார்க்க கேலிஷாக இருந்தோம்னா உனக்கு என்ன பிடிச்சிருக்குமோ அப்படின்னு ஹீமாவரி கொஞ்சம் சோகமாகறா. இந்த எனர்ஜி பொண்ணு தானே அந்த ஹைபிஸ்கஸ் கேர்ள், அவனோட சைல்ட்ஹுட் கிரஷ்னு அந்த டீச்சர் கேட்குறாங்க. 7 வருஷமா அந்த பொண்ணுமே இவனை லவ் பண்ணுறா அப்படின்னு ஹீமாவரி சொல்லிட்டு எனர்ஜி லவ் பண்ணலன்னு அவன் என்கிட்ட சொன்னாலும் கண்டிப்பாக அவளுக்கு அவனை பிடிச்சிருக்கும் அப்படின்னு ஹீமாவரி சொல்கிறா. பட் நீ தான் ரொம்ப ஆசமான பொண்ணு அப்படின்னு டீச்சர் சொல்கிறாங்க. ஏன் 0 ரொமாட்டிக் ஃபீலிங்ஸ்ல இருந்து இப்போ அவங்ககிட்ட ரொம்பவே க்ளோஸ் ஆயிட்டால அப்படின்னு டீச்சர் கேட்குறாங்க. சன்ஃப்ளவரை வச்சு நம்ம ஹீரோ மிடில் ஸ்கூலில் பண்ண அந்த எக்ஸிபிஷன்
காம்படிஷன் போட்டோஸை பார்த்துட்டு குரேகாவோட சேலஞ்சுக்கு சன்ஃப்ளவர் கிரேட்டா இருக்குள்ள நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். ஃப்ளவர் ஃபெஸ்டிவல்னு ஒன்று நடக்குது, அங்க போய் நீங்க சன்ஃப்ளவரை பறிக்கலாம் டீச்சர் ஐடியா கொடுக்குறாங்க. எனோச்சியால வர முடியல. ஹீமாவரி இப்ப பார்த்தாலே நம்ம ஹீரோ வைக்கப்பட்டதுனால ஹீமாவரிக்கு பின்னாடி சீட்ல நம்ம ஹீரோ உட்காந்துருக்கான். எதுக்கு இப்பெல்லாம் என்ன அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு ஹீமாவரி கேட்கறா. எனோச்சி நம்மள ஒன்னா பார்த்தா தப்பா எடுத்துக்கிடுவான்னு தான் நீ இது எல்லாத்தையும் பண்றியா அப்படின்னு ஹீமாவரி கேட்குவோம். அப்படிலாம் இல்ல, ஏன்னா இப்பெல்லாம் நான் ஒன்னு ஒரு பொண்ணா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு நான் ஒன்னு அவாய்ட் பண்ணல, கண்டிப்பா எனோச்சிக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருந்தான். ஹீமாவரி நம்ம ஹீரோவோட டீயை வாங்கி குடிச்சிட்டு டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்றேன். நீ லவ் பண்றியா, நான் உனக்கு வச்ச டெஸ்ட் தான்டா இது, நான் போய் உனக்கு இன்னொரு டீயை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வா போற. பெஸ்ட் ஃப்ரெண்ட் இப்படி பண்ணிட்டே இருந்தா நான் என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிட முடியாது நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எனோச்சி என்னை விட ரொம்ப கியூட்டா இருக்கா, அவளுக்கு அவனை தானே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஹீமாவரி யோசிச்சுட்டு உனக்காக எல்லாத்தையும் விட்டு டோக்கியோ வரேன்னு சொன்னப்பவே நீ கூட்டிட்டு போயிருக்கணும், நீ எங்களுக்கு ஒரு காம்படிஷனே கிடையாதுன்னு மாகஷிமா சொன்னதவா யோசிச்சு பார்க்க ரொம்பவே நைஸா ட்ரீட் பண்றதுனால நான் இன்னும் அதிகமா பேராசைப்படுறேன். பட் அவனுக்கு ஏத்த ஜோடி எனோச்சி தான் சொல்லி ஹீமாவரி யோசிக்கிறா. வழக்கம் போலதான் குழந்தை முட்டையை கடையை பாக்குற பெரிய நம்ம ஹீரோ ஃபிளவர்ஸை பார்த்த உடனே ரொம்ப எக்ஸைட் ஆக ஆரம்பிச்சிட்டான். நமக்கேத்த சைஸ்ல இருக்கிற ஃபிளவரவா சீக்கிரம் போய் பறிப்போன்னு கூட்டிட்டு போற. பேலன்ஸ் தான் இங்க கீ. பாக்குறதுக்கு பூவெல்லாம் ஒரே மாதிரி தெரிஞ்சாலும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்ல இருக்கும். குட்டியா இருக்கிறது இது பெர்ஃபெக்டா இருக்கும், நம்ம ஹீரோ அதை பறிச்சுக்கிறேன். நான் கிரியேட் பண்றத ஹீமாவரி தான் வியர் பண்ண போறா, அதுக்கு தகுந்தபடி இருக்கணும் நம்ம ஹீரோ யோசிக்கிறோம். இதுலயே கான்சென்ட்ரேட்டடா இருக்கிறதுனால ஹீமாவரியை நம்ம ஹீரோ கண்டுக்கிடவே மாட்டேங்கிறான். திரும்பவும் அவன் ஃபிளவர்ஸ்லயே ஃபோக்கஸ்டா இருக்கான். இந்த ஜோன்ல அவன் இருக்கும்போது கண்டிப்பா அவனுக்கு எதுவுமே கேட்காத அப்படின்னு ஹீமாவரி பாக்குறா. எல்லாம் பார்க்க அழகா இருக்குல்ல, நெக்ஸ்ட் டைம் நம்ம எனர்ஜி கூட வரலாம்னு ஹீமாவரி கேட்டா நம்ம ஹீரோ கண்டுக்கிடவே மாட்டேங்கிறான். ஃபிளவர்ஸையே பார்த்துட்டு இருக்காத அவன் கண்கள் என்ன மட்டும் தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு இதுவா அவனுக்கு கேட்காதுன்னு ஹீமாவரி கிளம்புறா. அவரே நம்ம ஹீரோ கூப்பிடுவோம், நான் சொன்னது உனக்கு கேட்டுடுச்சா அப்படின்னு கேட்கறா. ஆமா நம்ம ஹீரோ சொல்லவும் பகான்னு சொல்லி டீஸ் பண்ணதானே இதை பண்ணேன், போதும் நிறுத்துறியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. இவன் நான் சீரியஸா சொன்னது கூட இவன் விளையாட்டா தான் எடுத்துக்கிட்டால அப்படின்னு சொல்லி ஹீமாவரி அங்கிருந்து ஓடுறா. எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணணும், எப்பதான் என் ஃபீலிங்ஸ் ஒன்று ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவ ரொம்பவே தனியா வந்துருத்தா. ஹீமாவரி எங்க இருக்க நம்ம ஹீரோ கத்துனா இங்கதான் அப்படின்னு அவ மெல்ல சொல்றா. கண்டிப்பா அவனுக்கு கேட்காது அப்படின்னு அவ யோசிச்சா. உனக்கு என்னதான் ஆச்சுன்னு சொல்லி நம்ம ஹீரோ கரெக்டா அவளை தேடி வந்துருத்தான். நம்ம ஹீரோவோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரிங்கு அதை அவ கழட்டி கொடுத்துட்டு இனி இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரிங் எனக்கு தேவையில்லைன்னு வா கொடுக்குமா, அப்போ உனக்கு என்னதான் வேணும்னு கேட்டா டக்குனவா நம்ம ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ணியிருந்தா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஒரு பக்கம் குரேகாவோட சேலஞ்ச் இருக்கு, அதுக்கு இவங்க ஃப்ளவர்ஸை பார்க்கலான்னு வந்தா அந்த இடத்துல ஹீமாவரி தான் லவ்வை இன்டெரக்டா ப்ரப்போஸ் பண்ணிட்டா. ஐ மீன் இதை விடவோ டேரக்டா யாராலையும் ப்ரப்போஸ் பண்ண முடியாது தான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். Season 1 Episode 11. இப்போ நம்ம ஹீரோ அந்த சன்ஃப்ளவரை வந்துட்டு தேவையான விஷயங்களை கெமிக்கலை போட்டு பண்ணிட்டு இருக்கான். ஹீமாவரி எப்படி திடீர்னு அப்படி மாதிரி பண்ண அவளுக்கு எதுவும் ஒரு பேய் பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே பதறிட்டு இருக்கான். ஹீமாவரிக்கு என்ன பிடிச்சிருக்குமோ அதான் அவளுக்கு என்ன கிஸ் பண்ணாலும் ஃப்ளவர்ஸ் கிட்ட நம்ம ஹீரோ பேசினா. ஏன்னடா போ கூட பேசிட்டு இருக்கேன்னு மாகஷிமா அங்கே வந்து உட்காடுறான். நீ தானே குறைகா கூட சேர்ந்துட்டு இது எல்லாத்தையும் பண்ற நம்ம ஹீரோ கேட்டா. கண்டிப்பா இந்த தடவை நான் எதுவுமே பண்ணல, ப்ராமிஸ்பா அப்படின்னு அவன் சொல்றான். சொல்லி நான் அவட்ட கேட்டா அவன் என் ஆஃபரை ரிஜெக்ட் பண்றான்னு அவரைய விட்டுட்டு போக சொல்லி கன்வின்ஸ் பண்ணலாம்ல நம்ம ஹீரோ கேட்டா. அது என்னால முடியாதுன்னு அவன் சொல்றான். நான் எப்பவும் குறைகாவுக்கு துரோகம் பண்ண மாட்டேன், என்னன்னா குறைகாவை லவ் பண்ற அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவோ என்னது அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக்கானா. எனக்கும் ரொமான்ஸ்னா என்னன்னு தெரியும், அது போக நீ ஹீமாவரியை கிஸ் பண்ணலன்னு கேட்கவோ உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டா. இப்போ தான்ட்ரா பூட்ட சொல்லிட்டு இருந்தேன் மாகஷிமா சொல்றான். இதுக்கப்புறம் போகிட்ட பேசும்போது கேர்ஃபுல்லா அதுகளுக்கு காது இருக்கு அப்படின்னு மாகஷிமா கலாய்க்கிறேன். இந்த தடவை நான் ஏதோ பண்ண வேணான் இருந்தேன், பட் உங்களுக்குள்ள எவ்வளோ நடந்த அப்புறம் நான் ஏதாச்சும் பண்ணி தானே ஆகணும், ஏன்னா நான் ரின்னோட சப்போர்ட்டர் அப்படின்னு அவன் சொல்றேன். நீ அந்த காம்படிஷன்ல ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு மாகஷிமா கிளம்புறான். அதுவும் கரெக்ட் தான், இதுல தோத்துட்டா ஹீமாவரியே என் கூட இருக்க மாட்டா, என் மாஸ்டர் பீஸை ரெடி பண்ணணும்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டேஸ்டா இருக்கு அப்படின்ட்டு ஹீமாவரி அப்படியே ரோபோட் மாதிரி எடுத்து கண்டினியூஸா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா. பார்த்தா மொத்தத்தையா காலி பண்ணிட்டா. நான் ஏன் அப்படி பண்ணேன், நானா அப்படி பண்ண, அது எல்லாம் ஒரு கனவுல நடந்திருந்தா நல்லா இருக்கும், பட் ரியாலிட்டியில நடந்துருச்சே, இப்ப நான் அவன்கிட்ட என்ன சொல்லுவேன் அப்படின்னு ஹீமாவரி கதறிட்டு இருந்தா. இப்ப அவங்க அண்ணன் அங்க வந்துருத்தான். அண்ணனுக்கு மட்டும் இது தெரிஞ்சா அவ்வளவுதான், நான் ஜன்னல் பக்கமா ஓடிலாம் ஜன்னல் பக்கம் போனா அவங்க அண்ணனே அங்கதான் நிக்கிறான். நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணதை அவ்வளோ ஒத்துக்கிறா. நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்கேன், முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவான். அப்ப நீ என்ன திட்ட போறது இல்லையா அப்படின்னு கேட்டா. ஒருவேளை நீ அவனை விட்டுட்டு டோக்கியோ போயிட்டேனாலும் அவனை நான் பார்த்துக்கிடுவேன், கவலைப்படாதன்னு அவங்க அண்ணன் சொல்லிட்டு டின்னர் சாப்பிட போறான்னு கிளம்புனா. டே அண்ணா அந்த டம்ப்ளிங்ஸ்ன்னு சொல்லவோ என்ன பிளேட் எம்டியா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் கத்துறான். நேத்தில இருந்து என்னோட தாட்ஃபுல்லாக ஹீமாவரி மேலே மட்டும்தான் இருக்கு, என்னால் இது மேலே ஃபோக்கஸ் பண்ண முடியல. நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தா எனோச்சி அங்கே வர. கெமிக்கல்குள்ளே இருந்து நம்ம ஹீரோ இப்போ ஃப்ளவர்ஸை எடுக்க போகிறேன், பட் ஆனால் கரெக்டான டைமிங்காக இருக்குமான்னு நம்ம ஹீரோக்கு தெரியல. பறிக்கும் போது நீ ஹீமாவரியை கிஸ் பண்ணியாமே அப்படின்னு கேட்கவும் ஆமாம் நம்ம ஹீரோ சொல்லிட்டு மாகஷிமா சொன்னானான்னு கேட்கவும் நானும் அவங்க கூட வந்திருக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி நடந்திருக்காது அப்படின்னு எனோச்சி வருத்தப்படுறா. எனோச்சி நானுமே ஹீமாவரியை தான் லவ் பண்ணுறேன் நம்ம ஹீரோ சொன்னா. ஈவன் நீங்கள் 2 பேரும் டேட்டிங் போயிருந்தாலுமே எனக்கு எந்த கவலையும் இல்லை, ஏன்னா 7 வருஷமா நான் உன்னை மீட் பண்ணல. ஃபர்ஸ்ட் நான் ஹீமாவரி நம்பர் 1 ஃப்ரெண்ட் ஆகிறேன், மேபி அப்படின்னா ஃபியூச்சரில் உன்னை என் கூட ஷேர் பண்ண ஒத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனோச்சி அங்கேருந்து கிளம்புறா. அவள் ஹீமாவரி அந்த இடத்துக்கு வரவோ பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லி எனோச்சி ஹீமாவரியை பிடிச்சி க்ரஷ் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து போகிறா. ஹீமாவரி நேற்று நடந்ததுன்னா அப்படியே நடக்காத மாதிரிலாம் அழுப்பிட்டு போகிறதில்ல,
நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். குறைகவா அந்த காம்படிஷனில் பீட் பண்ண அப்புறம் நான் உன்கிட்ட சொல்கிறேன் நம்ம ஹீரோ சொல்லவோ. ஹீமாவரியும் வெயிட் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறா. சன்ஃப்ளவரை வச்சு டியரா பண்ண போகிறேன் நம்ம ஹீரோ சொல்லவோ. சூப்பர் அப்படின்னு ஹீமாவரி சொல்கிறா. ஓபான் ஹாலிடேஸ்க்கு எல்லாரும் போகிறீங்களா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கும் நிறைய கேக் ஆர்டர் வரும், நானும் பிஸி தான் எனோச்சி சொல்கிறா. என் சிஸ்டர் வீட்டில் தான் இருப்பா, என்னாலையும் வீட்டில் உட்காந்து ஒர்க் பண்ண முடியாதுன்னு நம்ம ஹீரோ யோசிச்சா. அப்போ நீ எங்கள் வீட்டில் வந்து ஒர்க் பண்ணு அப்படின்னு ஹீமாவரி சொல்கிறா. ஹீமாவரி ஃபேமிலி ஊருக்கு போயிட்டாங்க. நம்ம ஹீரோ அவா வீட்டில் போய் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஹீமாவரியோட அண்ணன் ஸ்பெஷலாக ஷூஷிலாம் நம்ம ஹீரோக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். அவங்க தாத்தா வேற டிஷ் நம்ம ஹீரோ கொடுத்து 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு வழியாக நம்ம ஹீரோவா அந்த டியராவை பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி முடிச்சிட்டான். குரேகா கண்டிப்பாக தோற்று போகிறா அப்படின்னு அவங்க அண்ணன் சிரிக்கிறான். ஆப்வியஸ்லி இது உன் மாஸ்டர் பீஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் பாராட்டுறான். பட் நம்ம ஹீரோ அடுத்த நாள் திறந்து பார்த்தா அந்த பூவோட இலைகள் வாடி போயிடுச்சு. இந்த மாதிரி நடக்கக்கூடாது, வாய்ப்பே இல்லை. கெமிக்கலில் போடும்போது டைமிங் தப்பாயிடுச்சோன்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். இதுக்கு மேலே இதை ஃபிக்ஸ் பண்ண வாய்ப்பு இல்லை. சரி வேறு சன்ஃப்ளவரை வச்சு புதுசாக ஒன்று ரெடி பண்ணு அப்படின்னு அவங்க அண்ணன் சொன்னான். நான் இருந்த எல்லா சன்ஃப்ளவரையும் யூஸ் பண்ணிட்டேன் நம்ம ஹீரோ சொல்கிறான். நான் காரை எடுத்துகிட்டு இப்படியே சிட்டியை விட்டு வெளியே போய் சன்ஃப்ளவரை எடுத்துகிட்டு வரேன்னு அவங்க அண்ணன் சொன்னான். வேண்டாம், நீங்கள் இப்போ தான் குடிச்சிருக்கீங்க. நம்ம ஹீரோ கால் டாக்ஸியை புக் பண்ணுறான். இப்போ வேற ஒரு பீஸை நம்ம ஹீரோ மேக் பண்ணிட்டான். ஹீமாவரியும் ஊர்லேருந்து வந்து நம்ம ஹீரோ மடியில் படுத்து தூங்கிட்டு இருக்கா. ஐயோ கூட தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு வா சொல்லவோ. நீ இப்படி சொன்னா அதை அவங்க அண்ணன் தப்பா எடுத்துக்கிட்ட போறான் நம்ம ஹீரோ சொல்றான். சரி உன் ஃபைனல் ப்ராடக்ட்டை காட்டுன்னு அவங்க அண்ணன் கேட்கும்போது நம்ம ஹீரோவோ காமிக்கிறான். இந்த பீஸும் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா தான் இருக்கு. கொஞ்ச நாள்ல நீ இதை பண்ணது உண்மையிலேயே ஆசம்னு அவங்க அண்ணன் பாராட்டுறான். இப்போ குறைகா கிட்டே போயிட்டு இந்த பீஸை காமிக்கிறாங்க. பாவ் இது ரொம்பவே கியூட்டா இருக்கு, சோஷியல் மீடியாவில் போட்டால் கண்டிப்பா ட்ரெண்ட் ஆகும். வெட்டிங் டியரா, உண்மையிலேயே இது வேற லெவல்ல சூப்பர்னு சொல்லவும். நான் ஜெயிஸ்டனா நம்ம ஹீரோ கேட்டா கியூட்டா இருக்குதான், பட் ஆனா இது பத்தாதுன்னு சொல்லவும். நான் எந்த பீஸை ரெடி பண்ணியிருந்தாலும் அதை நீங்க ரிஜெக்ட் பண்ற ஐடியால தான் இருந்திருக்கீங்கல்ல நம்ம ஹீரோ கேட்டா. நான் அந்த மாதிரி நியாயம் இல்லாமல்லாம் நடந்துக்கிட மாட்டேன். வெளியே நீ சூப்பராக ஒன்று பண்ணியிருந்தா ஹீமாவரியை விட்டுட்டு போகலான்னு தான் இருந்துறான். ஆனால் நீ தான் ஒரு ஃபெயிலான பீஸை என்கிட்ட கொடுத்து ஏமாத்த பார்க்குற, அது உனக்கு நியாயமாக தரல அப்படின்னு குறைகா கேட்கவும். நான் என்னோட எல்லா பீஸையுமே வந்து மாஸ்டர் பீஸ் மாதிரி தான் பண்ண ட்ரை பண்ணுவேன் நம்ம ஹீரோ ஏமாத்த பார்த்தா. ஒரு மாஸ்டர் பீஸை ஒன்று ரெடி பண்ண சொன்னேன், பட் உன் பூக்கள் வாடி போயிடுச்சு. அந்த ஃபெயிலியருக்கு பதிலாக தான் நீ இந்த பீஸை ரெடி பண்ணியிருக்க அப்படின்னு குறைகா கரெக்டாக கண்டுபிடிச்சிருந்தா பார்த்தா நம்ம ஹீரோ சிஸ்டர் சாக்குராதா அவகிட்ட சொல்லியிருக்கா. இவன் உன் பெஸ்ட் கிரியேட்டர்னு சொன்னேன், இப்படி டிசப்பாயின்ட் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி ஹீமாவரி அண்ணன்ட்டு சொல்லிட்டு சரி வாரேன் நம்ம வீட்டில் போய் அம்மாவை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி என்னாச்சு அவங்க அக்கா குறைகா கூட்டிகிட்டு போயிருந்தா. ஃப்ளவர்ஸ் வாட்டினது நீ குறைகாட்ட சொன்ன நம்ம ஹீரோ சாக்கராவை படிச்சு திட்டுறான். குறைகாட்ட நீ என்ன சமாளிக்க ட்ரை பண்ண, இதுவும் பெஸ்ட் மாஸ்டர் பீஸா இல்லை டைம் இருந்தால் இன்னும் பெஸ்ட்டாக மேக் பண்ணியிருப்பான்னு சொல்ல வந்தியா? நீ சீரியஸாக இல்லைன்னா அசசரிஸை பண்ணாதான்னு சொல்லவும். பட் நான் சீரியஸாக தான் இருந்தேன் நம்ம ஹீரோ சொன்னான். உள்ள இருந்து ரிட்டர்ன் வந்த ப்ராடக்ட்ஸ் அவங்க அக்கா காமிக்கிறா. பார்த்தா பூக்களுமே கொஞ்சம் வாடி போய் தான் இருக்கு. இன்னொரு பூ அது கொஞ்சம் கிழிஞ்சு போய் இருந்தது. இப்போ புரியுதா உனக்கு? உன்னோட அசசரிஸ்லாம் டைமில் ஃப்ரோஸ் ஆகி இருந்தேன்னு சொன்ன அப்புறம் நீ ரொமான்ஸ்ன்னு புதுசாக உன்னை ட்ரை பண்ண. பட் அதுலேருந்தே உன்னோட பீஸ் எதுவுமே பெர்ஃபெக்டாக இல்லை. நீ ஒரு கிரியேட்டராக இருக்க தகுதி இல்லாதவனா மாறிட்ட. உன் மாஸ்டர் பீஸை ரெடி பண்ண சொல்லி உன் லைஃபே இந்த மேட்ச்சில் அடங்கி இருந்தது. பட் நீ என்னடான்னா மாஸ்டர் பீஸை ரெடி பண்ணி வாட வச்சுட்டு ரொமான்ஸ் தான் முக்கியம் அதில் ஃபோக்கஸ் பண்ணியிருந்திருக்க. கடைசியில் அவசரமாக இன்னொரு பீஸை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்க, அது கண்டிப்பாக மாஸ்டர் பீஸ் ஆகாது அப்படின்னு சாக்கரா சொல்லவும். நான் ஜெயிச்சா வந்துட்டு ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல ஹீமாவரி, அதை நீ டோட்டலாக மறந்துடுன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ மாக்கஷிமா வந்து ஹீமாவரியை பார்த்து மீட் பண்ணி பேசுகிறேன். நீ டோக்கியோ போக விருப்பப்படலன்னு எனக்கு தெரியும், பட் கொரேகா ஏஜென்சியில் ஜாயின் பண்ணி டாப் பொசிஷன் அடைய ட்ரை பண்ணு அப்படின்னு மாக்கஷிமா சொல்லவும். நான் யோக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், அவன் கூட சேர்ந்தா கடை ஆரம்பிப்பேன்னு ஹீமாவரி சொன்னா. அதுக்காக தான் சொல்கிறேன், நீ கொரேகா ஆஃபரை ஏற்றுக்கோ. நீ ஒரு டாப் பொசிஷனில் போய் ரொம்பவே பாப்புலராக இருந்தேன்னா யோ ஃபியூச்சரில் கடையை ஆரம்பிக்கும் போது அவன் அசசரிஸ் எல்லாம் நீ போடும்போது அது ஈஸியாக பாப்புலர் ஆயிரும். ஈஸியாக அவன் ஸ்டோருக்கோ பாப்புலாரிட்டி கிடைக்கும். ஜஸ்ட் கொஞ்சம் வருஷம் பிரிஞ்சிருக்கிறதுனால உங்க ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆயிரும், நீ பயப்படுறியா அப்படின்னு மாக்கஷிமா கேட்குறான். உங்க 2 பேர் ட்ரீமுமே ஒன்றா இருந்துச்சுன்னா ஈவன் ஃபியூச்சரில் நீங்கள் எவ்வளோ தூரம் தள்ளி இருந்தாலும் ஃபீலிங்ஸ் அப்படியே தானே இருக்கும். ஃபியூச்சரில் ஹெல்ப் பண்ண நீ செலிபிரிட்டி ஆகிறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, யோசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். டோக்கியோ போகிறான்னு இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சது நான் தான், கடனும் எனக்கு தான் இருக்குது, இதில் அவன் ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு ஹீமாவரி யோசிச்சுட்டு இப்போ நம்ம ஹீரோவை மீட் பண்ணி பேசுகிறா. நான் இல்லாத நேரத்தில் எனக்கு சீட்டிங்லாம் பண்ணிடக்கூடாது சரியா அப்படின்னு வா சொல்கிறா. குறிப்பாக எனோச்சி கூட எங்கே போயிடாதன்னு வா சொல்கிறா. இன்றைக்கும் பகான்னு சொல்லி என்னை கலாய்க்க போகிறது இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா. நான் டோக்கியோ போய் ஃபேமஸ் மாடல் ஐட்டம்னாவும் அசசரிஸை ப்ரமோட் பண்ணலாம், இல்லையா என் தாத்தா கிட்ட கெஞ்சி என் கடனை அடைக்க சொல்லிட்டு உன் கூட வேணாலும் இருந்துடலாம். ஃபியூச்சர் கனவா இல்லை இப்போ இருக்கிற நம்ம ரொமான்ஸா எது முக்கியம் அப்படின்னு சொல்லி அவள் யோசிக்கிறேன். அவரி உனக்காக நான் இப்போவும் எல்லாத்தையும் விட்டு டோக்கியோ வர நம்ம ஹீரோ சொல்ல வரைக்கும் ஃப்ளவர்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், உன்னோட கண்களை அதில் ஒர்க் பண்ணும்போது தான் ஆசமாக தெரியும். ஸோ நீ அதை குவிட் பண்ணாத. நம்ம ஃபியூச்சருக்காக நம்ம இப்போவே எஃபோர்ட் போடுறது தான் நல்ல விஷயம். கொஞ்ச நாள் நம்ம பிரிஞ்சிருப்போம், பட் கண்டிப்பாக ஒன்று சேர்ந்துருவோம். நீ நம்மளை ஒன்று சேர்க்கணும்னு நினச்சா நம்ம பிரிய மாட்டோம், ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே. நம்ம ரொமான்ஸுக்கு குட் பை அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ வந்து இப்போ வரைக்கும் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணல, பட் 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க தான். பட் ஆனால் ஹீமாவரி வந்துட்டு டோக்கியோ போய் மாடலானா ஃபியூச்சரில் நம்ம ஹீரோவோட கடையை ப்ரமோட் பண்ணலாம் தான். பட் இப்போ இந்த இடத்துல இவங்க பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா ஃபியூச்சரில் இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஃபீலிங்ஸ் அதே மாதிரி இருக்குமாங்கிறது டவுட் தான். ஹீமாவரி டோக்கியோவில் யாரையாச்சும் மீட் பண்ணுவா. இங்கே எனோச்சி நம்ம ஹீரோக்கு கூடவே தான் ஆக்கஷிமா தான் ஹீமாவரி மண்டைய கிளம்பி அவளை டோக்கியோ போக ஒத்துக்கிட வச்சுட்டான். ஏன்னா ஹீமாவரி இங்கேருந்து கிளம்பிட்டான்னா எபிசோட்
ஹீமாவரி டோக்கியோ கிளம்பி போக போறா. வருஷம் கனெக்ட் பண்ற அந்த ரெட் ஸ்ட்ரிங் என்ன கேட்டா உண்மையிலேயே அப்படி ஒன்று இருக்குன்னு தான் சொல்லுவேன். பட் ஒன்னா இருக்கிற ரெண்டு பேர் பிரிஞ்சு போற மாதிரி ஒரு கயிறு இருந்தா கண்டிப்பா அது என் கண்ணோட கலர்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. இன்னைக்கு பேண்ட் ப்ராக்டிஸ் இருக்கானா, நான் யோவை போய் பார்க்கலாமா அப்படின்னு என்னோச்சு யோசிக்கிறா. பட் யோ கண்டிப்பா யாரையும் மீட் பண்ண மாட்டான். யோசிக்கும் போது பக்கத்து வீட்டுல போய் இந்த கேக்கை டெலிவரி பண்ணிட்டு வா அப்படின்னு கொடுக்குறாங்க. குறைஹாவா ஆல்ரெடி இங்க இருந்து கிளம்பிட்டா அப்படிங்கறத வந்து என்னோச்சி பாக்குறா. சாதிஷ்ட ஹீமாவரி இப்போ டோக்கியோ விட்டு போறா, உனக்கான சான்ஸ் இதா அப்படின்னு சொல்லி மக்கசிமா கத்திட்டு இருந்தா. நீ இந்நேரம் பொண்ணுங்க கூட எல்லாம் இருப்பேன் அப்படின்னு என்னோச்சி கேட்குறா. குரிஹா எனக்கு கிஃப்ட் கொடுத்து விட்டுருக்காளா அப்படின்னு நம்ம கேட்கவும், இது எங்கள் அம்மா கொடுத்து விட்டாங்க, எங்கள் அக்கா ஹீமாவரியை பிரித்து கொண்டு போகணும்னு பார்க்குறா அப்படின்னு எனர்ஜி சோகமாக சொல்லுவோம். பட் இத்தானே உனக்கான சான்ஸு, நீயும் அவனை ஈஸியாக கரெக்ட் பண்ணிடலாம்ல அப்படின்னு நம்ம கேட்டா. ஆப்வியஸ்லி எனக்கு சான்ஸ் இருக்குதா, பட் ஆனால் இது ஃபேரான கேமாக இருக்காது, இதை ஸ்டாப் பண்ண முடியுமான்னு எனர்ஜி கேட்டா. நீ இவன் பண்ணணுன்னு தான் இவ்வளோ தூரம் பண்ணா, இப்போ இதை ஸ்டாப் பண்ண சொன்னா அப்படின்னு நம்ம கேட்கவும், என் சிஸ்டரோட பிளானை நீ கெடுத்துட்டேன்னா கண்டிப்பாக அவன் அவளை இம்ப்ரெஸ் ஆயிடுவான்னு சொல்லுவோம். மாக்கசிமாவும் கொஞ்சம் யோசிக்கிறான், ஏன்னா அவன் குறையாவை தான் லவ் பண்ணுறான். என் அக்காவை இம்ப்ரெஸ் பண்ணணும் தானே டென்னிஸில் டோர்னமெண்ட்டில் நேஷனல் போகணும்னு ஆசைப்பட்டேன். யோ கூட ஃப்ரெண்டாக இருக்கிறதே ஹீமாவரியோட அண்ணனுக்கு அவளை பிடிக்குங்கிறதுனால தான் குறைஹாக்கு ஹீமாவரி அண்ணனை பிடிக்கும். உனக்கு லவ் எதிரியா இருக்கக்கூடிய ஹீமாவரி அண்ணனை தோக்கடிக்கிறதுக்கு தானே இவ்வளத்தையும் பண்ணன்னு கேட்கவும், நான் ஒன்னும் உங்க அக்காவை கரெக்ட் பண்ண இதை பண்ணல, நீங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுனால இதை பண்ண ஒத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம வந்தா. நான் இந்த மாதிரி வின் பண்ணணும்னு ஆசைப்படல, ஸோ ஹீமாவரி எப்படியாச்சும் டோக்கியோ போறதை தடு அப்படின்னு சொல்லி எனோச்சி சொல்றா. அண்ட் என்னோட ரொமான்ஸ்க்கு உங்க ஹெல்ப்லாம் எனக்கு தேவையில்ல, இப்போதைக்கு ஹீமாவரி யோவை வச்சுக்கிடட்டுன்னு கொடுக்கனே தவிர்த்து மொத்தமா வாட்ட கொடுக்கல அப்படின்னு எனோச்சி சொல்லவும், தங்கச்சி ரெண்டு பேரும் ஸ்டபானா இருக்கீங்க நாம பார்க்கலாம். கஷிமா இப்போ ஹிபாரிக்கு கால் பண்ணி பேசுறான். கிராஜுவேஷன் முடிகிற வர அந்த கார்டன் வேலையை தனியாக தான் பார்க்க போகிறல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்ப சோகமாக இருக்கான். ஒரு வேளை ஹீமாவரி திரும்ப வரலைனாலும் அப்பவும் நான் என் ஸ்டோரை ஓப்பன் பண்ணணும்னு நினைப்பேனா. நான் ஏன் இவ்வளோ நெகட்டிவாக திங்க் பண்ணுறேன், ஹீமாவரி கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணி கண்டிப்பாக என்கிட்ட ரிட்டர்ன் வருவா. நம்ம ஹீரோ இன்னைக்கு டோக்கியோ போகிறா, நீ அவளை பார்க்க போலியான்னு கேட்கவும், நான் போனால் எதுவும் மாற போகிறதில்ல நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ பெருசாக என்ன மாறிடுச்சு, அவள் ஆல்ரெடி டோக்கியோ போகிறான்னு சொன்னப்போ எல்லாத்தையும் விட்டு நீ டோக்கியோ போகிறான்னு முடிவெடுத்திருந்ததானே, ஏன் புதுசாக நடக்கிற மாதிரி டென்ஷனாக இருக்குன்னு மாகசிமா கேட்டா. இது டோட்டலி டிஃப்ரெண்ட், ஹீமாவரி அசசரிஸை ப்ரொமோட் பண்ணதான் மாடல் ஆகிறதுக்கே போகிறான்னு சொல்லவும், முட்டாள் நாட்ஸுமே நீ உன் கடையை ஆரம்பிக்கணுங்கிறதுக்காகவோ ஃபியூச்சருக்காகவெல்லாம் அசசரிஸ் பண்ணல, உன்னோட ஆசை ஹீமாவரியை இம்ப்ரெஸ் பண்ணணும், அவ உன்னை விட்டு போயிடக்கூடாது, அதுக்காக தான் நீ அந்த அசசரிஸை பண்ணிட்டு இருக்க. ஆக்சுவலி நீ ஹீமாவரியை ஒன்றும் லவ் பண்ணல, அவளை அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிட்டு இருக்க. அவள் அசசரிஸ் பிடிக்கும்னு சொன்னா, இப்போ அவளுக்கு அசசரிஸை பண்ண, இப்போ ரொமான்ஸ் பிடிக்கும்னு சொல்கிறா, அதுக்காக நீ அவளை லவ் பண்ணுற மாதிரி நடிச்சிட்டு இருக்க. ஸோ உனக்கு உண்மையிலேயே அவன் மேலே லவ் எல்லாம் இல்லை அப்படின்னு மாகசிமா சொல்லுவோம். நான் ஹீமாவரியை லவ் பண்ணுறேன், ஈவனவா என் கடையில் எனக்கு ஹெல்ப் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஏன்னா எனக்கு ஹீமாவரி தான் முக்கியம் நம்ம ஹீரோ சொல்லுவோம். அட்லீஸ்ட் இப்போ வச்சு உனக்கு புரிஞ்சுது மாகசிமா சொல்லவும். நம்ம ஹீரோ ஓடுறான், விட்டா அவன் என்ன அடிச்சிருப்பான் போல, என்ன மாதிரியே நீயும் நம்பர் 1 கேலை விட்டுட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி மாகசிமா லைட்டாக கண்கலமாரி கூட நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். யாருமே நம்ம ஹீரோவை கண்டுக்கிறாங்க இருந்த டயத்தில் ஹீமாவரி மட்டும்தான் நம்ம ஹீரோவை பார்த்துப்பா. எனக்கு தேவையானதெல்லாம் நீ மட்டும்தான் ஹீமாவரி அப்படின்னு ஸ்டேஷனுக்கு தான் நம்ம ஹீரோ ஹீமாவரியை பார்க்க வந்துட்டு இருக்கான். ஏன்னா சிலவுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவளுக்கு துரோகம் பண்ணிட்டேன், அவனை கிஸ் பண்ணவோ செஞ்சுட்டேன், இந்த மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி நடக்கிறது சகஜம் தான் அப்படின்னு ஹீமாவரி யோசிச்சா. நான் வர லேட் ஆகும், டிராஃபிக்ல இருக்கேன்னு அவங்க அண்ணன் மெசேஜ் பண்றான். நான் ஜஸ்ட் அன்லக்கி, அவ்வளோதான். குறைகா சொன்னாங்க என்னோட டேலண்டே என்னோட லுக்ஸ் தான், மாடலாகி யோக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சா அது எனக்கு ஓகே தான், எனக்கு எது முக்கியம்னு யோசிச்சு பார்த்தா யோ கூட நான் ஸ்பெண்ட் பண்ற அந்த டைம் தான். பட் இனி என்னால் அதை பண்ண முடியாதுல்ல அப்படின்னு ஹீமாவரிக்கு இங்கே அழுகையா வந்துட்டு இருக்கு. யோ லவ் பண்ற ஒரு பர்சனா நான் பிறந்திருந்தா நல்லா இருக்கும் யோசிச்சுட்டு இருந்தா. எனோச்சி அந்த இடத்துக்கு வருவான், அவ சேர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறா. நீங்க மேட்ச்ல விட்டு கொடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எனோச்சி சொல்றா. அவனை கிஸ் பண்ணதுல நீ கோவமா இருக்கியான்னு ஹீமாவரி கேட்டா. இன்னும் நீ நல்லவா மாதிரி நடிக்க தேவையில்ல, லவ் விடவும் உன்னோட ஃபியூச்சர் தானே முக்கியம்னு கிளம்புற, தாராளமா போன்னு எனோச்சி சொல்லுவோம். அப்படி இல்ல, யோ அவனோட ஸ்டோருக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கான், நானும் அதே தான் பண்ண, மாடலிங் ஒண்ணு எல்லாராலையும் பண்ணிட முடியாது, அவ்வளோ ஆக்குறது தான் நீ அதை பண்ணன்னு ஹீமாவரி சொன்னா. ஓகே நான் பண்றேன், உன் அளவுக்கு நான் அழகானு எனக்கு தெரியல, உனக்காக நான் இதை பண்றேன், பதிலுக்கு நீ எனக்கு யோவா கொடுப்பியா, நான் ஸ்டோரை ஓப்பன் பண்ற வரைக்கும் அவனை கடனா நீ வச்சுக்கோ, பட் நான் திரும்ப வந்தோடனே அவனை ஏன்ட்ட தந்துறேன், ப்ராமிஸ் பண்ண, அப்பவும் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி எனோச்சி கேட்கறா. இல்ல இது சரியில்லை, யோ தான் என்னைய கண்டுபிடிச்சான், வாய்ப்பே இல்லை, நான் அவனை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஹீமாவரி சொல்றா. பாத்தியா நீ இவ்வளோ ஹார்டா ட்ரை பண்றதுலேயே தெரியுது நீ அவனை எவ்வளோ லவ் பண்றான்னு, பேருக்கு சொல்லிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்னு, பட் உண்மையிலே நீ அவனை லவ் தான் பண்றான்னு எனோச்சி சொல்லுவோம். டோக்கியோ போக வெறுப்போல்லுன்னு அவன் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனோச்சியை கட்டி பிடிச்சி ஹீமாவரி அழ ஆரம்பிக்கிறா. எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சதே நீ தான் எனோச்சி சொல்லவோ. எனக்கு அடுப்பத்தியா கொல்ல பார்க்காத அப்படின்னு வா சொல்றா. ட்ரீம்ஸ்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு எது தேவையோ அதை விட்டுட்டீங்க. அம்மா ஒரு ஹாபியா தான் ஸ்வீட்ஸ் மேக் பண்ணாங்க, இப்போ அதை ஒரு கடையா ஆரம்பிச்சிட்டாங்க. யோக்கும் அதே மாதிரி தான், அவன் எல்லாருக்கும் அசசரிஸ் பண்ணணும்னு ஆசைப்படல, அவன் உனக்காக மட்டும்தான் அசசரிஸ் பண்ண ஆசைப்படுறான். ஸோ அவனுக்கு முக்கியமானது கடையை ஓப்பன் பண்றதா இல்லைன்னா அப்படின்னு வா கேட்கவும் பார்த்தா இங்க நம்ம ஹீரோ ஃபாஸ்டா ஓடி வரான். ப்ளீஸ் ஹீமாவரி டோக்கியோ போகாத, எனக்கு என் கடையை விடவும் நீ என் கூட இருக்கிறதா முக்கியம், நான் அசசரிஸ் பண்றதே நீ இதை போடணுங்கிறதுக்காக தான், நீ எனக்கு அசசரிஸ் கூட பண்ண ஹெல்ப் பண்ண தேவையில்லை, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா சுத்துவோம் பேசுவோம் ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம், என் கடையை நான் இழக்கிறத விட ஒன்னையும் இழக்கிறது தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும், உனக்காக தான் நான் அசசரிஸ் பண்ணேன், ஸோ நீ அதை ப்ரொமோட் பண்ணணும்னு ஒன்ன சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு
தேவையில்ல, நீ இல்லாத அசசரிஸ் என்னோட அசசரிஸாவே இருக்காது நம்ம ஹீரோ சொல்ல. லவ் பேர்ட்ஸ் உங்க பேச்சை முடிச்சிட்டீங்கன்னா நான் அவளை கூட்டிட்டு கிளம்பலாமான்னு குறைகா வந்து நிக்கிறா. ப்ளீஸ் எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க நம்ம ஹீரோ கேட்கறான். என்னால முடியாது, ஏன்னா நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஹீமாவரி எனக்கு கடன் பட்டிருக்கா, காசுக்கு பதில் தான் நான் உனக்கு ஒரு சான்ஸே கொடுத்தேன்னு சொல்லவும், அப்படின்னா ஹீமாவரியோட கடனை நான் பே பண்றேன் அப்படின்னு கெத்தா வந்து மாக்கிஷிமா அவகிட்ட பணத்தை தூக்கி போடுறான். பெர்ஃபெக்டான டைமிங்க்கு வந்து காப்பாத்தினா அப்படின்னு சொல்லி அவன் சீனா நின்றுட்டு இருக்கான். ஹிபாரி தான் அதுல ஹெல்ப் பண்ணானான்னு கேட்கவும், நான் சொன்ன மாதிரியே ஹீமாவரியோட கடனை நான் தான் உங்களுக்கு பே பண்றேன். ஒரு அவுட் சைடர், சோ ஹீமாவரியோட அண்ணன் கிட்ட இருந்து காசை நான் கடன் வாங்கியிருக்கேன்னு சொல்லவும், நீ எனக்கு துரோகம் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கலன்னு குறைகா பார்த்தா, நான் ஹெல்ப் பண்றேன்னு ஆஃபர் பண்ணப்போ நீங்க தான் என்ன ரிஜெக்ட் பண்ணீங்க, உங்களுக்கு இப்போ உங்க பணம் கிடைச்சிச்சு, சோ கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே இதுல நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்க இருந்து கிளம்புறா. என் காரை எதுக்கு வந்து கிக் பண்றேன்னு அவங்க அண்ணன் கேட்கறான். என்னதான் இவங்க எக்ஸ் லவர்ஸா இருந்தாலும் இன்னும் ஒண்ணு மண்ணுமா தான் இருக்காங்க. குறைகாவை கார்ல ஏத்திட்டு ஹிபாரியா அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். உங்க கடனை நான் தான் அடைச்சிருக்கேன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ டோக்கியோ போக தேவையில்ல, இவனும் ஸ்கூல்ல நிறுத்த தேவையில்ல, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கிராஜுவேஷன் பண்ணலாம், இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு மாக்கிஷிமா சொல்றான். ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சிருச்சு, எனக்கு வயிறு ரொம்ப பசிக்குது, சோ ஹீமாவரி ட்ரீட் வைன்னு சொல்லுவோம். நான் ஏன்டா பே பண்ணணும் அவ கேட்டா, கடனை நான் பே பண்ணிருக்கல, இதை கூட பண்ண மாட்டியான்னு அவன் கேட்கறான். இவ எல்லாருமே சேர்ந்து ஒன்னா போயிட்டு ஷோஷி சாப்பிடுறாங்க. கடைசியில பில்ல என்ன பே பண்ண வச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஹீமாவரி பாக்குறான். மாக்கிஷிமாவால தான் பிரச்சனையா, அவன் கூட அடிக்கடி சுத்தாத அப்படின்னு ஹீமாவரி சொல்லுவோம். அவனால நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிருக்கேன், பட் அவன் நல்லவன் தான் நம்ம ஹீரோ சொல்லிட்டு கடையை பத்தி நான் விட்டுறதா சொன்னதுன்னு சொல்லுவோம். இப்பதான் குறைகா நம்மள ஸ்டாப் பண்ண இல்லையே அப்படின்னு வா கேட்டேன். அசசரிஸ் பண்றதுல இன்னும் ப்ராப்ளம் இருக்குல்ல நம்ம ஹீரோ சொல்றான். என்னோட அசசரிஸ் கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்லைனா அவங்களுக்கு தான் லாயலா இல்ல, எனக்கு மட்டுமே அசசரிஸ் செஞ்சு செஞ்சு நான் ஸ்பாயில் ஆயிட்டேன். கடையை ஓபன் பண்றதா இருந்தா இன்னும் நிறைய பிரச்சனைகளை இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். 30 வயசுல கடையை ஓபன் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருந்தோமே தவிர்த்து நம்ம மைண்டை ஓபன் மைண்டடா வச்சிருந்தா நம்மளால எவால்வ் ஆக முடியாது. இது எல்லாத்தையும் நான் ஆரம்பிச்சது எலமெண்ட்ரி ஸ்கூல்ல ஒரு பொண்ணுக்கு நான் கொடுத்த ஹைபிஸ்கஸ்னால அந்த பூவை வாடி போகாம இருக்கிறது எப்படின்னு தான் இது எல்லாத்தையும் நான் ஆரம்பிச்சேன். என்னோட அதிக பேராசனால எதுக்கு இதை ஆரம்பிச்சாங்கிறதையும் மறந்துட்டேன். இனி கஸ்டமர்ஸை பாக்குறத விட நான் செல்ஃபிஷா என்ன சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக மட்டும் அசசரிஸை பண்ண போறேன். ஈவன் நான் கடையை ஓபன் பண்ணும்போது செல்ஃபிஷா இருந்தாலும் அப்பவும் நீ என் கூட இருப்பியா நம்ம ஹீரோ கேட்கறான். ஹிமாவரி ரொம்ப வெக்கப்படவோ பஹாஹா அப்படின்னு சொல்லி இந்த தடவை நம்ம ஹீரோ சிரிக்கிறான். ஓ ஹிமாவரி இந்த ரிங் இதை நீயே வச்சுக்கோ நம்ம ஹீரோ சொல்றான். இது பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரிங் தானே, அப்ப நம்ம இன்னும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னு தான் சொல்ல வரியானவா கேட்டா. ஆக்சுவலி இது ஒரு யூனிக்கான ரிங்கு, அப்ப நான் இதை உன்ட்ட சொல்றதுக்கு பயந்துட்டேன். இதுக்குள்ள டோலிப் சீடை வச்சிருக்கேன், அதுக்கு அர்த்தம் இட்டர்னல் லவ்வை குறிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். ஆக்சுவலி அதை நமக்கு இன்டைரக்டா தான் காமிக்கிறாங்க. இப்போ வழக்கம் போல நம்ம ஹீரோவோ ஹீமாவரியோ ஸ்கூல்ல அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா நீ என்ன லவ் பண்றேன்னு சொன்னல, என்னை எவ்வளவு லவ் பண்ற அதை ஒரு அளவா சொல்ல அப்படின்னு ஹீமாவரி கேட்கவும், இந்த உலகத்திலேயே ஒன்றை மட்டும் தான் நம்ம ஹீரோ சொல்றான். கால் தடுக்கி அவங்க கீழே விழுறாங்க. ஐ லவ் யூ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பெஹே அப்படின்னு வா சொல்லவோ, என்ன பஹஹா பஹேன்னு எவால்வ் ஆயிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ரெண்டு பேரும் அப்படியே க்ளோஸா கிட்ட நெருங்கினா, காலங்காத்தாலேயே ஆரம்பிச்சிட்டீங்களாடா அப்படின்னு மாக்கிஜிமா கேட்கறா. எனோச்சி அங்கதான் உட்காந்துருக்கா. யோ எனக்கு மட்டும்தான் சொந்தம், நான் உனக்கு அவனை தரமாட்டேன் அப்படின்னு ஹீமாவரி சொன்னா. இந்த குக்கீஸ் பிடிச்சிக்கோ அப்படின்னு எனோச்சி கூட ஹீரோக்கா வா செஞ்சிருக்கா. நம்ம ஹீரோ போய் அதை வாங்கினா எனக்கும் வேணும் அப்படின்னு ஹீமாவரி சண்டை போடுறா. இப்போதைக்கு நிறைய விஷயங்கள் எங்களுக்கு புரியாம இருக்கலாம், பட் நாங்க எல்லாரும் மெச்சூர் ஆகும் அண்ட் இந்த கதை இதோட முடிஞ்சு போகல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ இந்த லாஸ்ட் எபிசோட்ல மட்டும் சில விஷயங்களை இன்டைரக்டா புரியாத மாதிரி குழப்பமா சொல்லியிருப்பாங்க. பட் டைரக்டா சொல்லணும்னா நம்ம ஹீரோ அசசரிஸ் பண்றதே ஹீமாவரிக்காக மட்டும்தான். அண்ட் நம்ம ஹீரோ இதை கடையை ஓபன் பண்ணா மட்டும்தான் அசசரிஸ் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. நம்ம ஹீரோக்கு அசசரிஸ் பண்றதை பிடிக்கும், அதை நம்ம ஹீரோ கடையை ஓபன் பண்ணி அதை வித்து தான் இதை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஹீமாவரிக்காக மட்டும் கூட இதை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஹீரோ லேட்டரா ரியலைஸ் பண்ணியிருப்பான். இதோட சீசன் 1 முடிஞ்சது. சீசன் 2 வந்தா கண்டிப்பா நான் தமிழ் டப் பண்ணி போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். இன்னொரு புது அனிமேல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.